ஹே காய்ஸ், இன்னைக்கு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ இங்கிலீஷில் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் இந்த வீடியோ ப்ளே பண்ண உடனே செட்டிங்ஸில் போயிட்டு ஆடியோ ட்ராக்கில் தமிழ் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்னோடய வாய்ஸில் இந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி உள்ள போயிடலாம். இங்கே பீச்சில் வந்துட்டு சர்வ் பண்ணிட்டு டயர்டாக வந்து படுக்கிறான்ல, இவன் தான் நம்மளுடைய ஹீரோ. இவனோட பேர் பென். அவன் பக்கத்தில் படுத்திருக்கிறது அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஹோப். ஸோ ஹீரோ பார்த்தோன்னா தாய்லாண்டை சேர்ந்தவன். பட் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அவனுடைய சேஃப்டி பர்பஸ்க்காகன்னு சொல்லி அவனை படிக்கிறதுக்குன்னு சாக்கு வச்சு இங்கே அப்ராடில் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அவனை பார்த்து, கிராஜுவேட் ஆன உடனே நீ இப்போ தாய்லாண்டு கிளம்பி போயிடுவா தானே, அப்போ என்னை கூட்டிகிட்டு போவியா, உன் ஃபேமிலிக்கு அறிமுகப்படுத்தி வைப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இது கேட்டோன்னே ஹீரோவும், நான் அங்கே போக போகிறதில்ல, எனக்கு ஐடியாவே இல்லை, அப்படியே நான் எங்கேயாவது போனாலும் நீ இல்லாமல் போய் நான் என்ன பண்ண போகிறேன், நீ தானே எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோக்கு யூஎஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ட்ரக் டீலர்ஸாக இருந்துட்டுருக்காங்க. ஹீரோ அதை பெருசாக எடுத்துக்கல. தப்பான நபர்கள்னு தெரிஞ்சு தான் பழகிறான். ஆனால் இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கல. அப்படி ஒரு ஈவெண்ட் அன்னைக்கு நடக்குது. ஸோ இவனும் இன்னும் கொஞ்சம் பேரும் சேர்ந்து ஒரு ஆளை துரத்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே டீன் அப்படிங்கிறவன் தான் அந்த கேங்குக்கு லீடர் மாதிரி இருந்துகிட்ருக்கான். ஸோ அந்த கேங் லீடர் என்ன பண்ணுறான்னா, இங்கே இருக்கக்கூடிய அவங்க பிடிச்சி வச்சுருக்க ஆளை, எங்கள் அப்பாவுக்கு எதிராக நீ வந்துட்டு வேலை பார்க்குறியா, எங்கள் அப்பாவுக்கு எதிராக போலீஸ்கிட்டே போறியா, உன்னோடைய லைஃப் ஒரு பாடமாக இருக்கட்டும்னு சொல்லி ஷூட் பண்ணி அவனை கொன்னுடுறான். ஸோ இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு நம்பவே முடியல. அவன் உடனே டீன் கிட்ட பயங்கரமாக கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணி வச்சிருக்க நீனு, ஒரு வார்னிங் தானே கொடுக்கணும்னு சொன்னேன், அதுக்காக தானே இவனை பிடிச்சி நான் உன்கிட்ட கொண்டு வந்தேன், நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் தெரிஞ்சிருந்தா நான் அவனை பிடிச்சிருக்கவே மாட்டேன், நீ பண்ணுறது தப்பு டீன் அப்படின்னு உடனே அதுக்கு டீன் ரொம்ப கூலாகவே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் பண்ணதுனால உனக்கு என்ன பிரச்சனை, போலீஸ் கிட்ட மாட்டி போன ஏதாவது பயப்படுறியா, அவ்வளோ தொடரடிங்க நீனு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவும் நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு டீன் கிட்ட திரும்ப வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான். இதனால் டீனுக்கு கோவம் வந்துடுது. ஸோ மற்ற ஆளுகளுக்கு முன்னாடி இங்கே லீடராக இருக்கக்கூடிய என்னையவே நீ கேள்வி கேட்குறியா, அந்த அளவுக்கு உனக்கு குளிர் விட்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை 4 போடு போட்டு, இனிமே எனக்கு எதிராக வந்துட்டு எது நடந்தாலும் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி வார்னிங்கும் கொடுத்துட்டு, என்கிட்ட அடங்கியே இரு, அப்போ தான் வந்துட்டு உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது, நம்ம 2 பேரும் என்ன தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நீ எனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்பிடுறான். நம்ம ஹீரோ அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வரான். அவன் இருக்கக்கூடிய முக பாவனையை கண்டுபிடிச்சி அவன் வந்து ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உணர்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்டேயும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோ அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். இந்த மாதிரி டீன் வந்துட்டு ஒருத்தனை யோசிக்காமல் கொண்டுட்டான், என்னால் ஷாக்லேருந்து மீளவே முடியல அப்படிங்கிற மாதிரியும், நான் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு இருக்குன்றது எனக்கே இப்போ குழப்பமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல, இப்போ ஹோப் சொல்கிறா அவன் ரொம்ப தப்பானவனாக இருக்கான், நீ அவனோட பழகாத, அவன்கிட்ட இருந்து விலகி வந்துருன்னு உடனே, நான் அப்படி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவன்கிட்ட லைட்டாக கேள்வி கேட்டதுக்கே அவன் என்னை விட்டுட்டு விலகி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்கான், எனக்கு பயமாக இருக்குது உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அவளோ எனக்குலாம் ஒன்றும் ஆகாது, பேசாமல் வா நம்ம தாய்லாண்டு கிளம்பி போயிடலாம், உன்னோட ஃபேமிலி வந்து ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, சத்தியமாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி உங்கள் ஊருக்கு போக வேண்டாம், என்னோடய ஊருக்கு வந்துரு, என்னுடைய ஃபேமிலி கூட நம்ம இருக்கலாம், டீனுக்கு சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணிடுறான். சரி நான் ட்ராவலுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு மியூச்சுவல் பாயிண்ட்டில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போகிறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் அவசர அவசரமாக கையில் கிடக்கிறது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு பேக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோட திங்ஸ் அவளோட திங்ஸ்ன்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு அவள் கதவை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அங்கே டீன் வந்து நின்றுட்டுருக்கான். என்ன எல்லாம் வந்துட்டு பேக் பண்ணிட்டியா, எதையும் மறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். சொன்ன நேரத்தை விட அதிகமாகிடுச்சு, ஹோப்புக்கு என்ன ஆயிடுச்சு, பேசாமல் நேரில் போய் பார்த்துடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த பொண்ணு அங்கே தள்ளாடி நடந்து வந்துட்டுருக்காளா. ஹீரோ உடனே போயிட்டு பதறி போயிட்டு அவகிட்ட ஓடி போய் அவள் கீழே விழுகிறப்போ அவளை பிடிச்சிடுறான். ஸோ என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி வர, யாருன்னு பிரச்சனை உனக்கு அப்படின்னு அவன்ட்டு கொஸ்டின் அடிக்கிட்டே போகிறான். அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாமல் அவனை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகிறா. ஸோ அப்போ அங்கே வரக்கூடிய டீனும், என்ன இந்த மாதிரி வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட பேச்சு கேட்டுட்டு கிளம்பிடலான்னு பார்த்தியா, உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். என்னை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியும் ஒரு பொம்பளை பிள்ளை பேச்சு கேட்டுட்டு நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்க, அவனும் டீனை தள்ளி விட்டுட்டு டீனோடைய கன் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டையே காப்பாற்றிட்டு எஸ்கேப் ஆகலான்னு நம்ம ஹீரோ பார்த்துட்ருக்கானா. கையில் கன்னை பார்த்த உடனே டீனுக்கு ரொம்பவே கடுப்பேறிடுது. அவன் பயங்கரமாக ஹீரோவை ப்ரொவோக் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். என்னோட கண்ணை பிடிங்கி என்னையே சுடலான்னு பார்க்குறியா, என்னை கொல்றதா இருந்தால் மரியாதை இப்போ கொண்டுடு, கரெக்டாக கொண்டுடு, இல்லைனா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை உயிரோட விட மாட்டேன், அவள் ஆல்ரெடி எனக்கு சொந்தமானவளாயிட்டா, இன்னும் கொஞ்சம் அவளை யூஸ் பண்ணிக்கிறது கூட நான் தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்பவே பேசிகிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு நான் மிரட்டுறேன்னு நினைக்காத, நிஜமாவே ஷூட் பண்ணிடுவேன் உடனே, உனக்கு அதுக்கான தைரியம்னா இல்லைடா அப்படிங்கிற மாதிரி டீன் பேசுகிறான். அந்த சைடு ஒரு போலீஸ் சைரன் கேட்க நம்ம ஹீரோ டிஸ்ட்ராக்ட் ஆகிற சமயம் பார்த்து டீன் அந்த கண்ணை நம்ம ஹீரோ கிட்டேருந்து பிடுங்கிடுறான். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் மாற்றி அடிச்சிட்டு இருக்கும் போது டீனும் என்னையே வந்துட்டு கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டான்ட்டு ஷூட் பண்ணும்போது அந்த ஹோப் வந்துட்டு ஹீரோ காப்பாற்றுறது
காப்பாற்றுறதுக்காக நடுவில் பூந்துடுறான். ஸோ இப்போ டீன் வந்து ஷூட் பண்ணது அந்த பொண்ணுக்கு புல்லட் வந்துட்டு அடிபட்டுருச்சு. ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து அந்த பொண்ணை எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். டீன் வந்து போலீஸ் வராங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஆட்களோட அங்கேருந்து கிளம்பி ஓடிடுறான். ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்து போயிட்டு இருக்கும்போது அவனால் சுத்தமாக முடியல. அந்த பொண்ணு வந்துட்டு இதுக்கு மேலே என்னை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. உனக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம்ல, சாகிற வரைக்கும் ஒன்றா இருப்போம்னு சொல்லிட்டு அப்படின்ன உடனே அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. ஸோ அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து, நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், யார் உன்னை நம்புகிறாங்களோ இல்லையோ நான் உன்னை முழுசாக நம்புவேன், நீ சரியானதை மட்டும் தான் பண்ணுவேன், நான் உன்னை ரொம்ப 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 லவ் பண்ணுறேன், எனக்கும் உன்னை நான் மறக்க மாட்டேன், என்னோட காதல் எனக்கும் சாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட மடியிலே இறந்தும் போயிடுறான் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூனரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறாங்களா. அப்போ தான் ஹீரோவுடைய அப்பா அவனை அப்ரோச் பண்ணிட்டு, நம்மளுடைய தாய்நாட்டுக்கே திரும்பி போயிடு, அங்கே தான் உனக்கான எமோஷன்ஸ், உனக்கான மரியாதைன்னு எல்லாமே கிடைக்கும், அண்டை நாட்டில் வந்தால் நம்மளுக்கு மதிப்பு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி வருது. இதில் பார்த்தோன்னா ஒரு ஹாஸ்டல் மாதிரியான பிளேஸில் நிறைய பசங்கள்லாம் இருக்காங்க. ஒரு ஆன்ட்டி அவங்கள பார்த்துட்ருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ திடீர்னு வந்து நின்றுட்டுருக்கான். இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே முணங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே அத்தனை பேரும் திருன்னு முழிக்கிறத பார்த்துட்டு அப்படியே ரிவெட் அடிச்சு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். பட் அவன் திரும்பின உடனே அங்கே இன்னொரு லேடி வராங்க. அவங்க தான் இந்த இடத்த வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய லேடி. ஸோ அவங்க உள்ளே வந்தோடனே நம்ம ஹீரோவை பார்த்து, எங்கே கிளம்புற, உங்கள் அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், என் கூட வா அப்படின்னு சொல்லி அவனை இழுத்துக்கிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பசங்க எல்லாரையுமே நம்ம ஹீரோக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அதில் அங்கே ஒருத்தன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்ல, அவனோட பேர் அக்கின். அவன் மட்டும் இந்த அசிஸ்டன்ட் ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்களுடைய பையன் அப்படின்னு சொல்லி இவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. கூடவே ஹீரோ வந்து அப்ராட்லேருந்து வந்திருக்கான். அவனுடைய பேரண்ட்ஸ் கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால இப்போ உங்களோட சேர்ந்து தான் ஸ்கூலிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. பட் அங்கே இருக்கக்கூடிய பசங்க யாருமே நம்ம ஹீரோக்கு பெருசாக ரியாக்ஷன் கொடுக்கல. நைட்டு அந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து திருட்டுத்தனமாக அந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஒரு பைக் ரேசிங் இல்லீகலாக வந்துட்டு ஸ்ட்ரீட்டில் நடக்கக்கூடியதுக்கு கலந்துக்கிறதுக்காக. ஸோ அங்கே பெட்டிங் அது இதுன்னு நடந்துட்டுருக்கு. எக்கீனும் இன்னொரு பையனும் அந்த குரூப்லேருந்து கலந்துக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து போலீஸ் திடீர்னு வந்துடுறாங்க தகவல் தெரிஞ்சு. ஸோ போலீஸ்கிட்ட மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் எஸ்கேப் ஆகிட்டு இருக்க சமயம் பார்த்து கரெக்டாக எக்கீனுடைய பைக் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஸோ கொஞ்சம் தூரம் போன உடனே வண்டி நின்றுதா. அவன் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிட்ருக்கான். வண்டியோட காசு கூட. ஸோ அதை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்பல் பண்ணி கூட்டிகிட்ருக்காங்க. பட் அவன் வரவே மாட்டேன்னு மறுத்துட்ருக்கும் போது அங்கே வரக்கூடிய நம்ம ஹீரோ அக்கீனை அப்படியே அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டான் போலீஸ்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் அவங்க வீட்டுக்கு ரீச் ஆன உடனே எக்கின் பயங்கர கோவத்தில் இருக்கான் நம்ம ஹீரோ மேலே. ஸோ பெரிய ஹீரோன்னு உன் மனசில் நினைப்பா, என்ன வேலை நீ பண்ணிகிட்டு இருக்க, என்னோட பைக்கோட வேல்யூ உனக்கு தெரியுமா, அந்த பைக்குக்காக நான் எப்படி கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஹீரோ வந்துட்டு, ஹீரோயிசம் பண்ணுறது நான் கிடையாது, நீ தான் இங்கே எல்லாருக்கும் முன்னாடி வந்துட்டு கூலாக இருக்கிறத நினச்சி ஒரு பஃபூன் ஆக்கிட்டுருக்கேன் நீனு அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் பண்ணது தான் மிச்சம். உடனே 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருடைய சவுண்டும் கேட்டு உள்ளே இருக்கக்கூடிய 2 லேடிஸும் வெளியில் வராங்களா. என்ன பிரச்சனை, இந்த சமயத்தில் எதுக்கு வெளியில் போனீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கரமாக வார்னிங் கொடுத்து டோஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ப்ரெசன்ட் டைம் பீரியட் நம்ம ஹீரோயின் ஸ்விம்மிங் பூலில் டைமர் செட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரத்தில் வந்துட்டு ஸ்விம் பண்ண முடியும்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருக்காளா. அப்போ தான் அங்கே பூலில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ மேலே போய் மோதிடுறா தெரியாமல். ஸோ ஹீரோவும் அவளும் அப்போ தான் முறையாக பார்த்துக்கிறாங்க. அவளும் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே, இவன் என்ன எத்னிசிட்டினே தெரியலையே, செம்ம அழகாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் ரசிச்சிட்ருக்கா. ஹீரோவுமே ஹீரோயினை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் மனசுக்குள்ளேயே வந்துட்டு முணங்கிக்கிட்டு அவள் வாட்டுக்கு மேலே ஏறிட்டு அவளோட தலைமுடியெல்லாம் காய வச்சுட்ருக்கும் போதும் ஹீரோ வந்து அவளையே பார்த்துட்ருக்க. நம்ம ஹீரோவுக்கும் சந்தோஷம் தாங்கலை, இவ்வளோ ஹார்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் என்னை பார்த்துட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவளோட சந்தோஷம் பெருசாக ஒன்றும் நிலைக்கல. ஏன்னா அதுக்குள்ளே அங்கே ஒரு லேடி வராங்க, கொஞ்சம் ஓல்டரான இருக்கக்கூடிய லேடி. அவங்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, பென் நான் உன்னை தான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் மிச்சம். நம்ம ஹீரோ அங்கேருந்து வேகமாக வெளியில் வந்துட்டு அந்த லேடியை கொஞ்சிக்கிட்டு அவங்களோட மேக் அவுட் பண்ணுறதுக்காகலாம் ஆரம்பிச்சிடுறான். இதை பார்க்குற நம்ம ஹீரோ எனக்கு சுன்னு ஆகி போக கரெக்டாக அவங்க அம்மா கால் பண்ணுறாங்களா. ஸோ ஹீரோக்கு தாய் லாங்குவேஜ் தெரியாதுன்னு நினச்சிட்டு ஹீரோவை அங்கே கழுவி ஊற்றிட்டுருக்கா. ஹீரோ எல்லாத்தையுமே காதில் வாங்குறான். பட் தெரியாத மாதிரியே நடந்துக்க அம்மா அதுக்கப்புறம் அவளை வந்து சந்திக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவளுக்கு ஒரு ப்ரொப்போசல் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே அரேஞ்சு மேரேஜா, நோ 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 அப்படின்னு கத்திட்டு இருக்கா. எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோடைய பையன் தான் அவன், ரொம்ப நல்ல கேரக்டர், நான் அவனை ஃபோட்டோக்கு பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை செம ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் முடியவே முடியாதுங்கிற. அம்மா கூட சேர்ந்து ஹோட்டல் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகியிருக்கான், ரொம்ப சூப்பர் டைப் அவன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவனுடைய ப்ரொஃபைலும் கிட்ட கையிலையும் கொடுக்குறேன், உன் வாட்ஸ்அப்லேயும் அனுப்புகிறேன், நீ அப்புறமா செக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காளா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் உனக்காக ஸ்பெஷலாக ஒன்று என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல்லரி பாக்ஸ் எடுத்து அவகிட்ட காட்டுறாங்க. அவ்வளோ அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாளா. அதில் ஒரு டைமண்ட்
டைமண்ட் ரிங் இருக்குது. அது ஒரு ரேரான பிங்க் கலர் டைமண்டாக இருக்குது. நம்ம ஹீரோயின் இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயடிச்சு போயிடுறா. நம்ம ஹீரோயின் ஒரு டைமண்ட் ஜுவல்லரி டிசைனராக இருந்துட்டுருக்காளா. ஸோ அவளுக்கு டைமண்ட்ஸ் பற்றி எல்லாமே தெரியும். இதை பார்த்தோன்னே அதோடைய வேல்யூ அவளுக்கு புரியுது. ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறா. ஸோ அவங்க அம்மாவும் இதை போட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அவள் கையில் எடுக்கும் போது இரு நானே போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ரிங் ஃபிங்கரில் அதை போட்டு விடுறாங்க. எதுக்குமா இந்த ஃபிங்கரில் போய் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மாவும் ஆக்சுவலாக இப்போ உனக்கு ஒரு ப்ரொப்போசல் வந்துச்சுன்னு சொன்னல ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து, அவங்க கொடுத்த ரிங்கு தான் இது. ஒன்று அட்வான்ஸ் புக்கிங்காக இப்போ புக் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ரிங்கை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ இது உன் கையில் சேர்ந்துருச்சுல்ல, ஸோ நீங்கள் அவங்க பையனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதா அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் ஐயோ இதெல்லாம் செக் பண்ணுறீங்க, எனக்குலாம் இந்த ரிங்கு வேண்டாம் அப்படிங்கிறா. உடனே அவங்க அம்மாவும் அப்படியே அவளுடைய மைண்டை புரிஞ்சுக்கிட்டு, இந்த ரிங்குக்காக நீ எத்தனை நாள் கஷ்டப்பட்டிருப்ப, இந்த டைமண்ட் கிடைக்கல நீ எவ்வளோ புலம்பிருப்ப, இப்போ அது கைக்கு வந்து வேணான்றியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஏமாந்து போகிறா. அதுக்கப்புறமா இல்லை எனக்கு இந்த ரிங்கு வேணும், ஆனால் இது கூடவே வரக்கூடிய அந்த மாப்பிளலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரிங்கை கழட்ட முயற்சி பண்ணுறா. அது என்னவோ அவள் கையிலேருந்து கலரவே மாட்டேங்குது. இதோடனே நம்ம ஹீரோனுடைய அம்மா பார்த்துட்டு, இதுதான் ஃபேட், பார்த்துக்கோ நீயும் அவனும் ஒன்றா இருக்கணும்னு இருக்குது, அதான் அவனுடைய ரிங்கு உன் கையை விட்டு வெளியில் வர மாட்டேங்குது அப்படின்னு டைலாக்லாம் பேசிட்டு அங்கேருந்து தனக்குள்ளேயே சிரிச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க. நல்ல ஒரு ஜுவல்லரி ஃபேர் வருதா. அதில் நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்டோர் வைக்கிறா. அவளை டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய டைமண்ட் ஜுவல்லரிஸ் எல்லாம் வச்சு அங்கே வரக்கூடிய அவளுடைய அக்காவும் மச்சாவும் சேர்ந்து அவளை பயங்கரமாக டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்டலாம் சொல்லாமல் என் தங்கச்சி என்கேஜ் பண்ணிட்டாங்க போலுங்க, அங்கே பாருங்கள் அவள் கையில் கூட அவள் ஃபியான்ஸை கொடுத்த ரிங் இருக்குது அப்படின்லாம் சொல்லி டீஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவங்க மச்சானுமே என்னது நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாரு. உடனே நம்ம ஹீரோயினும் உங்கள் 2 பேருக்கு இந்த நியூஸ் எப்படி தெரியும் அப்படின்னோடனே அம்மா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் வந்து பயங்கரமாக ஓட்டிகிட்ருக்க நம்ம ஹீரோயினும் அந்த ரிங்கை என் கையிலேருந்து கழட்ட முடியல, நான்லாம் இதுக்கு ஒத்துக்கலை, அம்மா என்னை செக் பண்ணி போட வச்சுட்டாங்க, இதை இப்போ கழட்ட முடிஞ்சாலும் நான் கழட்டி விடுவேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஆமாம்மா நம்பிட்டோம் ப்ரொஃபைலே பார்க்காம ஒருத்தனுக்கு ஓகே சொல்லியிருக்கேன்னா அவன் எந்த அளவுக்கு ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு தான் சொல்லி இவங்க 2 பேரும் பயங்கரமாக டீஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக காண்ட் ஏறிடுது. அந்த சமயம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வரான். இவனுடைய பேர் திட்டு. ஸோ இந்த திட்டுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒன் சைடாக பயங்கர லவ் இருந்துட்டுருக்கு. ஹீரோயினுக்குமே தெரியும் அவன் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அவன் ஏற்கனவே பலமுறை அவன்கிட்ட சொல்லியிருப்பா அவன்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிறதா. பட் அவன் வந்து விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். இப்போ கூட ஹீரோயின் கிட்ட வந்து பேசும்போது அவள் கையில் இருக்கக்கூடிய ரிங்கை பார்த்துடுறானா. ஸோ என்னது ரிங் ஃபிங்கரில் நான் ரிங் கொடுக்காம ரிங் ஏறி இருக்கு, அது ஏது எப்படி வந்துச்சு அப்படின்னா சொல்லி அவன் கேட்குறான் பதட்டத்தோட. நம்ம ஹீரோயினும் ரொம்பலாம் பதறாத, எங்கள் அம்மா ஏமாற்றி இப்படி போட வச்சுட்டாங்க, எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டோட பையன்னு சொல்லி அரேஞ்ச்டு மேரேஜ் வந்துட்டு ட்ரிக் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்காங்க, நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன், அது கழட்ட முடியலையா அதனால தான் கையில் போட்டுட்ருக்கேன்னு. உடனே அந்த திட்டம் நம்ம ஹீரோயினை பார்த்து எந்த காலத்தில் இருக்காங்க உங்கள் அம்மா, அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் பற்றி பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒரு வசவு பாட கரெக்டாக ஹீரோயினோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. எல்லாம் நான் தெரிஞ்சு தான்ப்பா பண்ணுறேன், என்னையெல்லாம் ரொம்ப திட்டாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சர்க்கஸ்டிக்கலாக சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அங்கேருந்து அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காகன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. திட்டுக்கிட்ட பேசுகிறதுல தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காளா. அவங்க அம்மா பார்த்தோன்னா இப்போ அவளுக்கு அரேஞ்ச் மேரேஜ் ப்ரொப்போசல் வந்துச்சுல்ல, அந்த ஆன்ட்டியை தான் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இது தெரியறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட சிரிச்சு பேசுகிறா. விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா அப்படியே உம்முன்னு ஆயிடுறா. அந்த ஆன்ட்டியும் நான் நேரில் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் நீ எவ்வளோ அழகுன்னு தெரியுது, ஃபோட்டோவில் கூட இவ்வளோ அழகாக நீ தெரியல தெரியுமா, என் பையனுக்கு ஏற்ற பேர் நீனு, என் பையன் உன்னை பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகிடுவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. ஹீரோயினும் கண்ணா பின்னான்னு ஏதோ சாக்கு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிடுறா. அதுக்கப்புறம் திட்டு இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோயினை தேடி சுற்றிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா வந்து அவனை பிடிக்கிறாரு, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்கிறாரு. திட்டும் நம்ம ஹீரோயினை யாரோ அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டாங்க, ஏதோ அரேஞ்ச்டு மேரேஜ் ப்ரொப்போசல்னு சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது அவங்க அப்பாவும் இனிமேவாது வேலையில் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணு, இந்த ஒன் சைட் லெவல்லாம் விட்டு தொலை அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. ஸோ இப்போ அவங்க அப்பாவுமே ஒரு போலீஸ் ஃபோர்ஸாக தான் இருந்துட்டுருக்காரு. இவருக்கு கீழே தான் திட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ ஆர்மியில் ஒரு மெம்பராக இருந்துட்டுருக்கான். இப்போ ஒரு ட்ரக் டீலிங் கேஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்மக்லிங் எல்லாத்துக்குமே வந்துட்டு இவங்க தாய்லாண்டோடைய ஜென்ரல் ஒருத்தர் தான் காரணம்ன்ற மாதிரி தகவல் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ட்ரக்கை தாய்லாந்து வழியாக வேறு நாட்டுகளுக்கு அவங்க வந்துட்டு சேர்த்துட்ருக்காங்க. இந்த ட்ரக்கெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா சென்புரா அப்படிங்கிற ஒரு அடிமை நாடுகிட்டேருந்து வந்துட்டுருக்கு. அந்த நாட்டு மக்கள் ட்ரக்ஸை வந்து தயாரித்து இவங்க மூலமாக அந்த பக்கமாக விற்றுட்டு அதுக்கப்புறம் வெப்பன்ஸ் எல்லாம் வேறு கண்ட்ரிலேருந்து இவங்க ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. இந்த சென்புரா மக்கள் அவங்களுடைய நாடு வேறு யார்கிட்டையும் மாறிடக்கூடாது, அது ஒரு இண்டிபெண்ட் நாடாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வெப்பன்ஸ்க்காகன்னு சொல்லி அவங்க ட்ரக் வந்து டீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், இந்த ஜென்ரலை இப்போ கையும் களவுமாக பிடிக்கணும், அதே மாதிரி சென்புரா நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரின்ஸ் இருக்கான். ஸோ
இவங்களுக்குள்ள என்ன தொடர்பு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோவும் அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த மிஷனில் ஒரு ஸ்பை வேலை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. அந்த சென்புரா நாட்டுக்கும் சரி, அப்புறம் இந்த ஜெனரலுக்கும் சரி. இந்த விஷயம் ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பிறகு தான் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இந்த டைமண்ட் ஃபேர் நடக்குதுல்ல, அங்கே ஒரு கெஸ்ட்டாக அந்த ஜெனரல் வராரு. இந்த நியூஸையும் இதில் இருக்கவங்களுக்கே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கா. ஸோ இதையுமே அவங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த ஜெனரல் அவரோட ஒய்ஃபோட தான் இந்த ஃபேருக்கு வந்திருக்காரு. நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மெயினான டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் ஹீரோயினை கூப்பிட்டு ஜெனரலுக்கும் ஒரு ஒய்ஃப்க்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோயின் கிட்ட சாதாரணமாக தான் பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அந்த லேடியை பார்த்தோன்னே தான் பொறி தட்டுது. இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் தான் அதுக்குள்ளே யோசிச்சோன்னே அவளுக்கு மைண்ட் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி ஹேண்ட்ஸமாக இருந்தானே அவன் அன்னைக்கு ஸ்விம்மிங் பூலில் இவங்க கூட தானே மேக் அவுட் பண்ணிட்டு இருந்தான். அட பாவி மனுஷா, அன்னைக்கு 2 பேருக்கு ஏஜ் கேப் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன், இப்போ தானே தெரியுது அடுத்தவன் பொண்டாட்டி கூட தான் நீ பூலில் கூத்தரிச்சிட்டு இருந்திருக்கேன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் முணங்கிக்கிட்டே போயிட்டு அவங்கக்கிட்ட ஆக்வர்டாக இருந்து பேசி முடிக்கிறா. ஹீரோயினோட அக்கா அவளை தனியாக வந்துட்டு இழுத்துட்டு வந்து அங்கே பாரு உன்னோட ஃபியான்ஸே வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே நின்றுட்டுருக்கான் வேற ஒரு பொண்ணு கூட. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. அம்மாவோட டேஸ்ட் இவ்வளோ மட்டமாக போயிடுச்சு, இந்த மாதிரி பல பெண்ணுங்க கூட பழகிறது இல்லாமல் வந்துட்டு என் கூட வந்து லிங்க் பண்ணி விடுறதுக்கு பார்க்குறாங்க. அதுவும் ஜென்ரலோட ஒய்ஃப் கூடவே அஃபாரில் இருந்துட்டுருக்கான். கருமம் இவனெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பக்கம் வர்றதை பார்த்துட்டு ஓடி வந்துடுறா. அதுக்கப்புறம் இருந்தாலும் அவங்க அக்கா சொல்கிறத நம்பாமல் அவங்க அம்மா ஆல்ரெடி இவளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்கல்ல ப்ரொஃபைல் பற்றி. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் ஹீரோ தான் அது அப்படிங்கிறது அவளுக்கு கன்ஃபார்மே ஆகுது. அதுக்கு மெய் மறந்து ஒரு குழப்பத்தில் அவனுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கிட்டு அங்கிட்டுன்னு கண்ணா அப்படின்னு தள்ளிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ அங்கே வரானா. ஸோ அவனை பார்த்த ஷாக்கில் ஃபோனை வந்துட்டு டக்குன்னு கீழே விட்டுட்டா. ஹீரோ அதை வேணுமே தட்டி விட்டுட்டு பிடிக்கிறான். ஸோ என்னையே தான் நீ ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கியா, அன்னைக்கு பூலில் பார்த்தப்பவே நினச்சேன் நீ என்னை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருந்த, ஆனால் இப்படி வளைச்சி ஃபோட்டோ எடுப்பேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பேச நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி நம்ம ஹீரோயினும் அப்படியே படப்படப்படன்னு பொறிஞ்சு தள்ளுறா. உனக்கெல்லாம் பின்னாடி யாராவது ஒரு பொண்ணு வருவாங்களா, சும்மா இஷ்டத்துக்கு பேசாத தலகணத்தோட தெரியாத பக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் இதுக்காக என்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சிட்ருக்க, அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கே வந்துட்டு என்னை கண்ணாலேயே அண்ட்ரஸ் பண்ணவ தானே நீனு, என்னை இன்ச்சா அன்றைக்கி தான் நீ பார்த்தியே, நானும் அதெல்லாம் கவனிச்சிருந்தான், கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் உனக்கு கொஞ்சம் சைட் அடித்தேன், ஆனால் இந்த அளவுக்கு ஸ்டாக்கிங் டெண்டன்சியோடு இருப்பேன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்க மேக் அவுட் பண்ணுறத பார்த்து உனக்கு அசையா இருந்துச்சா சொல்லு, நானே உனக்கு அதையும் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரியான ஷேம்லெஸ் ஃபெலோடா நீனு அப்படின்ட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறா ஃபோன் அங்கேயே ஹீரோ கிட்டலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை எடுக்கிறதுக்காக அங்கே நம்ம ஹீரோயின் வர, அவளுக்காக காத்துட்ருக்கக்கூடிய ஹீரோவும் கொஞ்ச நேரம் அவகிட்ட ப்ளேஃபுல்லாக வந்துட்டு இப்படி அப்படின்னு அந்த ஃபோனை தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்கும் போது அவன் மடியிலே வேற இவ வந்து விழுகிறாளா. ஸோ என்னையே இந்த மாதிரி ஃபோனில் சாக்கா வச்சுக்கிட்டு நீ அங்கே இங்கே தொடணும்லாம் கிடையாது, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு மட்டும் ஒத்துக்கோ, அதுக்கப்புறம் வந்துட்டு நானே உன்னை என்ன வேணாலும் பண்ணிக்கிறதுக்கு விடுறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பயங்கரமாக கலாய்ச்சி விடுறான். இவன் பண்ணக்கூடிய அந்த க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கோவத்தெல்லாம் ரொம்பவே ரசிச்சிட்ருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் இந்த மாதிரி எலியும் பொண்ணையுமா அடிச்சிட்ருக்காங்கல்ல, இப்போ கூட நம்ம ஹீரோக்கு தெரியாது அவள் தான் அவங்க அம்மா பார்த்துருக்க பொண்ணுன்னு சொல்லிட்டு விளையாட்டு காட்டிட்டு ஹீரோவும் ஃபோன் அவங்ககிட்ட கொடுக்கணுன்னா ஒரு கண்டிஷன், என்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் மரியாதையாக அழிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சீச்சி ஜென்ரலோட ஒய்ஃப் கூட அஃபேர் வச்சுக்கிறவன் ஃபோட்டோஸ்லாம் நான் வச்சு என்ன பண்ண போகிறேன், இப்போ கண்ணு முன்னாடியே கூட டெலிட் பண்ணுறேன் அப்படின்னோடனே ஹீரோக்கு கடுப்பேறிடுது. இந்த விஷயத்தை நீ பார்த்ததையும் மறந்துடு, இதை பற்றி வெளியில் யார்ட்டையும் பேசாத அப்படின்னோடனே ஹீரோயினும் ஏன் அசிங்கமாக இருக்கா அஃபேர் வச்சுக்கிறேன்னு சொன்னால், அப்புறம் எதுக்காக நான் மானங்கிட்ட வேலையை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டா. என்னையை பற்றி க்யூரியஸ் ஆகாத, என்னையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத, என்னையை பற்றி யார்கிட்டையும் பேசாத, ஸோ இதோட வந்துட்டு நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினும் ஆசை தான், நீ பண்ணுற தப்பை எல்லாருக்கிட்டையும் படம் போட்டு காட்டுறா இல்லையா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அந்த ஜென்ரல் எல்லாருக்கும் முன்னாடி அந்த ஃபேரில் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்ருக்கும் போது அங்கே ஒருத்தி திடீர்னு கன் எடுத்து ஜென்ரலை வந்துட்டு பாயிண்ட் பண்ண, நம்ம ஹீரோயின் தான் பார்த்துட்டு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறா, சண்டை போட முயற்சி பண்ணுறா. ஹீரோயின் இந்த மாதிரி தடுத்துட்டதுனால அவங்க ஹீரோயினை ஷூட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ நடுவில் பாஞ்சு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். இந்த பக்கம் மற்ற போலீஸ் ஆஃபீஸர் செக்யூரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து அந்த லேடியை கைது பண்ணிடுறாங்க. இங்கே ஹீரோயின் விழுந்தால அவள் ஷாக்கில் இருந்து மீளும் போது அப்படியே நம்ம ஹீரோவை வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காளா. உடனே அவளை பார்த்து அப்படியே டீஸ் பண்ணுறா, இந்த மாதிரி நான் கேட்கும் போதெல்லாம் நொல்லன்னு சொல்லு, ஆனால் என்னைய வந்து தூத்து பாரு, ஆனால் ஒத்துக்க மட்டும் செய்யாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எழுந்து ஓடிடுறா. அடுத்த நாள் பார்த்தோன்னா அந்த கவர்னருடைய சர்வெண்ட் ரொம்ப க்ளோஸ் ஆனவன் இப்போ லெஃப்ட் சைடில் நிற்கிறாள் ஒரு கொண்டை போட்டுட்டு, அந்த பொண்ணு பேர் நூனு. ஸோ இப்போ அவள் தான் எங்கள் ஜென்ரலோடைய ஒய்ஃப் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க
அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு வரான். ஸோ இவன் என்ன ஏதுன்னு பயந்துட்டு இருக்கும்போது ஜென்ரல் இப்போ அவகிட்ட ரொம்பவே தேங்க் பண்ணுறாரு. எங்களோட உயிரெல்லாம் காப்பாற்றிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவளோட பேர் என்ன ஏதுன்னெலாம் கேட்டுட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் ரொம்பவே வந்துட்டு ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறா. கரெக்டாக அப்போ தான் ஜென்ரலோட ஒய்ஃப் அங்கே வந்துடுறாங்க. என் ஹஸ்பண்ட் இப்படி தான் ரொம்ப சாமோடு இருப்பார், வயசு தான் கூடி போச்சு, மற்றபடி வந்துட்டு இவருக்கு விழாத ஆளுங்களே இருக்க முடியாது, நீ விழுந்துடாத அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஈன்னு பல்ல மட்டும் காட்டிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் அந்த லேடியும் இப்போ நம்ம ஹீரோயினுடைய ஸ்டோரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் கூட கூட்டிகிட்டேங்கிறத கிளம்புறாங்களா. அப்போ ஹீரோயினுடைய கையில் இருக்கக்கூடிய ஹீரோ கொடுத்த ரிங்கை பார்க்குறாங்க. ஸோ இதனால் அவங்க பார்த்துட்டு இது ரொம்ப ரேராக இருக்குது, எப்படி உனக்கு கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கேட்டுட்ருக்கும் போது ஹீரோயினும் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது ரிங் ஃபிங்கரில் போட்டிருக்க என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ஆமாம் இல்லை ஆமாம் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்களும் என்னதான் ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஆக்சுவலாக ஒரு அரேஞ்ச்டு ப்ரொப்போசல், அவனுக்கு யார் என்னன்னு தெரியாது, என்னைய பார்க்காமலே இந்த ரிங்கை கொடுத்துட்டான், என்னைய பார்த்துருந்தா கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறா. ஸோ இது எல்லாத்தையுமே அங்கே பக்கத்தில் இருந்து அந்த நூனுங்கிறவ கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டுருக்காளா. இப்போ ஜென்ரலும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் யார் என்னன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோவை பற்றி ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ளே அவங்களே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அவங்களோட ஷாப்பை பார்க்குறதுக்காக வந்துடுறாங்க. ஸோ அங்கே ஆல்ரெடி ஹீரோயினுடைய சிஸ்டர் வெயிட் பண்ணிகிட்ருக்காளா. ஸோ அவள் எல்லா ஜுவல்லரிஸையும் உங்ககிட்ட காட்டிட்டு ஹீரோயின் வந்து நிறையா அவார்டு ரெக்கக்னைசேஷன்ஸ்லாம் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு அவளுடைய பெருமை பேசிகிட்ருக்கா. ஹீரோயினும் ஹீரோவும் அதுக்கப்புறம் எதிர்ச்சியாக சந்திச்சுக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ அவள் கையில் இருக்கக்கூடிய ரிங்கை பார்த்துடுறான். ஸோ இப்போ அவனுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க அம்மா பார்த்துருக்க பொண்ணு அவள் தான்னு சொல்லிட்டு ஸோ அதை வச்சு இப்போ டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ எனக்கு வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்னுடைய என்கேஜ்மெண்ட் ரிங்கை மட்டும் நீ போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயினும் ஐயோ இவன் பார்த்துட்டானே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே ஆக்சுவலாக அதை கழட்ட முடியல, அதனால தான் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இல்லையே பார்த்தா அப்படி தெரியலையே, நீ விரும்பி போட்டுக்கிட்ட மாதிரி தானே இருக்குது, என்னையும் விரும்பாமல் இருந்தால் நீ இதை போட்டிருக்க மாட்டியே, ஸோ இப்போ அதனால தான் என்னை ஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்கியா, ஓ இப்போ தான் எனக்கு புரியுது, நான் ஜென்ரலோட ஒய்ஃபோட மேக் அவுட் பண்ணிகிட்டு இருந்ததை பற்றி நீ ஏன் திரும்ப திரும்ப பாயிண்ட் பண்ணுறான்னா உனக்கு ஜெலஸாக ஃபீல் ஆகிருக்கு, என்னுடைய உட்பி இல்லை நீனு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் மண்ணாங்கட்டி உன்னையெல்லாம் வந்துட்டு சத்தியமாக வந்துட்டு நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், இந்த உலகத்தில் ஒரே ஆம்பளை தான் அப்படின்னா கூட நான் உன்னைய பார்க்க மாட்டேன் அப்படின்னோடனே நம்ம ஹீரோவும் நான் தான் ஏற்கனவே பார்த்துட்டேனே, நீ எல்லாம் முழுசாக பார்த்தத அப்புறம் என்னத்தை இப்போ பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி வந்து டீஸ் பண்ணிக்கிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு இருக்கும் போது தான் அந்த பக்கம் ரோட் சைடில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு அந்த ஆக்சிடென்ட் பண்ண வண்டியை தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற மாதிரி பண்ணுறான்னா ஹீரோயின் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறான். ஒரு லேடியை இப்போ பிடிச்சி கொடுத்தால ஜென்ரலை கொல்ல வந்தவங்கள, ஸோ அந்த லேடியை பற்றி இப்போ திட்டு தான் விசாரிச்சுட்டு இருக்கான். ஸோ அவன் பேக்ரவுண்ட் செக் வந்து பண்ணையில் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க ஒரு ட்ரக் டீலர், சென்புரா நாட்டை சேர்ந்தவங்க, அடிக்கடி ட்ரக் டீலிங்கில் மாட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜென்ரலை கொல்ல வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரியே தான் கேட்டுட்டு இருக்கான். ஸோ இவங்க கூட இன்னும் 2 பேர் வந்து ட்ரக்ஸ் வந்து செல் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் அந்த காட்டு வழியில் மாட்டி ஆர்மிக்காரங்க ஷூட் பண்ணி இறந்தும் போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த லேடி வந்து எதுவுமே வாயை திறக்காமல் இருக்கும்போது திட்டுக்கு அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வருது, நீ என்கொயரிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வர சொல்லிடுறாங்க. அவனும் அவங்க அப்பாவை திட்டிக்கிட்டே வந்துடுறான். இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு உள்ளே பாஞ்சு ஒரு சண்டை போட்டு காப்பாற்றினால அதனால அவனுக்கு லைட்டாக அடிபட்டிருக்கா. அவன் அதை பெருசாக்கிட்டு கொஞ்சம் ஆக்டிங் எல்லாம் கொடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட அவள் வாங்கிட்டு வர மெடிசனை அவளையே போடவும் வச்சிடுறான். ஹீரோயினும் வந்துட்டு அவனுக்கு எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு இருக்கும்போது வேறு ட்ரெஸ் எல்லாம் வேறு ரிமூவ் பண்ணிட்டேன், ஸோ நம்ம 2 பேருக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு சொன்னால் இதில் நம்புற மாதிரியா இருக்குது, நீ என் வலையில் விழுந்துட்டேங்கிறத சொல்லு, இதில் வந்துட்டு தப்பே கிடையாது, 10ஓட 11 உன்னை நானும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வேணும்னே டென்ஷனை தூக்கி அவன் மேலே ஊற்றி விட்டுட்டு அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. ஸோ இப்படி வந்துட்டு இவங்களுக்குள்ள இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு க்யூட்டாலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா. அதே சமயத்தில் தான் திட்டு அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக போயிட்டு வரானா. அவன் உள்ளே வரும்போது திடீர்னு அவனுக்கு சந்தேகப்படுற மாதிரி ஏதோ இருக்குது, ஒரு ஆளை துரத்துக்கிட்டே போகிறான், ஆனால் அந்த ஆள் எஸ்கேப் ஆகிடுறான். ஸோ அதுக்கப்புறமா இங்கே எனக்கு எதுக்கு கால் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அவன் உள்ளே வரானா. வந்து பார்த்தா இவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த லேடி வந்துட்டு கழுத்து நெரிச்சுப்பட்டு அப்படியே வந்து செத்து கிடக்குறாங்க. ஸோ இது வேறு யாராவது பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க. திட்டு வந்துட்டு ஏற்கனவே பார்த்தா ஆளாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினைக்கிறான். ஹீரோக்கு மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து அதை போட்டும் விட்டுட்டு அங்கேருந்து மிச்ச மருந்தையும் கொடுத்து கேர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு வண்டியை அன்லாக் பண்ணுறாளா. ஹீரோக்கு அவனுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஆர்மியிலேருந்து ஒரு ஆர்டர் மாதிரி ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே அதோட சீரியஸ்னஸ்னால நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் கேஷ் இருந்தால் கூட என் ட்ராவலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்டாலும் போடுவனே தவிர உனக்குலாம் தரமாட்டேன்டா, இவ்வளோ பண்ணியும் மானங்கிட்ட போய் என்கிட்ட காசு கேட்குற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவனை ரொம்பவே கண்டுபிடிக்கிறா. ஸோ இதனால் ஹீரோவும் அவசரத்தை புரியாமல் இவ வேறு மொக்க போடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டு அவளுடைய காரில் ஏறி காரை ரிவர்ஸ் எடுத்து
அவன் பாட்டு கிளம்பி போயிடுறான். ஹீரோயினும் அங்கேருந்து பேனு கத்திக்கிட்டே பின்னாடியே ஓடுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு கொந்தளிச்சு அவளுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேர்றாளா. அங்கே ஹீரோயினுடைய அக்காவும் மச்சானும் தான் இருக்காங்க. அவங்க 2 பேர்கிட்டயும் ஹீரோவை பயங்கரமாக கழுவி கழுவி ஊத்துறா. என்னதான் மனுஷன் அவன் ப்ளே பாய்னு பார்த்தா இந்த அளவுக்கு வந்துட்டு நாதாரித்தனம்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் கேட்டுட்டு இருக்கும்போது, அதான் அம்மா எனக்கிட்ட ஒருத்தனை பார்த்து வச்சிருக்காங்களே அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனை பிடிக்கலங்கிறதுக்காக அவனை பற்றி எதுவும் தெரியாமல் ட்ராஷ் டாக்கெல்லாம் பண்ணாத, அம்மா வந்துட்டு அவன் ரொம்ப டீசென்ட் ஆனவன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, யாருக்கு அம்மாவுக்கு தான் கண்ணு தெரியல, காது கேட்கல, ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் முணங்கிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் திட்கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, வீடியோ கால். ஸோ அதில் பார்த்தா திட் சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி நீ வந்து நேற்று பிடிச்சி கொடுத்தல அந்த பொண்ணு ஜெயிலில் சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு யார் அவ என்ன ஏதுன்னு ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னாவும், இந்த மாதிரி சென்புரா நாட்டை சேர்ந்தவ அவ அப்படின்னோடனே ஹீரோயினோட அக்காவும் அப்படி ஒரு நாடு இருக்கா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினோட மச்சான் தான் விளக்கம் கொடுத்துட்ருக்காரு. சென்புராங்கிறது ஒரு அடிமை நாடு. இப்போ இந்த ஜெய்ஹிந்த் படத்தில் வரும்ல, ஒரு தனியாக வந்துட்டு ட்ரக்ஸ் எல்லாம் டீட் பண்ணுறதுக்காக தயாரிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு இடம் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் அங்கே இருக்கவங்க எல்லாருமே பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கே வந்து லீடர்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் அந்த பிரின்ஸு. அந்த பிரின்ஸை வந்துட்டு என்ன சொன்னாலும் ஃபாலோ பண்ணி அவனுக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதே செட்டப்பில் தான் இங்கேயும் நடந்துட்டுருக்கு. என்னுடைய அக்காவுக்கு அவளுடைய மச்சான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கும் போது ஹீரோயின் கூடவே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறா. அந்த நாட்டில் பயங்கரமான டைமண்ட்ஸ், ரேரான ஜெம்ஸ் எல்லாம் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். பட் அந்த மக்கள் அதை வச்சு பிழைக்கலை, அவங்க ட்ரக்ஸை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பிழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஷேர் பண்ணுறா. ஸோ இப்போ இதில் வந்து ஆர்மி இன்வால்வ் ஆகாங்களா அப்படிங்கிற மாதிரி திட்கிட்ட கேட்கும்போது திட் தெரியல அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு அவசரமாக கிளம்பி வந்தான்ல, அவங்க இங்கே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய கமாண்டர் இவர் தான், அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுடைய அப்பாவும். பட் இவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. ஹீரோவுடைய அம்மாவை பற்றியும் இவங்க யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி ஹீரோ மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் இருந்துகிட்ருக்கான். அவன் ஆர்மியில் இருக்கிறதும் யாருக்குமே தெரியாது ஹீரோவுடைய அம்மாவை தவிர. அந்த ஜென்ரலை பிடிக்கிறதுக்காகவும் பிரின்ஸை பிடிக்கிறதுக்காகவும் தான் பேசிகிட்டு இருக்காங்க ட்ரக் டீலிங்கை பற்றி. அப்போ தான் ஹீரோவுடைய அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஜென்ரலோட ஒய்ஃப் கூட என் பையன் அஃபேர் வச்சுக்கணும்னு நினச்சதே ஒரு ஸ்பை வேலையாக ஜென்ரலை ரீச் பண்ணிவிட்டு அவரை மானிட்டர் பண்ணுறதுக்காகத்தான். ஆனாலும் நம்மளுக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. ஸோ அவங்க எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்மளுக்கு டைம் இல்லாததுனால சீக்கிரமாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கூட சொல்லிகிட்ருக்கா. இது ரொம்ப ரிஸ்க்கானது, கவனமாக இருன்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஹீரோயின் இப்போ அவங்க அம்மாவை போய் சந்திக்கிறாளா. ஹீரோவை கல்யாணமே பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறா. அவங்க அம்மா விடாமல் வந்துட்டு அவர்கிட்ட காரணம் கேட்டுக்கிட்டே இருக்க ஹீரோயினும் சரி இதுக்கு மேலே வந்துட்டு உங்ககிட்ட மறைச்சு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஜென்ரல் பொண்டாட்டியோட அஃபேரில் இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறா. ஸோ இதை கேட்டு அவங்க ஷாக் ஆகும் போது தான் ஹீரோடைய அம்மா அங்கே வராங்களா. ஹீரோயினோட அம்மாவும் நீ ஏன் ஆன்ட்டி கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்க. ஹீரோயினும் எப்படியோ மென்னு முழுங்கி உங்கள் பையன் ஜென்ரலோட ஒய்ஃப் கூட அஃபேரில் இருக்கான் அப்படின்னு சொல்லி முடிச்சது தான் மிச்சம். அவங்க ரியாக்ஷனுக்கு இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவனோட முதுகை யாரோ சுரண்டுறாங்க. அவளும் திரும்பி பார்க்குறா. பார்த்தா அங்கே கவர்னரோட ஒய்ஃப் வந்து நிற்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஹீரோவுடைய அம்மாவை அவங்களுக்கு நல்லாவே தெரியணும், ஹீரோயினை எப்படி அவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவ தான் என் பையனுக்கு பார்த்துருக்க பொண்ணுன்னு அவங்க சொல்கிறாங்க. இதனால் கவர்னரோட ஒய்ஃப்க்கு முகமே மாறி போயிடுது. ஹீரோயினும் ஐயோ நான் உங்கள்கிட்ட போய்லாம் சொல்லலை, சத்தியமாக வந்து அவனுக்கு எனக்கு ஒத்து போகலை, எங்களுக்கு கல்யாணம் நடக்காது அப்படிங்கும் போது அவங்களும் ஏன் நடக்காது, அவன் ரொம்ப நல்லவன், எனக்கு வந்து ஒரு ஃபேவரட் தெரியுமா, சூப்பராக வந்துட்டு எங்கள் கூட டீலிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்கான், என்னோட பிஸ்னஸ் டீலிங் கூட பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கும் தூக்கி வாரி போடுது. ஐயோ இவங்ககிட்டே வந்துட்டு வளர்கிற மாதிரி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுவோமோ ஏது பண்ணுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோக்கு அந்த நூனு வந்து இப்போ கால் பண்ணி இந்த மாதிரி நீ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்க, முதல்ல ஜென்ரலோட ஒய்ஃபை வந்து பாரு அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ஹீரோ அங்கே வரான். இவங்க அவனை பார்த்து பயங்கரமாக சத்தம் போடுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. நீயும் நானும் எத்தனை நாளாக பழகிட்டுருக்கோம், ஆனால் உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுங்கிற விஷயத்தை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதுக்கு ஹீரோவும் என்கேஜ்மெண்ட்டும் ஆகலை, ஒன்றும் ஆகலை, அம்மா எனக்காக பொண்ணு மட்டும் தான் பார்த்துட்ருக்காங்க, நான் அவளை இன்னும் ஒழுங்காக பார்த்தது கூட கிடையாது, இதில் எனக்கு இஷ்டம் இருக்குன்னு நான் சொன்னது கிடையாது, நான் உங்களை மட்டும் தான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு லைட்டாக வந்து கன்சோல் பண்ணுறதுக்காக அவங்கள தம் பக்கம் இழுக்கிறதுக்காக எப்படியெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கானா. ஹீரோயின் வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. இருடா வாயால் சொன்னால் ஒன்றும் நம்ப மாட்டேங்கிறாங்க, ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஹீரோயினுடைய முதுகை யாரோ தட்ட பயந்து போயிட்டு திடுக்குன்னு பார்க்குறா. பார்த்தா அங்கே அந்த நூனு வந்து நிற்கிறா. இப்போ ஹீரோயின் கிட்ட ஃபோனை பிடிங்கிட்டு அவள் ஃபோட்டோ எடுத்தது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு மாதிரியான வேலையெல்லாம் இனிமேல் வச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உன் பாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறியா, உன் பாஸ்க்கு பாரு எல்லாமே கிடைச்சும் அவங்க இருக்கிறது பத்தாதுன்னு வேற ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு யார் சொன்னால் அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பணம் எல்லாமே கிடைச்சிருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது அவங்க ஹஸ்பண்டோட லவ், அது அவங்களுக்கு கிடைக்கல, அதனால் அவங்க அதை வேறு இடத்துல தேடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒன்றும் ஹீரோவை
ட்ராப் பண்ணலை, ஹீரோ தான் அவங்கள ட்ராப் பண்ணி வச்சுருக்கான். அவனுடைய பிஸ்னஸை பெருசாக டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு இவங்கள பிளாக்மெயில் பண்ணி இவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் அப்படின்னு கண்ணா பின்னான்னு வாய்க்கு வர மாதிரி பொய்யெல்லாம் இந்த நூனும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஏற்கனவே ஹீரோ மேலே தப்பான அபிப்பிராயம் இருக்கிற நம்ம ஹீரோயின் அதை அப்படியே நம்பி ஜென்ரல் மேலே ஹீரோக்கும் ஆர்மிக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் வந்துட்டு ரொம்பவே சரியானதாக இருந்துட்டு இருக்கு. ஜென்ரல் இப்போ அந்த சென்புரா நாட்டுடைய பிரின்ஸை தான் வந்து சந்திக்கிறான். ட்ரக்ஸை பற்றி இப்போ ஜென்ரல் பேச ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வர வேண்டிய வெப்பன்ஸே இன்னும் வரலை, அது மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸை நாங்கள் கொடுத்து விட்ட ஆட்கள் வந்து ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க 2 பேர், இது எங்கள் ஊரில் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு சிக்னல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் மக்களை ஏன் உங்கள் நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு ஜென்ரலும் ஏற்கனவே என் பேர் இங்கே நாறிட்டுருக்கு, பல பேருக்கு என் மேலே சந்தேகம் கூட வந்திருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி இருக்கப்போ ஒருத்தரையும் என்னாலலாம் வந்துட்டு காப்பாற்ற முடியாது, ஸோ ட்ரக்ஸை காப்பாற்றணுங்கிறது தான் என்னுடைய வேலை, அதை நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அப்படின்னா உங்களுக்கு தேவையானது நான் கிடைக்க விடாமல் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சென்புரா நாட்டுடைய பிரின்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. இவனோட பேச்சை கேட்டு முடிச்சுட்டு ஹீரோவுடைய அம்மா வீட்டுக்கு வராங்களா, ஹீரோ கிட்ட கொஸ்டின் பண்ணுறாங்க, ஏன்டா அந்த ஜென்ரலோட ஒய்ஃப்க்கும் உனக்கும் என்னடா நடந்துட்டுருக்கு, ஹீரோயின் இந்த மாதிரியெல்லாம் உன்னை ப்ளேம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னோடனே, அம்மா உனக்கு தான் தெரியும்ல இப்போ ஒரு மிஷனில் இருந்துகிட்ருக்கேன், அந்த மிஷனுக்கு தேவையானதை நான் செஞ்சுட்ருக்கேன், அப்பாக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உங்கள் அப்பா என்ன மாதிரி விஷயம்லாடா அவனுக்கு தள்ளிட்டு இருக்காரு, இந்த மாதிரி அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டை போடுற மிஷனெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறா அப்படின்னோடனே, அம்மா உனக்கு தெரியும்ல புரிஞ்சு தானே பேசிகிட்ருக்க நீனு, எல்லாமே நம்ம மக்களோட நல்லதுக்கு தாம்மா, அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் என்னை புரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது, எனக்கு அவள் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை, அவள் ரொம்ப நைவாக இருக்கா, அவள் கண்டிப்பாக என்னோட ஜாபை பற்றியெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டா, அவளை பேசாமல் வந்துட்டு இப்படியே விட்டுடுவோமே, எனக்கும் இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அவங்க அம்மாவும் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க, எப்போ இவன் வந்து ஹோப்பை மறந்துட்டு லைஃப்பில் செட்டில் ஆவானோ அப்படிங்கிற மாதிரி. இன்றால் அந்த நூனு கூட தனியாக இருக்கும் போது ரொம்ப க்ளோஸாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்காரு, நான் எல்லாமே உனக்காக தான் பண்ணுறேன், எதுக்காக என்னை விட்டு விலகி போக பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறாரு. நான் உங்கள் ஒய்ஃபோடைய சர்வெண்ட், என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, க்ளோஸாக வராதிங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. பழசெல்லாம் மறந்து போயிடுச்சா என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுட்ருக்காரு. பழசெல்லாம் மறக்கணும், அதுதான் வந்துட்டு இப்போ கரெக்டாக இருக்கும், ஏன்னா நான் ஒரு சர்வெண்ட் மட்டும் தான், இப்போ தேவையில்லாமல் வந்துட்டு பிரச்சனையில் இன்வால்வ் ஆகிறது எனக்கு பிடிக்காது, இதுன்னு பேசிட்டு அவர் அவாய்ட் பண்ணிட்டு அவள் கிளம்பையில் அவளுடைய கையை பிடிச்சி இழுத்து இவர் நிறுத்துறாரா. கரெக்டாக அவருடைய ஒய்ஃப் அந்த பக்கமாக வந்துடுறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதான் மிச்சம். இந்த நூனும் ஜென்ரலோட கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்கிறது கிளம்பி ஓடிடுறா. ஸோ இதை பார்த்தோன்னே ஜென்ரலோட ஒய்ஃப்க்கு கடுப்பாகிடுது. நானும் எப்போ பாரு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவள் உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா, ரொம்ப திமிராக நடந்துகிட்டு இருக்கா, நீங்கள் என்னென்னா அவளுக்கு முன்னாடி பம்பிக்கிட்டு இருக்கீங்க, என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எதுவும் வந்துட்டு நடக்கிற மாதிரிலாம் இல்லை, நீ தான் தேவையில்லாமல் வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கிற, அவள் சென்புரா நாட்டை சேர்ந்தவள், அந்த நாட்டுக்கு விடுதலை கிடைக்கணும், அதுக்காக நாங்கள் ஏதாவது பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவளுடைய நாட்டுக்கு எதுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ பாடுபடணும், அவள் உங்களுக்கு ஏதாவது மரியாதை கொடுக்குறாளா என்ன, ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுறாளா, எதுக்காக நீங்கள் அவளை பார்த்து நடுங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கும் போது, அவள் எனக்கு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கா, சென்புரா நாட்டுக்குள்ளே சாதாரண மக்களால் போக முடியாதுன்னு உனக்கே தெரியும்ல, அவளை வச்சு தான் நான் உள்ளே போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் இது எல்லாமே வந்து பொய்யா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஸோ திரும்ப கொஸ்டின் பண்ணுறாங்க. அப்போ அவருமே, நீயும் ஹீரோவும் க்ளோஸாக பழகிறது எனக்கு தெரியாதா, என்னை கேள்வி கேட்க வைக்காத அப்படின்னோடனே, நான் எத்தனை பேரோட க்ளோஸாக பழகிறாலும் நீங்கள் அதை கேள்வி கேட்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் தான் என்னை காதலிக்கலையே, என்ன சும்மா என்னுடைய பவருக்காகத்தானே என்னை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சும் நான் ஏன் தெரியாத மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு ஜென்ரல் கிட்ட பதில் இல்லாமல் அவர் முடிச்சுட்டு இருக்கும்போது, இத்தனை வருஷம் ஆச்சு நம்மளுக்கு கல்யாணம் ஆகி, ஆனால் என்னுடைய பேருக்காகவும் என்னுடைய பவருக்காக மட்டுமே நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணியிருக்கீங்கிறது தான் இதில் அசைக்க முடியாத உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புறா நாட்டை சேர்ந்த 2 பேர் ட்ரக்ஸ் கடத்தும் போது அங்கே ஆர்மினால் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னால, அதில் ஒருத்தவங்களுடைய ஃபேமிலி மெம்பரான ஒரு பையனுடைய தங்கச்சி இப்போ வந்து அந்த பிரின்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்ருக்கா. இந்த மாதிரி ட்ரக்கை வச்சு எதுக்காக நீங்கள் எல்லாரையும் நம்ம மக்களையே வந்துட்டு சாகிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க, நம்ம நாட்டுக்கு விடுதலை வேணுங்கிறீங்களே, அதுக்கு வேறு வழியே இல்லையா, அந்த ட்ரக்ஸை தான் வந்துட்டு யூஸ் பண்ணணுமா, இந்த ட்ரக்ஸை வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணுறவங்களும் சாக தான் போகிறாங்க, அதை கடத்துறவங்களும் சாக தான் செய்கிறாங்க, ஸோ இதில் ஒரு வழியே கிடையாதா, சும்மா வந்துட்டு என்னைய நம்புன்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு 2 பேரை ட்ரைனிங் கூப்பிட்டு வந்துட்டு ஒருத்தராக சாகிறதுக்காக வழி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்துறா. அவளோட பேர் நிலா. ஸோ அவளோட அப்பா வந்துட்டு அவளை கோவப்பட்டு அதட்டிட்டு இருக்காரு. பிரின்ஸோ இல்லை அவளை பேச விடு அப்படிங்கிற மாதிரி பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்குறாருன்னா, சரி இவ்வளோ சொல்கிறல்ல, உனக்கு என்ன ஐடியா இருக்குது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு, வெப்பன்ஸ் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த பொண்ணு பதில் இல்லாமல் இருக்கும் போது அதுக்கு அந்த பிரின்ஸும் வந்துட்டு, இப்போ தெரியுதா நான் பண்ணுறது எல்லாமே இந்த நாட்டோட நல்லதுக்கு தான், என்ன யாராவது கேள்வி கேட்கணும்னா உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்தால் வந்து கேளுங்க, இல்லைனா வந்துட்டு வாயை மூடிட்டு நான் சொன்னதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கு அந்த நிலாவும், நீங்கள் என்ன வந்துட்டு இப்போ வாயை மூட வைக்கலாம், ஆனால் நீங்கள் செய்கிறது தப்பு தான், இந்த ட்ரக்ஸை கடத்துறது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அந்த பிரின்ஸ் அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு வார்னிங் கொடுக்குறாரா, இந்த மாதிரி என்னை கேள்வி கேட்குறவங்க யாராக இருந்தாலும் சரி ஒரு பதிலோடு வாங்க, உங்களோட பதில் வேலிடாக
வேலிடாக இருந்துச்சுன்னா அதையே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பிறகு அவர் வந்து அவருடைய ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுத்து பார்க்குறாரு. ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப ஹாப்பியாக இந்த சென்புரா நாட்டில் தான் இருந்திருக்காங்க. இவனுக்கு முன்னாடி அவங்க அப்பா தான் இந்த நாட்டுடைய பிரின்ஸாக இருந்திருக்காரு. ஸோ அப்படி ஒரு நாள் இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா திடீர்னு ரூம்குள்ளே வந்துட்டு தூங்கிட்டு இருக்கக்கூடிய பிரின்ஸையும் அவனோட தங்கச்சியும் வந்து எழுப்பி விடுறாங்க. இங்கே சேஃப் கிடையாது, சீக்கிரம் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே வெளியில் வந்தாக்க இங்கே தாய்லாந்து, அதாவது இந்த சென்புராங்கிறது தாய்லாந்து பக்கத்து கண்ட்ரி மாதிரி. ஸோ நடுவில் ஒரு பார்டர் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த தாய்லாண்டோடைய மிலிட்ரி உள்ளே வந்துட்டாங்க. இவங்க எல்லாரையும் வந்து இப்போ கண்ணுக்கு தெரிகிறவங்களெல்லாம் சுட்டு கொண்டுட்ருக்காங்கங்கிற மாதிரி அங்கே ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இவங்க வந்துட்டு வெளியேற்றி பிள்ளைங்களை சேஃப்டிக்காக கூட்டிகிட்டு போகும்போது அங்கே பிரின்ஸுடைய அப்பா வந்து பார்க்குறாரு. இந்த வீட்டு ஆம்பளை இனிமேல் நீ தான் வந்துட்டு அம்மாவையும் தங்கச்சியும் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு உறுதிமொழி வாங்கிட்டு, இந்த மக்களுக்காக உயிரை கூட விடலாம், நம்ம நாட்டை வந்து விட்டுட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அந்த பையனும் வந்து அழுதுகிட்டே அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். அதுக்கப்புறம் வந்துட்டு இவரை அங்கே மிலிட்ரிக்காரங்க ஷூட் பண்ணி கொன்னுடுறாங்க. ஸோ இப்போ அடுத்தது இந்த குழந்தைங்களை கொல்றதுக்காக வரும்போது இந்த பிரின்ஸுடைய அம்மா நடுவில் பூந்து மிலிட்ரிக்காரன்ட்ட சண்டை போடுறாங்களா, அப்போ வேறு 2 பேர் சேர்ந்து அவங்கள ஷூட் பண்ணி கொன்னுடுறாங்க. ஸோ கண்ணுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை இறந்து போயிட அந்த பிரின்ஸ் அவனுடைய தங்கச்சியை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காகன்னு சொல்லிட்டு ஆற்று பக்கம் போகிறான். ஆற்றுல வந்துட்டு ஒரு படகு மாதிரி இருக்குது. அதில் அவன் தங்கச்சியை உட்கார வச்சு நீயாவது உயிரோடு இரு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை அங்கேருந்து கலட்டி விட்டு தண்ணியில் அனுப்பி விட்டுடுறான். ஆனால் அடுத்த செகண்டே அங்கே ஒரு மிலிட்ரி மேனும் வந்துடுறாரு. தண்ணிக்குள்ளே போயிட்டு அவர் அந்த பொண்ணை தூக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது இந்த பிரின்ஸ் அவன்கிட்ட சண்டை போடுறானா, அதனால இவனை பயங்கரமாக அடித்து காயமாக்கிடுறாங்க. அதில் அவனுடைய தங்கச்சி பார்த்து பதறி போயிட்டு அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சு அவங்க அண்ணனை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுறா. பட் ஆனால் தண்ணிக்குள்ளே குதிச்சு ஸ்விம் பண்ண முடியாமல் தத்தளிக்கிறாளா. இவன் இங்கே கரையில் இருந்து ஹெல்ப் பண்ண முடியாமல் பார்த்துட்டே இருக்கான். இதோட இந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. ஸோ என்னுடைய நாட்டு மக்களை நான் காப்பாற்றுவேன், என் நாட்டு மக்களுடைய சேஃப்டிக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அந்த வாக்கை நான் கீப்பப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவன் தனக்கு தானே வந்துட்டு சொல்லிக்கிட்டு தான் பண்ணுறது சரிதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரான். ஹீரோயின் அவள் அக்கா மச்சான் கூட சென்புராக்கு தான் வரா. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு நிறைய செல்ஃபீஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்க சென்புரா மக்கள் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை சத்தம் போடுறாங்க, இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு. அவனுங்க வாட்டு கத்திட்டு போட்டுங்கிற மாதிரி வந்துட்டு மதிப்பு கொடுக்காம வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்துடுது. நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து ஃபோனை பிடிங்கி சண்டை போட்டுட்ருக்காங்களா. அப்போ ஹீரோயினுடைய அக்காவும் மச்சானுமே ஹெல்ப்புக்கு வராங்க. இவங்களுக்குள்ள ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடக்குது. ஸோ அந்த பக்கமாக வரக்கூடிய ஹீரோவும் அவனுடைய ஆர்மி ஃப்ரெண்டாக இவன் வந்து ஒரு டாக்டராக இருக்கான் ஆர்மியில். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே உள்ளே வந்து ஹீரோயினுக்கும் இங்கே மக்களுக்கும் நடக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை விலக்கி விட்டு 2 பேருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க போலீஸும் இல்லை, ஸ்பை இல்லை, ஜேர்னலிஸ்ட்டும் இல்லை, சும்மா அவங்க ஒரு டூரிஸ்ட்டு தான், தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துட்டாங்கன்னு மன்னிப்பு கேட்டு ஹீரோ விலக்கி விட்டுறானா. ஹீரோயினுக்கு ஹீரோ இன்வால்வ் ஆகிறது பிடிக்காம திட்டிக்கிட்டே அங்கேருந்து போகிறா. ஸோ இதை பார்க்குற ஹீரோயினுடைய அக்காவுமே அவன் நல்லது தானே பண்ணுறான், எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கா, ஃபோட்டோ எடுக்காதுன்னா எடுக்காமல் இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறாங்க. அப்போ அங்கே வரக்கூடிய ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்டேயும் மச்சான் கிட்டேயும் பெர்மிஷன் வாங்கிட்டு கூட்டிகிட்டு போகிறான். வந்ததுக்கப்புறமா ஹீரோயின் இப்போ அவனுக்கு அஃபேர் இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா வரைக்கும் கொண்டு போய் சொல்லிட்டா அப்படிங்கிறதுனால கோவப்பட்டுட்டு அவளை பயங்கரமாக திட்டுறான். ரொம்ப ட்ராஷாக பேசுகிறான் அவளோட கேரக்டரை பற்றி. ஸோ இப்போ நான் ஜென்ரலோட ஒய்ஃப் கூட மேக் அவுட் பண்ணது உனக்கு பார்த்து ஜெலஸ் ஆகிடுச்சு, உன் கூட மேக் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தானே வந்துட்டு எல்லார்கிட்டையும் போய் நான் வந்துட்டு அஃபேரில் இருக்கேன்னு சொல்லிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்கும் போது ஹீரோயின் அவனை பயங்கரமாக திட்டுறா. ஸோ ஹீரோ அதுக்கப்புறமா அவகிட்ட ரொம்ப வல்கராக பேசி வச்சுட்றான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீ நேக்கடாக வந்தால் கூட உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, நல்லா உன்னை சீண்ட கூட மாட்டேன், எனக்கு உன் மேலே எந்த ஒரு டிசையரும் இல்லை அப்படி இப்படின்னு ரொம்ப கண்ணாப்பினான்னு பேசிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரியாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அவளோட ஒய்ஃப் கிட்ட அந்த நூனு வந்து பேசுகிறா இப்போது. ஸோ இந்த மாதிரி ஹீரோ கிட்ட கொஞ்சம் வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதா நல்லதுன்னு தோணுது, ஜென்ரலுக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க ஜென்ரலுக்கு தெரிஞ்சால் ஒரு மண்ணும் நடக்காது, அவரால் இங்கே ஹீரோ மட்டும் இல்லை நான் 100 ஆம்பளைங்க கூட ஸ்லீப் பண்ணால் கூட வந்துட்டு எதுவும் கேட்க மாட்டார், காரணம் அவர் என்னை லவ் பண்ணலை, என்னுடைய பவருக்காக மட்டும்தான் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் நான் தான் வந்துட்டு அவரை லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஒன் சைடடாக இருந்துகிட்ருக்கு, நான் அவரை ஜெலஸாக ஃபீல் பண்ணுறதுக்காகலாம் இப்போ வந்து ஹீரோ கூடலாம் பழகலை, ஏன்னா அது மாதிரி ஒரு கட்டாயம் நடக்கவே நடக்காதுன்னு எனக்கே தெரியும். ஸோ தேவையில்லாமல் என்னோடய விஷயத்தில் இன்வால்வ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அந்த நூனுக்கு சொல்கிறாரு. நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்ன உடனே இல்லை எனக்கு புரியல, இந்த சென்புரா நாடுன்னு சொல்லிட்டு இந்த முக்கராறு இத்தனை வருஷமாக அந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு இவருக்கு என்ன லாபம் இருக்குது, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அவருக்கு அங்கே இருக்கிற மக்களில் யாரோ ஒருத்தரோ இல்லை ஏதோ ஒரு பொருளோ தேவைப்படுது, அதுக்காகத்தான் இந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ன உடனே அந்த நூனுக்கு முகமே மாறி போயிடுது. ஃப்ரெண்டே ஹீரோவை இப்போ திட்டிக்கிட்டே வந்துட்டுருக்கான். ஏண்டா அந்த பொண்ணு பாவுண்டா, உங்கள் அம்மா தானே அவளை மேட்ச் பண்ணாங்க, அதுக்கு அவள் என்னடா பண்ணுவா, எதுக்கடா அவகிட்ட அவ்வளோ வல்கராக பேசினேன்னு எல்லாத்தையும் கேட்டேன் தெரியுமா, அப்படியே எனக்கே காதெல்லாம் கூசிடுச்சுடா, அந்த
அளவுக்கு கேவலமாக பேசியிருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை அவள் எனக்கு அஃபேர் இருக்குன்ற விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லிட்டுருக்காடா, அது பிரச்சனை இல்லை, என் கேரக்டரை பற்றி அவள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், ஆனால் நம்ம ஸ்பை மிஷனுக்கு வந்துட்டு இது வந்து ஆபத்தாக வந்துடக்கூடாதுல்ல, இந்த விஷயம் இங்கே ஜெனரலுக்கோ இல்லை அவரோட ஒய்ஃப்கோ இவ பேசுகிறது போய் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நம்மளோட வேலையே கெட்டு போயிடும். நம்ம எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலான வேலையில் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இன்வால்வ் ஆயிருக்கோன்னு தெரியாமல் கண்ணா பின்னாடி பேசிட்டு சுற்றுறா. இப்போ நான் பேசின பேச்சுக்காக என் பக்கத்தில் வரது கூட இனிமேல் யோசிப்பா இல்லையா, என்னைய பற்றி கேவலமாகவே நினச்சிக்கிட்டுன்னு சொல்லி தான் நான் அந்த இடத்துல வந்துட்டு அவகிட்ட அப்படி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்படி ஒளிஞ்சிருன்னு பேசிட்டு இருக்கிறத வேற ஒருத்த ஒளிஞ்சிருன்னு பார்த்துடுறானா. உடனே இவங்க அவனை துரத்துறாங்க. அவனும் வந்துட்டு இவங்க கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டும் பிரிஞ்சு போயிட்டு அவனை பிடிக்கலான்னு நினைக்கும் போது தான் கரெக்டாக அவன் கன் எடுத்து இங்கே ஹீரோவுடைய ஃப்ரெண்டு மேலே பாயிண்ட் பண்ணுறான். ஸோ இப்போ அவன் பயந்து நிற்கும் போது அங்கே வரக்கூடிய ஹீரோ இவனை அட்டாக் பண்ணுறான். இவனை ஷூட் பண்ண போகையில் அவன் டக்குன்னு சொல்கிறான், ஐயோ நானும் உங்களை மாதிரி ஒரு போலீஸ் தான், விடுங்க விடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நானும் ஸ்பையாக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு தான் ஹீரோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக அவன் என்ன சொல்கிறான்னா, அடுத்த நாளே இங்கே செம பெரிய ஒரு ட்ரக் டீலிங் நடக்க போகுது, தாய்லாந்து வழியாக தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். இதையே முன்னாடியே சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் இத்தனோண்டு குறுகிய காலத்தில் எங்களால் என்ன பண்ண முடியணும்னே கொடுக்க முடியாமல் தான் நான் தவிச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த சென்புரா மக்கள் வந்துட்டு உள்ளே வந்துடுறாங்க. அவங்க எப்படின்னா அடிக்கடி வந்து அந்த பார்டரில் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நின்றுட்டே இருப்பாங்களா. ஸோ இப்போ இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு இவங்க ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாங்க. இவங்களுடைய ஃபேஸ் அவங்க பார்க்கல, பட் ஆனால் தூரத்துலேருந்து பார்த்ததுனால எல்லா கன்னை வச்சு துரத்துக்கிட்டு ஷூட் பண்ணிக்கிட்டுலாம் இருந்துட்டுருக்காங்க. ஹீரோவும் அந்த இன்னொரு போலீஸ்காரனும் எஸ்கேப் ஆக்கிடுறாங்க. ஆனால் பிரிஞ்சு போன ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டிலும் வந்துட்டு அந்த டாக்டர் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் இப்போ இந்த மக்கள்கிட்ட மாட்டிக்கிறான். இந்த போலீஸ்காரன் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் ட்ரக் டீலிங் நடக்குது. ஹீரோ மூலமாக ஆல்ரெடி வந்துட்டு இங்கே ஆர்மிக்கே இன்ஃபர்மேஷன் வந்துட்டதுனால ரோட் செக்கிங் அப்புறம் எல்லாமே வந்துட்டு பக்காவாக பார்த்துட்ருக்காங்களா. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு பிரின்ஸே வந்துட்டு உள்ளே வரான். எங்கெல்லாம் செக் பாயிண்ட் இருக்குங்கிறத அங்கே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ட்ரக் வெஹிக்கலுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து அந்த வெஹிக்கலை தசை திருப்பி அனுப்பிட்டுருக்கானா. ஸோ இப்போ வந்து இவங்க தசை திருப்பி போகிற இடத்துலையும் போலீஸ் வந்து ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அதில் இவங்க வந்து சந்தேகப்படுற மாதிரி வரக்கூடிய அந்த ட்ரக் வெஹிக்கலை பிடிக்கிறாங்க. பட் அதில் ஃபுல்லாக வந்துட்டு வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் இருக்குது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. உடனே திட் வந்துட்டு அவனுடைய அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு இதை இன்ஃபார்ம் பண்ணுறான். அவங்க அப்பாவும் இல்லையே வந்த தகவல் தப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் திட் வந்துட்டு கவனிக்கிறான், இந்த வண்டிக்கு பின்னாடியே வேற ஒரு வண்டி வந்திருக்கு, பட் இப்போ அதை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வண்டி அச்சை வச்சுட்டு அவங்க ஃபாலோ பண்ணி போய் பார்க்குறாங்க. பார்த்தா வண்டி எம்டியாக இருக்குது. வண்டியில் இருந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே 2 பேர் எடுத்துக்கிட்டு இப்போ அந்த பிரின்ஸை பார்க்குறதுக்காக வந்துட்டாங்க. பிரின்ஸ் மெயின் ரோட்டில் ஒரு கார் ஓட்டிகிட்டு வந்தான்ல, ஸோ அந்த காரை இவங்க வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதாகவும் பிரின்ஸ் வந்து சேஃபாக சென்புரா நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த 2 நபர்கள் கேட்டுக்க பிரின்ஸும் சரி ஜாக்கிரதையாக இருங்க, உயிர் பத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இவங்களும் அந்த ட்ரக்ஸை ஏற்றிக்கிட்டு வண்டியிலேருந்து கிளம்புறாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க இன்னும் அந்த பார்டர் கிட்ட தான் இருக்காங்க. ஒரு பக்கம் தாய்லாந்து, இன்னொரு பக்கம் சென்புரா அந்த மாதிரி. ஸோ இப்போ அந்த பிரின்ஸ் கிளம்பினதுக்கப்புறம் இவங்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்கல்ல, ஹீரோட குரூப்பில் மாட்டாமல் அதுக்கு பதிலாக ஆர்மி குரூப்பில் மாற்றிடுறாங்க. ஹீரோவுடைய அப்பா தான் இப்போ கமாண்டராக இருக்கார் இல்லையா, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய டீமே இவங்களை சுற்றி வளைச்சிடுறாங்க. ஆனாலும் இவங்க அந்த ட்ரக்கை வந்து சேவ் பண்ணணும், அவங்களுடைய நாட்டுக்குள்ள பிரின்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது. ஸோ 2 பக்கமும் மாற்றி மாற்றி ஷூட் பண்ணி நிறைய பேர் வந்து பலியாகிறாங்க. இப்போ இந்த ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த 2 பேருமே வந்துட்டு இறந்தும் போயிடுறாங்க. அவருடைய அம்மா ஹீரோயினோட அம்மாவையும் ஹீரோயினும் சந்திச்சுட்டு, என் பையன் வந்து கொஞ்ச நாள் தனியாகவே இருக்கட்டும்னு நினைக்கிறேன், அதனால் இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயினும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாகறா. ஆனால் ஹீரோயினோட அம்மாவும் ஏன் இப்படி இந்த திடீர் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை ஹீரோயின் சொன்ன விஷயத்தெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன், என் பையன் தனியாக இருந்தால் தான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது, அவனுமே வந்துட்டு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ஹீரோயினும் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே அவங்ககிட்ட கேட்குறா. ஸோ ஹீரோ இந்த மாதிரி வந்து அஃபேரில் இருக்கான், தப்பு பண்ணுறான்னு உங்களுக்கே தெரியுதுல ஆண்டி, அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணலாம்ல அப்படின்னோடனே அவங்க சிரிச்சுக்கிட்டே, என் பையன் நல்லவன் அப்படின்னு சொன்னால் நீ நம்புவியா? நம்ப மாட்டேல்ல, ஸோ இந்த விஷயத்தை அப்படியே விட்டுடு, என் பையனை பற்றி க்யூரியஸ் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பிறகு அவங்களும் ஹீரோவை சந்திச்சு அவங்ககிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டல, ஸோ கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அது கூடவே வந்துட்டு இருந்தாலும் நான் அம்மான்ற முறையில் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் தானே என்னோட ஆசையாக இருக்கும், உன்னோட வேலை பற்றியெல்லாம் எனக்கு புரியுது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் நீங்கள் எப்படி அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட குடும்பம் நடத்துறீங்களோ உங்களுக்கு ஈக்குவலாக எனக்கு வேறு ஒரு பொண்ணு கிடைச்சாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்பா அவரோட டீமோட போயிட்டு அந்த ட்ரக்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணார்ல, அவங்களுடைய ட்ரக்ஸ் அப்புறம் வெப்பன்ஸ்ன்னு எல்லாத்தையுமே வச்சு இப்போ நியூஸில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை பார்க்குற திட்டோடைய அப்பாவுக்கு ரொம்ப கோவமாகிடுது. அவருக்கு ஒரு ஈகோ மாதிரி இருக்குது. இப்போ ஆர்மி கிட்ட வந்து இந்த ட்ரக்ஸ் மாட்டினது ஆக்சுவலாக என்னென்னா, இவர் வந்து அந்த ஜென்ரலோட ஒரு டச்சில் இருந்திருப்பார். ஜென்ரலுக்கு இவர் தான் தகவல் கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பார் இந்த ட்ரக்கிஸ்டெல்லாம் மாட்டாமல் இருக்கிறதுக்காக.
இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் திட்டுக்கும் மற்றவங்களுக்கும் தெரியாது. ஸோ திட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா நம்மக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஆர்மி கிட்ட மாற்றிக்கிட்டாங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ண இவர் அதனால் இன்னும் கொஞ்சம் கடுப்பாகிட்டு இருக்காரு. சமயத்தில் தான் இதே நியூஸை அந்த பக்கமாக சென்புரா நாட்டில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் இப்போ பார்த்துட்ருக்கானா. ஸோ இப்போ அவனுமே நம்ம ஹீரோவுடைய அப்பா பேரை சொல்லி அங்கே முணங்கிட்டு இருக்கான். ஸோ இவர் தான் வந்துட்டு என்னுடைய மக்களுடைய சாவுக்கு இப்போ காரணமாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூனும் ஜெனரலும் பார்த்துட்ருக்காங்களா. ஸோ அப்போ அங்கே நியூஸை பார்த்தோன்னே வந்துட்டு நூனுக்கு பயங்கரமாக பற்றிக்கிட்டு வருது. அவ கோவத்தில் இருக்கிறத பார்க்குற ஜென்ரலும் கவலைப்படாத, உன்னாட்டு பிரின்ஸ்க்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோடனே உனக்கு என்ன தெரியும் எங்கள் மக்களை பற்றி, உனக்கு ஈஸியாக இருக்கும், போனது வந்துட்டு பிரின்ஸோடைய உயிர் இல்லை வேறு மக்களோட உயிர்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஒரு உயிரோடைய வலியும், நாங்கள் எத்தனை பேர் எழுந்திருக்கோம் தெரியுமா, இந்த சுதந்திரத்துக்காக இன்னும் எத்தனை பேர் பலி கொடுக்க போகிறோன்னு தெரியல, இது எல்லாமே உங்களை மாதிரி ஆள்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. அப்போ கரெக்டாக ஜென்ரலோட ஒய்ஃப் அங்கே வராங்க. ஸோ அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி வாங்குறது கிளம்பி போக இவ என்ன இப்படி திமுறு பிடிச்சி அலையிறா, அவளை இன்னைக்கு நான் ஒரு அறை கொடுக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜென்ரலும் அவங்கள தடுத்து நிறுத்திடுறாங்க. இறக்க பற்றின இன்ஃபர்மேஷன் இங்கே உள்ளே யாரோ தான் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு சந்தேகம் வந்துடுது. அதனால இப்போ நூனும் நம்ம ஹீரோனை சந்திச்சு ஹீரோ மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அதனால் நீ இன்னைக்கு அவனை எப்படியாவது டின்னருக்கு வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறியா, அந்த சமயத்தில் அவன் ரூமை போயிட்டு நான் செக் பண்ணிடுறேன் அப்படின்னோடனே நீங்கள் எதுக்கு அவன் ரூமை செக் பண்ணணும் நம்ம ஹீரோயின் கேட்குறா. இல்லை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னல ஜென்ரலோடைய ஒய்ஃபை வந்துட்டு அவன் பிளாக்மெயில் பண்ணி தான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டுருக்கான்னு சொல்லி அந்த ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் நான் கேதர் பண்ணிட்டேன்னா என்னுடைய பாஸ்க்கு பிரச்சனை இருக்காது, அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் கன்வின்ஸ் பண்ணி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவன் மேலே இருக்கக்கூடிய கடுப்புனால சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அப்படி ஹீரோயினும் பயங்கரமாக கிளம்பிட்டு நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக நைட்டு வந்துட்டு அவனுடைய ரூம் டோரை நாக் பண்ண அவன் அரைகுறையாக வந்து நிற்கிறான். என்னடா இப்படி வந்து நிற்கிற அப்படின்னோடனே குளிக்கலான்ட்டு போனேன், திரும்ப வந்து கதவை தட்டுறங்கிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் போட்டு வர முடியுமா, என்ன வேணுமோ சொல்லிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். ஹீரோயினும் முதல்ல நீ ட்ரெஸ் பண்ணாமல் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னோடனே சொன்னால் சொல்லாட்டி போ எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதவை மூட போக ஹீரோயினும் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறா. தான் பேசுன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஆக்சுவலாக இங்கே பேசணும் இல்லை டின்னர் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஹீரோவும் அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வெளியில் வந்திருக்கானா. ஹீரோயினும் என்ன இப்படி அரைகுறையாக வந்து நிற்கிற, யாராவது பார்த்தா என்னுடைய கேரக்டர் தானே டேமேஜ் ஆகும், மரியாதையாக வந்துட்டு உள்ளே போ இல்லைனா ட்ரெஸ்ஸை போட்டு வந்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோவும் சரி அப்போ உள்ளே வா பேசலாம் அப்படின்னோடனே சீச்சி நீ இந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் நான் வந்துட்டு உன் பக்கத்துலேயே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோ வந்துட்டு ரொம்ப தான் ஓவராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொண்டு கட்டா தோளில் தூக்கி போட்டு ஒரு மூட்டையை தூக்கிட்டு போகிற மாதிரி உள்ளே தூக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் மடியில் உட்கார வச்சுக்கிட்டே அவனும் என்ன வச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் பதில் சொல்கிறதுக்கு முடிச்சிட்டு இருக்காளா, என்ன போய் சொல்லலான்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே ஹீரோவும் எனக்காக தான் இப்படி செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, மேக்கப் எல்லாம் போட்டு வேற பொண்ணு மாதிரி இருக்க, என்ன விஷயம் என்னை செடியூஸ் பண்ணுறதுக்காக வந்தியா, அதுக்கு நீ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை, என்னை பிடிக்கும்னு ஒத்துக்கோ, நானே வந்துட்டு பண்ணிடுறேன், என்னோட ரிங் வேற உன் கையில் தான் இருக்குது, அதனால எனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் அவனை அடிச்சுட்டு விலகிடுறா. ஸோ இந்த மாதிரி வந்து நான் டின்னருக்கு கூப்பிடலான்ட்டு தான் வந்தேன் அப்படின்னோடனே ஹீரோ வரமாட்டேன்னு சொல்கிறான். நீ ஏதோ பிளான் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல ஒரு ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டான்னு சொன்னல, அது அந்த நிலாங்கிற பொண்ணுக்கிட்ட தான் இந்த ட்ரக் விஷயமா பிரின்ஸ் கிட்ட போய் சண்டை போட்டாலே அந்த பொண்ணுக்கிட்ட. ஸோ அவள் வந்து ஒரு மரத்தில் கட்டி அவனை தொங்க விட்டு வச்சிருக்கா. அவனும் வந்து ஒரு டாக்டர் என்னுடைய அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹர்ப்ஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணலாம் தான் வந்தேன், என்ன எதுக்காக இப்படி கட்டி போட்டிருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தாய்லாண்ட்லேருந்து வந்த ஸ்பை தானே நீனு, கொஞ்சம் பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ இப்போ இவனை வந்துட்டு நைட் ஃபுல்லாக அங்கேயே கட்டி போட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாளா. ஹீரோவும் ஹீரோயினும் டின்னருக்கு வராங்க. ஹீரோவும் என்ன விஷயமா பேசணும், எங்கே வந்துட்டு ஜென்ரலோட ஒய்ஃபையும் காணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான். இவன் என்னென்னவோ பேசி டைம் வளர்த்துக்கிட்டே இருக்காளா. ஹீரோக்கு ரொம்பவே சந்தேகமாகிடுது, போலீஸ் புத்தி இல்லை, அதனால் இவனை நம்பாமல் கொஞ்ச நேரம் பேச்சு கொடுக்க பார்க்குறான். அதுக்கப்புறமா வந்துட்டு அவனுக்கு நல்லாவே சந்தேகம் வளர்த்து போக இதுக்கும் மேலே இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே ரூமுக்கு கிளம்புறான். அந்த சமயத்தில் தான் கரெக்டாக அந்த நூனும் அங்கே வந்து ஃபேஸெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு ஹீரோட ரூமில் வந்துட்டு நிஞ்சா மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கா. பையன் மட்டும் தெரியட்டும் அவனை உசுரோடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முணங்கிக்கிட்டே தேடிட்டு இருக்கும் போது ஹீரோ கரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆகுறானா. அவனை பயங்கரமாக அடித்து போட்டு கத்தியை வச்சு கொலை பண்ணுறதுக்காகலாம் முயற்சி பண்ணுறான். ஆனால் ஹீரோ வந்து கொஞ்சம் அவளோட தாக்கு பிடிச்சி சண்டையெல்லாம் போட்டுட அவள் அங்கேருந்து இவன்கிட்ட ஒரு அடி வாங்கிட்டு ஓடி போயிடுறா. ஸோ இப்போ ஓடி போன அவளை அவன் துரத்திட்டு போகும்போது இவனுக்கு வந்து சந்தேகம் வளர்த்துறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லை. அதனால இப்போ அடுத்தது ஹீரோயினை தேடிட்டு போகிறான். ஹீரோயினை பார்த்த உடனே இவனை பார்த்துட்டு அவள் பயங்கரமாக ஓடிட்டுருக்க, அவன் இழுத்து பிடிச்சிடுறான். ஸோ யார் வந்துட்டு இப்போ ஆள் வந்து உன்னை அனுப்பிவிட்டா என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி ஜென்ரல் தான் என்னை சந்தேகப்பட்டு அனுப்புனாரா அப்படின்ன உடனே என்னது ஜென்ரலா, அப்போ பெருசாக ஏதோ வந்துட்டு தரமாக சம்பவம் பண்ணி வச்சிருக்கியா, ஏன்டா ஜென்ரல் வரைக்கும் என்னடா பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கும்போது மரியாதையாக ஒத்துக்கோ, ஜென்ரல் தானே அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன தப்பு பண்ணேன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு ஹீரோயின் அவங்ககிட்ட வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கா. ஸோ இதனால் ஹீரோ வந்து கொஞ்சம் கடுப்பாகிட்டு இப்போ வேற ஜென்ரல் வெளியில் கிளம்பிடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு டக்குன்னு கால் பண்ணுறான். ஸோ அந்த சமயத்தில் அவங்க அப்பா கிட்ட விஷயத்தை ஷேர் பண்ணிக்கவும் செய்கிறான். ஜென்ரலுக்கு இந்த மாதிரி என் மேலே சந்தேகம் வந்துருச்சு போல், என்னை வந்து ஸ்பை வச்சு
பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க அப்பாவும் இப்போ தான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவர் உன்னை நம்ப மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நீ மாட்டிப்பேன்னு நினச்சி பார்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காரு. ஸோ இதோட ஹீரோவும் ஜென்ரல் இங்கேருந்து வெளியில் கிளம்புறாரு. அதனால் நான் காலை வைக்கிறேன். நான் இப்போ உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து என்னைய ஃபாலோ பண்ணாத, இங்கே பார்த்தது எதையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 வீலர் எடுத்துகிட்டு கிளம்புறானா, இங்கே நடுவில் வந்து இவ வேற வந்து நிறுத்துறா. நீ ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுற, அவனை தனியாலாம் விட மாட்டேன், கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு. சரி எனக்கு நேரம் இல்லை, வந்து ஏறி தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளையும் கூட்டிகிட்டே வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். கூட அவரோட ஒய்ஃபும் வந்திருக்காங்க. பட் ஆனால் கார் நிறுத்தி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அதுவும் இந்த சென்பரா நாட்டுக்கு எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கே உளவாளித்தனமாக வேலை பார்த்துட்டு இருக்கும் போது புறா மக்கள் அவனை பார்த்துடுறாங்க. ஸோ கண்ணா பின்னான்னு அவனை ஷூட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் ஓட்டு எடுக்க ஆரம்பித்து காலையில் விடிஞ்சே போயிடுது. அவனுங்களும் நிறுத்தாமல் இவனை துரத்துக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படி வந்து ஒரு சேசிங் நடந்துட்டுருக்கும் போது தான் நம்ம ஹீரோயின் அந்த பக்கமாக வேகமாக காரை கொண்டு வந்து ஹீரோ ஓடி வந்துட்டுருக்க இடத்துல நிறுத்துறாளா. அப்போ அங்கே எதிரில் வரக்கூடிய சென்புரா மக்கள் ஜீப்பில் இடிச்சிடுறா. அவனுங்க கொஞ்சம் பேர் அடிபட்டு போயிட நம்ம ஹீரோயின் உடனே பதறி அடிச்சுக்கிட்டு வண்டியிலேருந்து இறங்கி வந்து ஐயோ அண்ணே சாரினே தெரியாமல் இடிச்சிட்டேனேன்னு சொல்லிட்டு அவள் கெஞ்சிட்டு இருக்கும் போது ஹீரோவும் அவனுங்க நம்மளை கொல்றதுக்கு வரானுங்கடி, நீ என்னென்னா அவனுங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்க, அவனுங்க சாகாமல் இருக்கானுங்களே, நீ இப்போ ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஐயோ விட்டு தொலைடா, அவங்கெல்லாம் பாவம் அடிப்பட்டு எந்திரிக்க முடியாமல் கிடக்குறாங்க, நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறா. சரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ செத்து தொலைன்னு என்னால் விட முடியுமா, என்னை நம்பி வந்திருக்க இந்த நாட்டோட குடிமக்கள் வேற, உன்னைய காப்பாற்ற வேண்டியது என் கடமை, வாயை மூடிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் இழுத்துட்டு போயிடுறான். இவனுங்களும் கண்ணா பின்னாடி இவங்களாம் ஷூட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காங்களா. ஒரு பக்கத்தில் அங்கே ஜென்ரலும் அவரோட ஒய்ஃபும் போயிட்டு வெப்பன்ஸ் டீல் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கான்ட்ராக்ட் வச்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அது டீன் கூட தான். ஆக்சுவலாக பார்த்தோன்னா டீனும் ஜென்ரலோட ஒய்ஃபும் சொந்தக்காரங்க. அதனால தான் இப்போ இந்த ஆள் இவங்களை வந்து லவ் பண்ணுற மாதிரி ஏமாற்றி கல்யாணமே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சென்புரா நாட்டுக்கு அளவில்லாமல் வெப்பன் சப்ளை வேணும்னு சொல்லிட்டு டீன் வந்து இந்த மாதிரி சின்ன கண்ட்ரிக்கெல்லாம் சப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பான். ஸோ இவங்களை வச்சு மூவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த லேடியை அந்த ஆள் கல்யாணம் பண்ணியிருப்பார் பிளான் போட்டு. இப்போ அங்கே டீன் வந்ததுக்கப்புறமா இவங்க டீல் பேசிகிட்ருக்காங்க. டீனும் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன ஏதாவது வந்துட்டு வெப்பன் சப்ளை கொடுக்கறதெல்லாம் எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கான். ஜென்ரலுக்கும் டீனுக்கும் ஆகாது. ஏன்னா 2 பேருமே ரொம்ப திமிர் பிடிச்சவங்களா. ஸோ தாங்கிற அகங்காரத்தோட 2 பேருமே இருக்கிறதுனால 2 பேருக்கும் வந்துட்டு பயங்கரமாக முட்டிக்கிட்டே இருக்கும். ஹீரோயினும் ரொம்ப நேரம் ஓடி கடைசியில் ஒரு குகைக்குள்ளே வந்து தஞ்சமாகறாங்களா. ஸோ ஹீரோ கிட்ட வேற ஒரே ஒரு கன்று தான் இருக்குது. இவனுங்க கன்று இருக்கிறதுனால வேற ஹீரோ உள்ளே வந்து விட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்துட்டு அவனுங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாமை டக்குன்னு கடிச்சு துப்பி இந்த குகைக்குள்ளே போட்டுடுறானுங்க. உள்ளே வர விட மாட்டேங்கிற செத்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் வெடிச்சு பல மணி நேரம் கழித்து பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கேவுக்குள்ளே சேஃபாக தான் இருக்காங்க. அவனுங்க பாம்பு போட்டதுனால அந்த கேவ் வந்து ஆக்சுவலாக மூடிக்கிச்சு இப்போ. ஸோ இப்போ ஹீரோ வந்து கொஞ்சம் வலியோடு எந்திரிக்க அப்படியே நம்ம ஹீரோயின் அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேர் பண்ணி கொஞ்சம் பார்த்துட்ருக்காளா. எங்கேயாவது வழி கண்டுபிடிச்சி போகணும், எங்கேயாவது ஓப்பனிங் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெறி பிடிச்ச மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி நம்ம ஹீரோ மேலேயே விழுந்துட்டு 2 பேரும் அப்படியே ரொமான்டிக் மூடுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அவன் மேலேருந்து எந்திரிக்கும் போது வேறு திரும்ப தடுமாறி அவன் மேலே விழுக ஹீரோ தன்னை அறியாமல் அவளுக்காக கொஞ்சம் கேர் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் பயங்கரமாக புலம்புறதுக்காக ஆரம்பிக்கிறான். இங்கேயே நம்ம 2 பேரும் செத்து போயிடுவோமா, அதெல்லாம் நடக்கக்கூடாது, எனக்கு லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது, என்னுடைய கண்ட்ரிக்கு போயாவது நான் சாகணும், இந்த மாதிரி குகைக்குள்ளே இருந்தெல்லாம் சாகக்கூடாது, அதுவும் உன் கூடலாம் சாகக்கூடாது அப்படி இப்படின்னு மணங்கிட்டே இருக்க ஹீரோவும் எப்படியும் இங்கே போகிறதுக்கு வழி இல்லை, அதனால் வாயை மூடிட்டு ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக சொல்லிட்டு இருக்கான். அவனோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பசங்க ஒன்றா வளர்ந்தாங்கல்ல, வண்டி கூட தொலைச்சி போனானே இல்லீகல் ரேசிங்கில், அந்த எக்கின் இப்போ வந்து ஒரு பைலட்டாக இருக்கான். அவன் நம்ம ஹீரோவை தேடி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது ஹீரோவை காணுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு மிஷனுக்கு போயிருக்கான்னு. அப்போ அங்கே திட்டு வரானா. ஹீரோயினும் ஹீரோ கூட தான் கிளம்பி போயிருக்கா. எங்கேயோ சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜில் நான் பார்த்தேன், எங்கே போயிருக்கான் அவன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினை காணுன்னு அவங்க வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோவுடைய அம்மாவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்கீனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு ஹீரோவை பற்றின விஷயம் சீக்ரஸியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, அதனால் அவனும் அதையே மெயின்டைன் பண்ணுறான். இப்போ ஹீரோவுடைய அம்மாவும் வாரண்ட் இருந்தால் என் வீட்டில் சர்ச் பண்ண விடுறேன், இல்லைனா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ திட்டு வந்துட்டு அதனால் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ எக்கீன் கிட்ட ஹீரோவுடைய அம்மா வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அப்பாவும் பையனும் சேர்ந்து ஏதோ ட்ரக் டீலிங் பெரிய லெவல்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மிஷனில் போகிறதா சொன்னாங்க. ஸோ அதுபடி தான் இப்போ அந்த பொண்ணு கூட இவன் போயிருக்கான் போல், இவங்க அதனால தான் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொன்னதுனால திட்டு அப்படியே போயிட்டு அவங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்ல அடுத்த நாளே இவங்க கிளம்பி வராங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டை சர்ச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, வாரண்ட் இருக்கான்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோடைய அம்மாவும் ரொம்ப தெம்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயின் எதுக்காக காணாம போனால், உங்கள் பையன் எதுக்காக போனால், அவனுக்கு சென்புரா கண்ட்ரிக்கு போகிறதுக்கு என்ன வந்து பர்பஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கொஷின் அடிக்கிட்டே போயிட்டுருக்கும் போது தான் நடுவில் ஹீரோடைய
அப்பா வராங்க, ஹீரோ ஒரு சோல்ஜர் அப்படின்றத ரிவீல் பண்ணாமலே அவங்க இந்த மாதிரி எங்களுக்கு தகவல் வந்துச்சு, இந்த நாட்டுடைய 2 குடிமக்கள் சென்புரா நாட்டில் போயிட்டு மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சூப்பராக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறாரா. ஸோ அவர் அங்கே வந்ததுக்கப்புறமா இந்த திட்டோடைய அப்பாவுக்கு என்ன கேள்வி கேட்குறது எப்படி பேசுறதுனே தெரியாமல் அப்படியே அமைதியாகிடுறாரு. அவரோட அம்மாவும் இப்போ வந்து ஹீரோடைய அப்பாவை தெரியாதவங்க மாதிரி தான் நடந்துப்பாங்களா. ஸோ இப்போ அவங்க கேட்குறாங்க, அப்போ அந்த 2 பேரும் வந்துட்டு எப்படி சேவ் பண்ணுவீங்கன்னு. உடனே அவங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு நாங்கள் ஏர்ஃபோர்ஸ் அனுப்பியிருக்கோம், அவங்க கண்டுபிடிச்சி உங்களை கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ கேவ்ஸில் இருந்தாங்கல்ல, ஹீரோயின் வந்துட்டு இங்கே எங்கேயோ நீரோட இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து கேவுக்குள்ளேயே ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒரு வழியாக வெளியில் வந்துடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாக பேசிட்டு வந்துட்டுருக்காளா. ஹீரோ டக்குன்னு அவள் வாயை கப்புன்னு பொத்திட்டு ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்து அவனை ஒளிய வைக்கிறான். பார்த்தா அங்கே நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க அந்த சென்புரா மக்கள். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு இவங்க ஒளிஞ்சு பார்க்கும்போது அவங்க ட்ரக்ஸ் எல்லாம் அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்காங்க. ட்ரக்ஸ் வந்து செய்கிறாங்கல்ல, ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த கழிவெல்லாம் வந்து தண்ணியில் கலந்துட்டுருக்காங்க. இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணினதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு செக் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ட்ரக் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஹீரோ வந்துட்டு ஒருத்தன் அடிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கும் போது ஹீரோக்கு ஆல்ரெடி வந்துட்டு அடிபட்டிருக்கனால ஒழுங்காக சண்டை போட முடியாமல் இருந்துட்டுருக்க. ஹீரோயின் தான் நடுவில் பாஞ்சு அவனை வந்து கொஞ்சம் அடிக்கிற ஆளை வந்து தடுத்து ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி அவனை காப்பாற்றுறான். இவங்க தப்பிச்சு வந்துட்டுருக்கும் போது ஹீரோயின் ரொம்ப களைப்பாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம், உனக்கு நடக்கிறதுக்கே தெம்பு இல்லைன்னொன்னே ஹீரோயினும் யார் சொன்னா எனக்குலாம் எவ்வளோ வேணாலும் தெம்பு இருக்குன்னு, இது இதே மாதிரி 5 நாள் கூட நடப்ப தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சீன் போட இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ முணங்கிக்கிட்டே, சரிம்மா நீ நல்லா தான் இருக்க, எனக்கு தான் டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்காமல் வரமாட்டேன் அப்படின்னோடனே ஹீரோயினும் சரி 5 நிமிஷம் தான் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி டீல் வைக்கிறா. ஹீரோவும் மனசுக்குள்ளே முணங்கிக்கிட்டே சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு அங்கே போய் உட்காந்துட்டு ஹீரோயினும் இன்னொரு மரத்தில் சாஞ்சு உட்காடுறான். 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துக்குள்ளேயே ஹீரோ வந்துட்டு தலையை திருப்பி பார்க்க ஹீரோயின் அங்கே பயங்கரமாக வந்துட்டு அசந்து தூங்கிட்டு இருக்கா. ஆமாம், இந்த டயர்ட்னஸ் வச்சுக்கிட்டு எனக்கு வந்து 5 நாள் மேனேஜ் பண்ண முடியும்னு வாய் மட்டும் நல்லா கிழியுது. இவளுக்கெல்லாம் வாய் யார் தான் கொடுத்தாங்கன்னு தெரியல, நொய் 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 நொயின்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வணங்கிக்கிட்டே அவள் பக்கத்தில் போய் உட்கார ஹீரோயினும் பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் வந்து குளிருக்கு ஏதமாக வந்துட்டு ஒரு வார்ம் பாடி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவன் மேலே சாஞ்சே தூங்கிடுறான். ஸோ ஹீரோ வந்து தன்னறியாமல் அவளை கேர் பண்ணிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான்ல. இவ கூட இருக்கும் போது அவனுக்கு டக்குன்னு வந்துட்டு ஹோப்போடைய ஞாபகம் வருது. என் ஃப்ரெண்டு டாக்டர் இருக்கான்ல, அவனை நிறைய ஆட்கள் இப்போ அடுத்த நாள் காலையில் துரத்திட்டே வந்துடுறாங்களா. ஸோ அப்போ அந்த நிலா தான் உள்ளே பூந்து அவனை காப்பாற்றுறா. ஸோ இப்போ வந்து அவன் கொஸ்டின் கேட்குறான், நீ ஏன் என்ன பிடிக்கிற, நீ ஏன் என்ன காப்பாற்றுற, உன் மனசில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சென்புரா மக்கள் எல்லாருமே வந்து ட்ரக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களோ இல்லை அதை ஆதரிக்கிறவங்களோ கிடையாது. ட்ரக்ஸ் வந்து எவ்வளோ தப்பானதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ வந்துட்டு ஒரு உளவாளியாக இருந்தாலும் ஒரு நல்லவன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது அவன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறான். ஸோ இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக இவங்களுடைய ஆட்கள் வந்து இவங்க 2 பேரையுமே கையும் களமாக பிடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணலை, இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ இப்போ இவளை காட்டி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஹீரோடைய ஃப்ரெண்டுமே அந்த நபர்களோட அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இல்லை இவனுக்கு என்ன ஆகுமோ, இவனை திரும்பி பார்ப்போமோ, உயிரோட விடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கா. ஸோ இதுக்கு பிறகு இங்கே டீனை வந்துட்டு இப்போ பிரின்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு டீன் ஒரு கண்டிஷன் கொடுக்குறான் ஜென்ரல் கிட்ட. ஜென்ரலுக்கு அது பிடிக்கல, இருந்தாலும் கூட்டிகிட்டு வராங்களா. ஸோ இப்போ பிரின்ஸை மீட் பண்ணின உடனே அவன் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஜென்ரல் வந்து சண்டைக்கு வரான். கூடவே அங்கே நிற்கக்கூடிய நுனு மேலே வந்து ஒரு கண்ணாக இருந்துட்டுருக்கு டீனுக்கு. ஸோ இதை எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுறாங்க. பிறகு அந்த ஜென்ரல் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டீன் வந்து சொன்னோன்னே பிரின்ஸும் வந்துட்டு ஜென்ரலை கிளம்ப சொல்கிறாரு. ஸோ இங்கே ஹீரோயின் கண் விழிக்கும் போது ஹீரோடைய மடியில் எழுந்திருக்கிறாளா. அவளுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாகிடுது. தெரியாமலே வந்துட்டு ஹீரோக்காக விழ ஆரம்பிச்சிடுறா. இந்த மாதிரி இவ்வளோ கேர் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்து அவள் யோசிச்சுட்டு இருக்கா. பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்று மேலே அவள் கை வச்சோடனே ஹீரோ திடுக்குன்னு எழுந்திருக்கிறான். ஸோ எதுக்காக வந்துட்டு அந்த கண்ணை நான் தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, ஏன்னா நான் அவனை நம்பலை, எனக்கு உன் மேலே நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ திரும்ப இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்களா. ஹீரோயின் கடுப்பாகிட்டே என்ன பேசுகிறோன்னே தெரியாமல், உன்னை மாதிரி ஒருத்த மட்டும் பாய் ஃப்ரெண்டான்னு கிடைச்சான்னு வச்சுக்கோயேன், பாவம் அந்த பொண்ணு அவ்வளோதான், ஆயுசே முடிஞ்சு போச்சு, யாராலையும் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாமல் போயிடும், அந்த அளவுக்கு மோசமான லைஃப்பை தான் உன்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு மைண்டில் ஹோப் வந்துட்டு அவன் இறந்து போனது, இவனால் காப்பாற்ற முடியாமல் அவன் திணறுனதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கண் முன்னாடி வந்து போகுதா. ஹீரோயின் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் தூரமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறதுலே பெரிய மரமாக பார்த்து அதில் நங்கு டங்குன்னு கையை முடிக்கிட்டு பயங்கரமாக குத்துறான். ஸோ இதை பார்க்குற நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒத்தர ஆரம்பிச்சிடுது. நூன் ஜென்ரலும் நைட்டு சந்திச்சுக்கிறாங்களா. அப்போ நூனு கிட்ட அந்த ஜென்ரல் கேட்குறாரு, இன்னைக்கு அந்த டீன் என்ன பேசினா, அவனை பார்க்குற பார்வையை எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு
சொல்லிட்டு. ஸோ இதுக்கு இவளும் வந்துட்டு அது நான் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னோடனே இவர் ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாரு. அவள் உடனே சொல்லிடுறா, இந்த மாதிரி வெப்பன்ஸ் வந்து அன்லிமிட்டெட் சப்ளை எங்களுடைய கண்ட்ரிக்கு கொடுக்கணும் அப்படின்னா டீன் வந்து என்னையும் அவனுக்கு ஒய்ஃபாக இருக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நீ ஒத்துக்கலைன்னு மட்டும் சொல்லு, இதுக்கு ஒத்துக்கக்கூடாது நீனு, இனிமேல் இல்லைனா போகிறான், நான் உனக்கு வேறு வழி கண்டுபிடிச்சி தரேன், 20 வருஷமாக நான் அவனை நேசிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான்னா, என்னுடைய நாட்டுடைய விடுதலைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யார் கூட வேணாலும் ஸ்லீப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு ஜென்ரலுக்கு கோவம் வந்துடுது. அதனால் இழுத்து வச்சு அவளை கிஸ் பண்ணிடுறாரு. இந்த விஷயத்த அங்கே வரக்கூடிய இந்த ஜென்ரலோடைய ஒய்ஃப் பார்த்துட்றாங்க. ஜென்ரல் அவங்கள பார்க்க வரும்போது இப்போ அந்த ஒய்ஃப் வந்து அவங்ககிட்டே ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீ நோனுவை லவ் பண்ணுறதுனால தான் அந்த சென்புரா நாட்டுடைய சுதந்திரத்து மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டுருக்க இல்லையா? ஸோ அதுக்காகத்தான் என்னையை கல்யாணம் பண்ணியிருக்க, நீங்கள் 2 பேரும் சுயநலமாக இருக்கனால தான் இப்போ என் வாழ்க்கையை அழிக்க பார்க்குறீங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்ருக்கும் போது அப்போ அந்த நூனுவை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க நடந்து வராங்க. பார்த்தா அங்கே நூனுவும் பிரின்ஸும் ஹக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே இவங்களும் உனக்கு துரோகம் பண்ணிகிட்ருக்கா, நீ இப்போ வேடிக்கை பார்த்துட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி அங்கே நூனு கிட்டே போயிட்டு டபுள் கேம் விளையாண்டுட்ருக்கியா நீனு, உனக்கு ஏற்கனவே பிரின்ஸ் இருக்காரு, பத்தாததுக்கு என் ஹஸ்பண்டை வேறு ஸ்டீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த பிரின்ஸும் திரும்பி பார்த்துட்டு நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, ஆக்சுவலாக அவள் என்னுடைய தங்கச்சி, அவள் 20 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் இறந்து போக வேண்டியது மிலிட்ரிக்காரங்களால் தான் என் குடும்பம் அழிஞ்சுது. ஆனால் அதே மிலிட்ரிக்காரராக இருக்கக்கூடிய இந்த ஜெனரல் தான் தண்ணியில் குதித்து என் தங்கச்சியை காப்பாற்றினாரு. ஸோ அப்படி தான் இவங்க 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாத்தையுமே கேட்டுட்டு இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. இதெல்லாம் பச்சை போய். ஸோ நீ 2 பேரை ஹேண்டில் பண்ணுறியான்னு சொல்லிட்டு இவங்க நூனுவை ஒரு அறைய ஜென்ரல் கோவப்பட்டுட்டு அவருடைய ஒய்ஃபை ஒரு அரைஞ்சிடுறாரு. இதனால் அவங்க இன்னும் எமோஷனல் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ உனக்கு அவள் எல்லாத்துக்கும் மேலே போயிட்டால, என்னையே கை நீட்டி அவளுக்காக நீ அறையிறல்ல, ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாரும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கோவமாக கிளம்புறாங்க. காட்டில் ஃபயர் கொளுத்திட்டு ஹீரோயினும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்களா. குளிர் அதிகமாக இருக்கனால 2 பேரும் விரும்பாமலே வந்துட்டு ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோயினும் இன்னும் கொஞ்சம் ஃபயர் வையேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு ஹீரோவும் புகை அதிகமாகிடுச்சுன்னா மாட்டிப்போம், அதனால் முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினும் அப்போ நான் அவனை டைட்டாக ஹக் பண்ணிப்பேன், எனக்கு எதுவும் வந்துட்டு கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. பட் கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு அவள் ரொம்ப ஹோம்சிக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்போ இந்த ஒரு நாள் நடந்த நிகழ்வு எல்லாமே அவளை பெரிய பாதிப்பை உண்டாக்குதா. ஸோ அதனால் அவள் திரும்பி அழுதுகிட்டு நான் வீட்டுக்கு போகணும், அம்மாவை பார்க்கணும், இங்கே சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அவள் மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஆறுதலாக கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கான். அவள் காலையில் எழுந்திருக்கும் போது ஹீரோயின் பக்கத்தில் ஹீரோ இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டான். அவள் ஏதோ விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவன் பேரை சொல்லி கண்ணு முன்னு தெரியாமல் இங்கே அங்கேன்னு ஓடிக்கிட்டே இருக்காளா. ஒரு மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்துடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் சீக்கிரம் கண் விழிச்சிருவா, தண்ணி கேட்பான்னு சொல்லிட்டு அவளுக்காக நக்கறையாக தண்ணி எடுக்க வந்திருக்கானா. இவள் கத்துற குரல் கேட்டு இவ ஏதோ ஆபத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு ஓடி வரான். கொஞ்ச நேரத்தில் அவள் குரல் கேட்காம இருக்கா. இவன் பதிலுக்கு குரல் கொடுத்து அவள் பேரை சொல்லி கத்திட்டு இருக்கும் போது ஹீரோயினும் இங்கேன்னு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கா. அதை கேட்டுட்டு ஹீரோ வந்து மலை உச்சியில் பார்க்கும்போது ஹீரோயின் அங்கே தொங்கிட்டு இருக்கிறத பார்க்குறான். அவள் ஏற்கனவே பயந்து போயிருக்கனால அவளை எப்படியோ கையை பிடிச்சி இழுத்து காப்பாற்றவும் செஞ்சிடுறான். ஹீரோயினும் வந்துட்டு என்னையை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்க, ஹீரோவும் உன்னை விட்டுட்டு நான் எங்கே போக போகிறேன், கண்டிப்பாக நீ என் கூட தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே பிரின்ஸ் அவருடைய தங்கச்சிக்கிட்ட பேசிகிட்ருக்காரு. அப்போ அவரும் அவகிட்ட சொல்லிகிட்ருக்காரு, இந்த மாதிரி நீ வந்து அந்த ஜென்ரலை லவ் பண்ணலை தானே, அவரை நம்ம யூஸ் தானே பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் அந்த மனுஷன் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஸோ நம்ம அப்பா அம்மாவை கொன்னவனை நீ விரும்பிட மாட்டே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவளும் எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஜென்ரலை எப்போ பழி வாங்கணும்னு சொல்லிட்டு, நம்ம வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவரை நான் தீர்த்து கட்டாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட பொய்யா சொல்லிட்டு இருக்கோம். ஹீரோயினும் தப்பிச்சு போகிறதுக்காக வழி தேடி முடிச்சுட்டு இருக்காங்களா. அப்போ அங்கே கொஞ்சம் பேர்கிட்ட மாட்டிக்கிறாங்க, சென்புரா மக்கள்கிட்ட. ஸோ எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்து கண் இருக்கிறத பார்த்துட்டு ஒருத்தன் ஹீரோயினை வந்துட்டு அங்கே இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு கண்ணு கீழே போடுன்னு சொல்லி மிரட்ட ஹீரோவும் சரின்னு போட்டுடுறான். இவனுங்க ஹீரோ கொஞ்சம் அடிக்கிறதுக்காக ஆரம்பிக்கும் போது தான் அங்கே ஒருத்தன் ஓடி வந்துட்டு புறா மக்கள் எல்லாரையுமே ஷூட் பண்ணி கொன்னுடுறான். நானும் உங்களை மாதிரி ஒரு சோல்ஜர் தான், சீக்கிரமாக இந்த பக்கம் போங்கன்னு வழிகாட்டி எந்த பக்கம் போகணும்னு இவங்க 2 பேரையும் அனுப்பி விட்டுட நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட ஓடிக்கிட்டே கேள்வி கேட்குறா. நீ சோல்ஜரா, நீ ஏன் உண்மையை என்கிட்ட சொல்லலை, எதனால் வந்துட்டு என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்ச, நான் உன்னை எப்போ தப்பாகவே நினச்சிட்டு தெரியுமா, நீ சோல்ஜர்னு உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியுமா அப்படி இப்படின்னு கேள்வி அடிக்கிக்கிட்டே போக ஹீரோவும் ஆமாம் நான் சோல்ஜர் தான், இப்போ அதுக்கு என்ன பிரச்சனை, ஏன்னா இங்கே இருக்கிறது எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு எல்லாருக்கும் தெரியும் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் எல்லாத்தையும் வந்துட்டு இவன் இவ்வளோ சீரியஸாக சொல்லிட்டு இருக்கும் போது அவளும் உனக்கு அப்பா இருக்காங்களான்னு கேட்குறா. என்ன நீனு லூசு மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்கா, அப்பா இல்லாமல் நான் எப்படி பிறந்தேன், எனக்கு அப்பா இருக்காரு, உயிரோடு தான் இருக்காரு, ஆனால் யார் என்னெல்லாம் கேட்காத, என்னை பற்றி க்யூரியஸ் ஆகாத, அதனால் உனக்கு ஆபத்து தான் வரும் அப்படின்னு அவளுக்கு விளக்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறமா இவங்க 2
பேரும் திரும்ப அடுத்த ஆட்கள் கிட்ட மாட்டிகிட்டு இருக்கும் போது அங்கே திடீர்னு எக்கீன் அப்புறம் திட்டுன்னு எல்லாரும் வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ இப்போ இங்கே ஹீரோவுடைய அப்பா ஒரு ஏர்ஃபோர்ஸ் அனுப்புகிறேன்னு சொன்னார்ல, அது மூலமாக தான் இவங்க எல்லோரும் வந்திருக்காங்க. எக்கீன் ஆல்ரெடி பைலட் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் எக்கீன் கிட்ட பேசிக்கிட்டே திரும்பி பார்க்கும்போது அங்கே திட்டு நம்ம ஹீரோயினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்து ஹீரோக்கு பயங்கரமாக பொறாமையாயிடுது. தன்னை அறியாமலே வந்துட்டு வார்த்தையை விட ஆரம்பிச்சிடுறான். செவத்தில் பள்ளி மாதிரி 2 ஒட்டிகிட்டு இருக்க பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு எக்கீன் இதை காதில் வாங்கிட்டு கவலைப்படாத மச்சான் உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை டைட்டாக ஹக் பண்ணிக்க போதுண்டா கிளம்பலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ரெண்டு. சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் கிளம்புறாங்க. ஆனால் அதுக்குள்ளே டீனும் சென்புரா மக்களும் சேர்ந்து அங்கே ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லோரும் மாற்றி மாற்றி ஃபயர் பண்ணிகிட்டு இருக்கும் போது இவங்க எல்லோரும் ஹெலிகாப்டரில் ஏறி தப்பிக்கிறாங்களா. அப்போ கூட வந்து ஒரு ஃப்ரெண்டு மட்டும் டீன் வந்து ஷூட்றதில் அங்கே கன் ஷாட்டில் வந்துட்டு அடிபட்டு கீழே கிடக்கிறான். ஹீரோ வந்துட்டு அந்த ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக வெளியில் எட்டி பார்க்கும் போது டீன் தான் அங்கே இருக்கான் அப்படிங்கிறத பார்த்துடுறான். டீனும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போயிடுறான். ஸோ கீழே இவங்க இறந்துட்டதான் நினச்சி விட்டுட்டு வந்திருக்கக்கூடிய ஃப்ரெண்டு உயிரோடு தான் இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கக்கூடிய எக்கீனுக்கு சிக்னல் கொடுத்துட்டு அவன் குதிச்சு அந்த ஃப்ரெண்டை காப்பாற்றணும், அவனோட உயிர் அனாமத்தான் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் பதட்டப்பட ஆரம்பிக்க ஹீரோவும் அவளை திரும்பி பார்த்து கண்ணாலே சிக்னல் காட்டிட்டு அவன் வாட்டுக்கு கீழே குதிச்சு இப்போ அந்த ஃப்ரெண்டை தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ளே ஓடிடுறான். ஹீரோயினை திட்டு பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்க்குறான்னா அவள் அவங்க அம்மாவை ஹக் பண்ணி அழுததுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய ஹீரோவுடைய அம்மாவையும் ஹக் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட பெருசாக மன்னிப்பு கேட்குறான். உங்கள் பையனை பற்றி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு, என் பையனை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்கில் கேட்க உங்கள் பையனுக்கு சொன்னான் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோவுடைய அம்மாவும் இந்த விஷயம் ஒன்று என்னையும் தவிர வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே நூனுவும் ஜென்ரலோட ஒய்ஃபை பார்த்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக வரா. ஆனால் அவங்களும் இப்போ எல்லோரும் சேர்ந்து செல்ஃபிஷாக என்னோடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டீன் கிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஒரு வெப்பனும் உங்களுக்கு கிடைக்காம பண்ணிவிடுவேன். ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சுக்கோ, நீயும் அந்த ஜென்ரலும் சேர்ந்து ஒன்றா செத்திங்கன்னா உன் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நீ சாகிற வரைக்கும் உன் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இதனால் லூனு கோவப்பட்டுக்கிட்டு வெளியில் வந்துடுறா. ஜென்ரலும் அவளை நிறுத்தி வச்சுட்டு நீ பேசினியே அவள் ஒத்துக்கிட்டாளா, இல்லைனா சொல்லு நான் போய் பேசி ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி டீனோட ஏதாவது கேன்சல் ஆகிற மாதிரி போச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக என்னுடைய நாட்டுடைய சுதந்திரத்தை தான் சூஸ் பண்ணுவேன். அதனால் டீன் என்னைய அவங்க ஒய்ஃப் ஆக்கணும், என்னைய அவங்க கூட ஸ்லீப் பண்ணணும்னு சொன்னான்னா நான் அதைத்தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு கிளம்புறான். அவனோட ஃப்ரெண்டும் வந்துட்டு இருக்கும் போது சென்புரா மக்கள் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இங்கே ஹீரோயினை திட்டோடைய அப்பா பார்க்கணும்னு சொல்லி திட்ட வச்சு கூட்டிகிட்டு வர வைக்கிறாரு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் எதுக்காக சென்புரா நாட்டுக்கு போனா இல்லை ஃபாலோ பண்ணி தான் போனாங்களா, என்ன லிங்க் இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினும் அதெல்லாம் எதுவும் கிடையாது, நான் வழி மாறி போயிட்டேன், டூரிஸ்ட்டாக சென்புராக்கு வந்துட்டு ஆல்ரெடி போயிருக்கேன், ஸோ தனியாக போகலான்னு பார்த்தேன் ஆனால் வழி தவறி போயிட்டேன், தற்செயலாக தான் அங்கே காட்டுக்குள்ளே சந்திச்சிட்டேன், அவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போய் சொல்கிறான். ஸோ இவன் சொல்கிறது பொய்ங்கிறது திட்டோடைய அப்பாவுக்கு நல்லாவே தெரியுது. அதனால் திட்ட கூப்பிட்டு இவன் மேலே ஒரு கண்ணு வை அப்படிங்கிறாரு. இவன் அங்கேருந்து கிளம்பும் போது அங்கே ஒருத்தன் ஓடி வந்து நம்ம ஹீரோனோட பேரை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இதை ஹீரோ உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்னைய பிரிட்ஜில் வந்து மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு ஹீரோவுடைய பேர் போட்டு. ஸோ ஹீரோயின் ரொம்பவே குஷியாகிடுறான். அந்த சமயத்தில் திட்டும் வந்துட்டு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு என்ன லெட்டர் அது ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கும் போது ஹீரோயினும் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ப்ரைவசி கொடுங்கிறா. ஸோ திட்டும் நம்மளுக்குள்ளே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் உன்னை ஃப்ரெண்டாக மட்டும் தான் பார்க்குறேன், உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் உன்னோட ஃப்ரெண்ட்லியாக மட்டும் தான் பிஹேவ் பண்ணுறேன், எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதனால் திட்டு வந்துட்டு கொஞ்சம் ஹார்ட் பிரேக் ஆகிடுறான். ஆனாலும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்க இவளும் ஓடி வந்துட்டுருக்காளா. அப்போ எக்கீனை மீட் பண்ணுறான். ஸோ அவன்கிட்ட இந்த மாதிரி ஹீரோ வந்து லெட்டர் அனுப்பியிருக்கான் என்னையை சந்திக்கணும்னு சொல்லிட்டு, பட் திட்டு என்னை ஃபாலோ பண்ணுறான், அவனை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. நான் அவனை ஸ்டாப் பண்ணிட்டு என்கிட்ட வாக்குமூலம் கேட்கணும்னு சொன்னல, வா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்துடுறான். அப்போ ஹீரோடைய அம்மா நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்கே திட்ட இவன் கோர்த்து விட்டுடுறான். இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் பையன் ட்ரக் டீல் பண்ணுறதா இவன் நினச்சிட்ருக்காரு இந்த போலீஸ் ஆஃபீஸர், அதனால் என்னை என்கொயர் பண்ண போகிறாரான்னு உடனே ஹீரோடைய அம்மா ரொம்ப கூலாக என் பையன் அந்த மாதிரி தப்பு பண்ணானா அவனுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்கள், நான் தலையிட மாட்டேன் அப்படின்லாம் ரொம்ப கூலாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே ஹீரோவுடைய அப்பா வராரு. ஸோ இவர் தான் ஹீரோவுடைய அப்பான்னு யாருக்கும் தெரியாது இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுமே ட்ராமா தான் பண்ணிகிட்ருக்காங்க. என் பையனை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா கேட்க அதுக்கு ஹீரோவும் நானே வந்துட்டேன் அப்புறம் எதுக்கு விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க அம்மாவுக்கும் அக்கேனுக்கும் ஒரு ஷாக் கொடுக்குறான். ஸோ இங்கே ஹீரோயின் ஹீரோவை பார்க்குறதுக்காகன்னு வரால, கடைசியில் அவள் ட்ராப் ஆகிடுறா. அங்கே வந்து அவளை வர சொன்னது ஹீரோ கிடையாது, ஜென்ரலும் அந்த நூனுவும் சேர்ந்து தான். இப்போ அந்த நூனுவும் ஜென்ரலும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை மிரட்டுறாங்க.
ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவோட ஃபியான்சேவுமே ஸோ என்கிட்ட உண்மையை சொல்லு, ஹீரோ வந்துட்டு ஒரு ஸ்பை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. சும்மா அப்பட்டமாக நடிக்காத, நீ நடிக்கிறது உன் கண்ணிலே தெரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜென்ரல் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ அந்த நோனுவும் உன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் உயிரோடு இருக்கணும்னா ஹீரோவை எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இதை கேட்டுட்ருக்கும் போதே ஜென்ரலும் வந்துட்டு அவள் சொல்கிறது கரெக்டு தான், உனக்கு உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் வேணுமா இல்லை ஹீரோடைய உயிர் வேணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. அப்படி முடிவு பண்ணதுக்கப்புறமா ஹீரோவை என்னை வந்து பார்க்கவை, அப்படி இல்லைனா உன் ஃபேமிலியில் ஒருத்தராக செத்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி இவளை அனுப்பி விட்டுடுறாங்க. ஸோ இவள் பயந்து போயிட்டு கார் எடுத்துகிட்டு வந்து அங்கேயே உட்காந்துட்ருக்காளா. இப்போ இந்த சமயத்தில் தான் அந்த பக்கமாக இங்கே நம்ம ஹீரோயினை தேடி அங்கே திட்டு வரான். ஸோ ஹீரோ கிட்ட ஹீரோயின் உன்னைய பார்க்க தானே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அக்கீனும் சொல்கிறான், ஆமாண்டா நீ தானே லெட்டர் கொடுத்த, ஆனால் நீங்கள் நின்றுட்டுருக்கா, அவள் ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோவும் அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து ஓடுறான். இவன் இப்படி வேகமாக ஓடுறத பார்த்துட்டு திட்டுக்கும் கொஞ்சம் வந்து சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை கார் எடுத்துக்கிட்டே ஃபாலோ பண்ணுறான். ஸோ இங்கே பார்த்தோன்னா அந்த பிரின்ஸ் இருக்காருல்ல, அவர் இப்போது அந்த டாக்டரை கைது பண்ணி வச்சுருக்காரா. ஸோ இப்போ அவனை கொஷின் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனெல்லாம் ஸ்பைலாம் கிடையாது, நான் ஒரு டாக்டர், மெடிசன் பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக வந்த ஹர்ப்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு பார்டரை தாண்டினது எனக்கு தெரியாதுன்னு போய் சொல்கிறான். ஆனால் பிரின்ஸ் வந்து அதை நம்புறதுக்கு ரெடியாக இல்லை, அதனால் அடைச்சே வச்சுருக்கான். ஸோ இங்கே தான் இவனை அடைச்சி வச்சுருக்காங்கிறத பார்க்குற நிலாவும் இவனை ரிலீஸ் பண்ணி விட்டுடுறான். பார்க்கிங் லாட்டில் காருக்குள்ளே உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு திட்டு ரொம்ப நேரமாக கதவை தட்டுறான். ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. ஆனால் ஹீரோவுடைய வண்டியை பார்த்த உடனே கதவை திறந்து திட்டு தள்ளி விட்டுட்டு அவாட்டுக்கு ஓடி வந்து ஹீரோவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு திரும்பி திரும்பி அழுகிறா. ஹீரோக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுமே புரியலை. ஸோ அதுக்கப்புறம் அவளை கொஞ்சம் வந்து கன்சல் பண்ணதுக்கப்புறம் தான் அவள் சொல்கிறா, இந்த மாதிரி ஜென்ரலும் நூனுவும் சேர்ந்து உன்னைய கேட்டு மிரட்டினாங்க, நீ ஸ்பைங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ என்னுடைய ஃபேமிலியை கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு உண்மையை கேட்டாங்க. அப்போ கூட நான் உன்னை பற்றி எதுவுமே சொல்லலை, ஏதோ போய் சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனால் அவர் உன்னைய பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் நீ போகாத, நீ போனால் உன்னைய கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்க. அங்கே இருக்கக்கூடிய திட்டுக்கு வந்துட்டு ஹார்ட் பிரேக் ஆகுது. இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு அவனுக்கு கேட்கல. ஆனால் இவனை விலக்கி விட்டுட்டு அவள் போய் அவனை ஹக் பண்ணது அவனை மனசை ரொம்பவே பாதிச்சிடுது. ரொம்ப பாவம் இல்லை திட். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினை வந்துட்டு இந்த மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா ஹீரோவும் நீ என்ன உங்கள் ஃபேமிலியை வந்துட்டு விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கியா எனக்காக அப்படின்னு கேட்டு ஷாக் ஆகுறான். அப்போ நம்ம ஹீரோயினும் நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கே தெரியல, ஆனால் நீ தயவு செஞ்சு அங்கே போகாத, இந்த ஜென்ரல் உன்னை கொன்றுவார் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. ஸோ இங்கே ஜென்ரலும் நூனுவும் சேர்ந்து மீட் பண்ணிக்கிறாங்களா. அப்போ இந்த ஜென்ரலும் நூனுவை எப்போ காப்பாற்றினாரோ அப்போலேருந்து அவளை தான் மனசில் வச்சுட்டு இருக்கிறதாகவும் அவளுக்காகத்தான் அந்த நாட்டுக்காக போராடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இப்போ தன்னோட பேர் கெட்டு போகுது, கவர்மெண்ட்டில் இவரே வந்து ஒரு பெட்ரேயர் மாதிரி நிற்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துலேயும் அவர் அவளை தான் விரும்புகிறதா சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண அவங்க 2 பேரும் மேக் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறத ஜென்ரலோடைய ஒய்ஃப் மேலேருந்து பார்த்து அப்படியே பிரேக் ஆகுறாங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான்னா. அதுக்கப்புறம் ஹோப்பை பற்றி அவன் பேசுகிறான். இந்த உலகத்தில் எங்கள் அம்மாவுக்கு அடுத்தபடியாக ஒருத்தையை நேசித்தேன், ஆனால் அவள் இப்போ இல்லை, அதுவும் காரணம் வந்துட்டு நானாக தான் ஆகிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யூஎஸ்க்கு போனது அவங்க அப்பா வந்துட்டு அவனுடைய சேஃப்டி பர்பஸ்க்காக சின்ன வயசில் அனுப்பி விட்டதனும் அதனால் அவங்க அப்பா மேலே ஆரம்பத்தில் அவனுக்கு கோவம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹோப்பை மீட் பண்ணேன், வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிது, ஆனால் சேரக்கூடாத கேங்கில் சேர்ந்துட்டேன், அதனால் அவளை இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லா கதையும் சொல்லி முடிக்கிறான். கூடவே வந்துட்டு டிஎன் தான் அவளுடைய சாவுக்கு காரணம், அவன் தான் இப்போ வெப்பன்ஸ் எல்லாம் கடத்துறதுலேயும் இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறான். ஸோ அடுத்த நாள் ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அவன் ஒரு டேட் போகிறான். ஹீரோயின் ரொம்பவே வந்துட்டு அவனோட ஜாலியாக இருந்துகிட்ருக்கா. ஸோ இவங்க ஃபுல் டே வந்து நல்லா சுற்றுறாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோவும் வந்துட்டு தனிச்சு நிற்க அவள் போயிட்டு கேட்குறா, இந்த மாதிரி நீ ஜென்ரலாக பார்க்க போகிறதா இல்லை, உன் மனசை மாற்றிக்க மாட்டேல்லன்னு. உடனே ஹீரோவும் இது ரொம்ப பெரிய மிஷன், மக்களை காப்பாற்றுறதுக்கு தானே நான் ஓத்தே எடுத்திருக்கேன், அதனால் யாராலையும் என் மனசை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ திரும்பி வந்துடுவியா, சேஃபாக வரணும் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவளோட கையை நீட்டி இந்த ரிங்கை கொஞ்சம் கழட்டு அப்படிங்கிறா. ஸோ ஹீரோவும் என்னது அப்படின்னு கேட்டு அது ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஏன்னா அவன் கூட அவள் வந்து விரும்புகிறதா நினச்சிட்ருக்கானா. ஸோ இப்போ திடீர்னு அவனுடைய என்கேஜ்மெண்ட் ரிங்கை அவள் கழட்ட சொன்னோடனே அவன் பயங்கர ஷாக் ஆகிடுறான். ஹீரோயினும் கழட்டுன்னு சொன்னேன் அப்படிங்கவும் அவன் பிடிச்சி இழுக்கிறான். ரிங் ஈஸியாக வந்துடுது. ஹீரோயினும் இந்த ரிங்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்னாலே கழட்ட முடிஞ்சிடுச்சு தெரியுமா, ஆனாலும் இந்த ரிங் வந்துட்டு நான் விரும்புறதுனால கையில் போட்டுருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஒரு ரேரான டைமண்ட் பீஸுங்கிறதுக்காக என் கையில் இருக்கணும்னு விரும்பலை, நீ கொடுத்ததுங்கிறதுக்காக தான் என் கையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ எனக்கு இந்த ரிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி அவன் கையிலே கொடுக்குறா. ஸோ நீ எப்போ திரும்பி வரியோ அப்போ உன் மனசில் நான் இருந்தேன்னா என்கிட்ட கூட நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு ஏற்றுக்கிறான். அதுக்கு பிறகு ஜென்ரலை பார்க்குறதுக்காக அவன் வரானா. ஜென்ரல் அவனை பார்த்த உடனே கேள்வி கேட்குறாரு, நீ தாய்லாண்டோடைய சோல்ஜரா, இங்கே ஒரு உளவாளியான உடனே ஆமாம், உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்பை
தான் அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அவனை கூட்டி வச்சு ஒரு டீல் பேசுகிறாங்க. இவங்க பெரிய லெவலில் ஒரு ட்ரக் வந்து டீல் பண்ண போகிறாங்க, ரொம்ப பெருசாக. ஸோ அதுக்கு ஹீரோ வந்து ஆர்மியிலேருந்து பிரச்சனை வராமல் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவன் பண்ண மறுத்துட்டா ஹீரோயினையோ இல்லை ஹீரோவுடைய அம்மாவையோ போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நூனு தான் இதை வந்து ரொம்ப முழுவீச்சாக பேசிகிட்டு இருக்கனால ஹீரோவும் உனக்கும் அந்த நாட்டுக்கும் என்ன சம்மந்தம், நீ அந்த நாட்டு மக்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நூனுவும் இங்கே பிரின்ஸோடைய தங்க இறந்து போனதாக சொன்னாங்கல்ல, அது நான் தான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறான். ஜென்ரல் தான் என்னை காப்பாற்றினாரு, 20 வருஷமாக அவர் தான் என்னைய கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. ஸோ நாங்கள் எல்லாமே இந்த சென்புரா நாட்டு விடுதலைக்காகத்தான் போராடிட்டு இருக்கோம். அதுக்கு தான் இந்த வெப்பன்ஸு ட்ரக்ஸுன்னு டீல் பண்ணுறதுன்னு எல்லாமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் அங்கே கரெக்டாக டீன் வரான். ஸோ அவனை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் வெளியில் ஓடுறாங்களா. டீன் வந்து வெறித்தனமாக நடந்துட்டுருக்கும் போது ஹீரோவை பார்த்துடுறான். ஸோ ஹீரோவும் டீனும் சேர்ந்து அங்கே வந்து மீட் பண்ணிக்க 2 பேரும் வெறுப்பால் பேசிகிட்ருக்காங்க. அப்போ ஹோப்போடைய பேரை சொல்லி ஹோப்போடைய கேரக்டரை டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி ரொம்ப ட்ரிகரிங் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு டீனு நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறான்னா ஹீரோ கோவம் வந்து டீனை போட்டு செம்மையாக மற்ற எடுக்க ஆரம்பிச்சிடுறான். அந்த சமயத்தில் திடீர்னு மேலே அடைச்சி வச்சுருக்கக்கூடிய ஜென்ரலோடைய ஒய்ஃப் குரல் கேட்குது. அவங்க டீனை பார்த்துட்டு டீன் நீயாவது என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ இவங்களை பார்த்துட்டு இவங்க அத்தனை பேரும் ஷாக் ஆகிட்ட டீன் வந்து ஜென்ரலை ஷூட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கான். ஆனால் ஜென்ரலும் நீ அமைதியாக இருக்கணும், என்னோட இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லி அவனை கண்ட்ரோலில் வைக்கிறாரு. ஸோ அந்த சமயத்தில் தான் நூனும் நம்ம ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஜென்ரலோடைய ஒய்ஃபு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மறுக்கிறாங்க, அவங்க பவர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, போய் அவங்க மனசை மாற்று இல்லைனா உங்கள் அம்மாவை போட்டுருவேன்னு சொல்கிறா. சரின்ட்டு ஹீரோ இங்கே உள்ளே வந்த உடனே அவங்க இங்கே ஹீரோவை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக ஹக் பண்ணிக்கிட்டு என் புருஷன் என் சர்வெண்ட்டுன்னு எல்லாருமே இத்தனை வருஷமாக என்னை ஏமாற்றிட்டுருக்காங்க, அத்தனை பேரும் வந்துட்டு எனக்கு பிட்ரேயராக இருந்திருக்காங்க, ஸோ நீயாவது என்னையை காப்பாற்றுன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சாரி என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒரு ஸ்பை, தாய்லாண்டோட சோல்ஜர், ஜென்ரல் கிட்ட க்ளோஸ் ஆகி அவரை வந்து பிடிக்கிறதுக்காகத்தான் உங்களோடவே பழகினேன் அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறான். இதை கேட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் எமோஷனல் ஆக்கிடுறாங்க. ஸோ என் லைஃப்பில் என்னையை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் ஏமாத்துக்காருங்க, நான் முட்டாள் மாதிரி இருந்திருக்கேன், எல்லாரையும் நம்பிக்கிட்டு இத்தனை வருஷம் என்னை ஏமாற்றிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போ தான் நூனுவும் அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதாகவும் அவங்களுக்காகத்தான் இங்கே இவங்களை ஏமாற்றி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இவங்க சூசைட் அட்டம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஹீரோ அவங்கள தடுத்து நிறுத்துகிறான். உங்களுக்கு என்ன பைத்தியமாக, நீங்கள் இப்போ செத்து போயிட்டீங்கன்னா அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்கள பழி வாங்குங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லி மனசு மாற்றிக்கிட்டு கீழே இறங்கி வராங்களா. டீன் கிட்ட எல்லாமே சேஃபாக தான் இருக்குது, எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவனை கொஞ்சம் காம் பண்ணுறாங்க. கூன் அப்புறம் டீனுக்கும் என்ன பிரச்சனைங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஹோப் அவன் கொண்டுட்டான் அப்படிங்கிற விஷயமும் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே ஜென்ரலோட ஒய்ஃபு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பூர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் இந்த நாட்டில் இருக்க மாட்டேன், உங்ககிட்டேருந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும், என்னுடைய சொந்த நாடான அமெரிக்காவுக்கு நான் திரும்பி போகணும், என்னுடைய சேஃப்டி எனக்கு முக்கியம்னு சொல்ல அவர் உடனே ஒத்துக்கிறாரு. உன் கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு உன்னோட உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் நான் ஆல்ரெடி ஓப்பன் டிக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதை ஷேர் பண்ணுறாரு. கூடவே வந்துட்டு இந்த டீலிங் முடிஞ்சோடனே நீ கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்களும் சரி எனக்கு ஒரு குட் பை கிஸ் மட்டும் கொடுங்க, இதான் என்னுடைய அடுத்த கண்டிஷன் அப்படின்னு சொல்ல அவரும் சரின்னு கிஸ் பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நூனுவை பார்த்துக்கிட்டு தான் இந்த லேடி வந்துட்டு இப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்க, இது தெரியாமல் தான் அவர் கிஸ் பண்ணியிருக்காரு. நூனு இவங்க 2 பேரும் வேடிக்கை பார்த்துட்டு கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஒரு காலில் அவர் ரொம்ப மோசமானவ, இப்போ டீனை விட்டே இங்கே ஹீரோயினை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கா. ஸோ இந்த மாதிரி ஹீரோயினை வந்து ஹீரோக்கு முன்னாடி காட்டிட்டு இங்கே நீ நாங்கள் சொல்கிற மாதிரி ஆர்மிக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்பலை, ஃபேக்கான லொக்கேஷன் ஷேர் பண்ணலை அப்படின்னா இங்கே ஹோப்பை வந்துட்டு இவன் என்ன பண்ணி கொன்னானோ அதே வந்து உன் கண்ணுக்கு முன்னாடி பண்ணி இவளை வந்துட்டு என்ஜாய் பண்ணுறதா உன்னைய பார்க்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டீனுக்கு சிக்னல் கொடுக்க டீனும் அவளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேக் அவுட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோ அதை பார்த்து ரொம்ப பதறான். ஹீரோயின் வந்து அங்கே அழுதுட்டுருக்காளா, நோனும் இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா, நான் சொன்ன மாதிரி மெசேஜ் அனுப்ப போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கும் போது ஹீரோவும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இவன் சொல்கிற மாதிரி மெசேஜ் எடுத்து அனுப்பி வச்சிடுறான். ஸோ இந்த மெசேஜ் அங்கே ஹீரோவுடைய அப்பாவான கமாண்டருக்கு வருதா. ஸோ கமாண்டர் இப்போ செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவுடைய அங்கே டாக்டர் ஃப்ரெண்டு தப்பிச்சு வந்தால அவனும் இங்கே கூட இருக்கான். ஸோ ஹீரோ அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜை பார்த்துட்டு இது என்ன புதுசாக ஒரு லொக்கேஷன் இருக்குது, இந்த இடத்துல ஏதாவது ட்ரக்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் போது அவனும் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஹீரோவுடைய இனிஷியல் அந்த மெசேஜில் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோவையும் ஹீரோயினையும் இந்த டீலிங் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும்னு இவங்க அடைச்சி வச்சுருக்காங்களா. அப்போ ஹீரோயினுக்காகன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கேரிங்காக பேச ஹீரோயினும் நீ சொல்கிறியோ இல்லையோ உன்னோட லவ் இப்படியே வந்துட்டு உன்னோட
எல்லாம் வெளியில் வந்துருச்சு. நீ என்கிட்ட வார்த்தையால் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீ என்னை ஏற்கனவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஆனால் ஏன் தயங்குறங்கிறது தான் எனக்கு புரியல அப்படின்ன உடனே ஹீரோ அங்கேருந்து எழுந்து வந்துடுறான். ஹீரோயின் அதுக்கப்புறமா அவங்ககிட்ட போயிட்டு திரும்ப இதே விஷயமா பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவும் என்கிட்ட ஒரு ரிங்கு கொடுத்தல்ல, அந்த ரிங்கு உன் கைக்கு தான் வரணும்னு இருக்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸராக வந்து அவளுடைய நோஸில் கிஸ் பண்ணுறான். ஹீரோயினும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு ஹீரோ கொஞ்சம் விலக ஆரம்பித்த உடனே அவனை இழுத்து டைட்டாக வந்துட்டு கிஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிட ஹீரோவும் ரெசிப்ரோகேட் பண்ணுறான். நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், என்னோட ரிங் உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமா இங்கே நம்ம ஹீரோவை போட்டு இப்போ ஜென்ரலில் வந்து பயங்கரமாக அடிச்சிட்ருக்காரு. அதுக்கு காரணம் என்னென்னா ஹீரோ அனுப்பின லொக்கேஷனுக்கு ஆர்மி போகவே இல்லை. அதுக்கு பதிலாக இவங்க வந்து எங்கே ட்ரக் தயாரிப்பாங்களோ அந்த பேஸ்லேயே போயிட்டு ஆர்மி எல்லாத்தையும் கையெடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே நிலாவுடைய அப்பா நிலா கிட்ட கேட்குறாரு, நீ தானே நம்ம பேஸை வந்து அந்த சோல்ஜர்ஸ்க்கு காட்டி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு. அவளோ ஆமாப்பா நான் தான் காட்டி கொடுத்தேன், எல்லோரும் தப்பு பண்ணுறீங்க, நான் சொன்னாலும் நீங்கள் யாரும் கேட்குறதா இல்லை, அதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன், நான் சரியாக தான் பண்ணியிருக்கேன்னு உடனே அவர் கோவப்பட்டு நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டேன், தேச துரோகி நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சுட்டு கோவப்படுறாரு. இவங்க 2 பேரும் பேசுகிறது எல்லாத்தையுமே அந்த ஊருக்காரனே ஒருத்தன் கேட்டுடுறான். ஸோ இதை நூனு கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பையில் இவங்க 2 பேரும் இவங்களுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு உடனே அந்த ஊரை காலி பண்ணிட்டு வந்துடுறாங்க. இங்கே ஜென்ரலோட ஒய்ஃபு ஹீரோவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வராங்களா. அங்கே ஹீரோவும் ஹீரோயினும் விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினை பார்த்து கொஷின் பண்ணுறாங்க, உனக்கு என்கேஜ்மெண்ட்லாம் நடக்காது, கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் ஆமாம் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, நான் இவனெல்லாம் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே கோவப்பட்டுட்டு என்ன சொல்லிட்டுருக்க, நம்ம கிஸ் பண்ணிட்டோம், மேக் அவுட் பண்ணிட்டோம், நான் ஆல்ரெடி உன்னையே தான் வந்துட்டு லைக் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்னையே தான் விரும்புகிற, இதுக்கு மேலே இவங்கள்ட்ட எதுக்கு மறைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கும் போது ஜென்ரலுடைய ஒய்ஃப் கொஞ்சம் கோவப்படுறாங்க. இதில் நீங்கள் ஜலஸாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் தப்பிச்சு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன்னு பிளாக்மெயில் பண்ணுறான். சரின்னு அவங்களும் இவங்க 2 பேரும் தப்பிச்சு போக ஹெல்ப் பண்ணுறாங்களா. இவங்க 2 பேரும் ஓட்டை எடுக்கிறது அங்கே டீன் பார்த்துட்டு இவங்களை ஷூட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கும் போது வண்டி எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க. ஸோ அங்கே இவனுடைய அக்கா தான் அந்த ஜென்ரலோட ஒய்ஃப் தான் ஹெல்ப் பண்ணாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே கோவப்படுறான். அவங்களும் என்னுடைய ஹஸ்பண்டும் சர்வட்டும் சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டுருக்காங்க, அவங்கள பழி வாங்குறதுக்கு ஹீரோ தான் எனக்கு இருக்கக்கூடிய துடுப்பிச்சிட்டு, அதுக்கு தான் தப்பிக்க வச்சேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ டீன் வந்துட்டு ஆல்ரெடி ஹீரோவை பிடிக்காதனால இவங்கள்ட்ட கத்திட்டுருக்கானா. அப்போ அவங்களும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அந்த வெப்பனெல்லாம் இந்த கண்ட்ரிக்கு ப்ரொவைட் பண்ணாத, சென்புரா நாடு வந்துட்டு உருப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு டீனோ அதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதுவும் இல்லாமல் நான் ஆல்ரெடி அந்த நூனுவை அனுபவிக்கணும்னு சொல்லி டீல் போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். போகிற ஹீரோ ஹீரோயின் 2 பேரையுமே இப்போ ஜென்ரல் பிடிச்சிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்காரா. ஹீரோவை போட்டு ரொம்ப அடிச்சிடுறாரு. ஸோ நான் சொன்னது இல்லாமல் நீ மெசேஜ் ஏதாவது மாற்றி அனுப்பியிருக்க போல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஹீரோ மேலே தான் சந்தேகப்படுறாங்க. அது நிலா பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ நீ பண்ணதுக்கு தண்டனையை இப்போ நீயே அனுபவிப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வந்து நூனு வராலா. அவள் டீனுக்கு சிக்னல் கொடுக்க டீன் நம்ம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையும் பாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஜென்ரலும் வந்து சொல்லிட்டுருக்காரு. ஹோப்பை நான் என்ன பண்ணேன் நீ பார்க்கலல்ல, இப்போ இவளை பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீனும் வந்துட்டு நம்ம ஹீரோவை ப்ரொவோக் பண்ணிகிட்டே இருக்கான். தனியாக போகிறத பார்த்துட்டு டீன் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கான். ஸோ நம்ம டீல் என்னாச்சு, நான் அவனை என்ஜாய் பண்ணலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ண போகும்போது பிளான் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம், முதல்ல வந்துட்டு ட்ரக்ஸு ஒழுங்காக போய் சேரட்டும், வெப்பன்ஸ் எங்கள் கைக்கு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறமா டீன் வந்து என்னைக்காக இருந்தாலும் நீ தான் எனக்கு ஒய்ஃபாக இருக்க போகிற, ஸோ சொன்ன வாக்கை வந்து காப்பாற்றுவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போது ஜென்ரல் அங்கே வந்துடுறாரு. தேவையில்லாமல் இங்கே என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, அப்போ டீனும் நீ உங்களுக்கு என்ன இவகிட்ட நான் பேசினா வலிக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்ருக்கான். ஸோ அப்போ வந்துட்டு நூனும் என்ன சொல்கிறான்னா டீனுக்காகன்னு சொல்லி ஜென்ரல் கிட்ட சப்போர்ட் பண்ணுறா. ஸோ என்னுடைய நாட்டு மக்களுக்கு என்ன நல்லதோ அதை தான் நான் பண்ணுவேன், என்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு டீனால் முடியும்னா நான் அவன் கூட ஸ்லீப் பண்ணுவேன், உங்களால் என்னை தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டீனுக்கு சப்போர்ட் பண்ண ஜென்ரலுக்கு ரொம்ப கடுப்பாகிடுது. ஹீரோயினும் கை கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டுடுறாங்களா. ஸோ அவங்க 2 பேரும் அப்பையும் வேற உட்காந்து கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் எலியும் பொண்ணையும் மாதிரி மாற்றி மாற்றி டீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ கிட்ட திரும்ப வந்துடுறாங்களா. அப்போ ஹீரோயினை பிரித்து வேற ஒரு லொக்கேஷனுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணுறதா இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த ஹீரோவை பார்த்து டீன் எப்போடான்னு காத்துட்ருக்கான். அதனால் நான் சொல்கிறத செய்யலைன்னா ஹீரோயினை நான் போட்டு தள்ளிடுவேன், இல்லை டீன் ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மிரட்டி கமாண்டருக்கு கால் பண்ண சொல்லி, நான் முன்னாடி அனுப்பிச்சல அந்த லொக்கேஷன் ஃபேக் ஆனது, இப்போ புது லொக்கேஷன் சொல்கிறேன் அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடியவருக்கு அதை நம்பவே முடியலை. ஸோ இவனுடைய கால் எல்லாத்தையுமே கேட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய அவனுடைய ஃப்ரெண்டு டாக்டர் கிட்ட பேசும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, ஒருவேளை ஹீரோவை கிட்னாப் பண்ணி வச்சு இவங்க எல்லாரும் ஏதோ பிளான் போடுறாங்களோ
என்னவோ. அதனால நம்ம ஹீரோ சொன்ன முன்னாடி இருக்கிற லொக்கேஷனுக்கும் போவோம், இப்போ இருக்க லொக்கேஷனுக்கும் வருவோம் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்க சரின்னு சொல்லி இவரும் ஒத்துக்கிறாரு. இவங்க இருக்கக்கூடிய அந்த வேர் ஹவுஸ்க்கு இப்போ கிளம்பி வராரு ஒரு டீமோட. அப்போ ஹீரோடைய அந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனும் இன்னொரு டீமும் சேர்ந்து இவங்க முன்னாடி ஹீரோ ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய காட்டு பகுதிக்கு போகிறாங்க. பகுதி வழியாக தான் முன்னாடி ஷேர் பண்ண அட்ரஸா. ஸோ அதனால் அந்த இடத்துல ட்ரக்ஸ் எல்லாம் அந்த பிரின்ஸ்பலும் மற்றவங்களும் சேர்ந்து டீல் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அவருடைய ஃப்ரெண்டும் அவனோட டீமும் இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்களா. ஸோ இப்போ கரெக்டாக அவங்கக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதனால் பிரின்ஸும் மற்றவங்களும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடும் போது குண்டடிப்பட்டு பிரின்ஸ் வந்து கீழே விழுந்துடுறாரு. ஹவுஸ்குள்ளே ஹீரோடைய அப்பா வந்துடுறாரா. ஸோ இப்போ ஜென்ரல் கிட்ட நீங்களாக கைதானா நல்லது, இந்த நாட்டுக்கே நீங்கள் வந்து ஒரு துரோகியாக இருந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது அவர் அது மாதிரிலாம் எதுவுமே நடக்காது, ஸோ நீங்கள் எல்லோரும் பிளான் பண்ணி தான் இப்போ இங்கே ஆள் அங்கே ஆளுன்னு எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ இவங்க எல்லோரும் வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்கும் போதே நூனும் அங்கே போயிட்டு ஹீரோவை கொல்றதுக்காக முயற்சி பண்ணுறா. ஹீரோயின் அதை தடுத்துட்ருக்காளா. ஸோ இப்போ வந்துட்டு இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு யாருக்கும் தெரியாமலே தான் இவர் வந்து கமாண்டர் அண்ட் சபார்டினேட் அந்த ஃபீல்டில் தான் இவங்க வந்து சண்டை போட்டுட்ருக்கிறதா நினச்சிக்கிறாங்க. ஹீரோயினையும் அப்படி ஒரு நிலமையில் பார்த்ததுக்கப்புறமா இங்கே ஹீரோடைய அப்பா அங்கே ஜென்ரல் கிட்ட வந்துட்டு உருண்டு புரண்டு சண்டை போட்டுட்ருக்காரு. இங்கே நூனுவும் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு கன் பாயிண்டில் வச்சிட்ருக்கா. ஸோ இந்த பக்கம் ஜென்ரலும் அப்புறம் நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கன் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களா. ஹீரோவுடைய அப்பா அப்படியே ஒரு கண்ணில் ஹீரோயினும் வந்துட்டு ஆபத்தில் இருக்கிறத பார்த்துட்டு தன்னை காப்பாற்றிக்காமல் தன் பையனை காப்பாற்றணும்னு நூனுவை ஷூட் பண்ணிடுறாரு. அதை பார்க்குற அந்த ஜென்ரலும் வந்துட்டு இங்கே பல முறை வந்துட்டு ஹீரோவுடைய அப்பாவை ஷூட்டு தள்ளிடுறான். ஸோ நூனு அங்கே அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு ஜென்ரல் நூனுவை தூக்கிக்கிட்டு காப்பாற்றுறதுக்காக அப்படியே தப்பிச்சு ஓடிடுறான். இங்கே ஹீரோவுடைய அப்பா அடிபட்டு கிடக்கிறாருல, அந்த இடத்துக்கு ஹீரோவும் வராங்க. ஸோ அங்கே அவரும் வந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரா. அப்பா அவர் சொல்கிறாரு, உங்கள் அம்மா கிட்ட நான் ரொம்ப சாரி கேட்டேன்னு சொல்லு, அவளுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னால் திரும்பி வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட செயின் ரிங்கெல்லாம் இவர் கையில் இருக்கும். இதை வந்து என்னால் இந்த தடவை உங்கள் அம்மா கிட்ட கொடுக்க முடியாது, நீயே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒப்படைக்கிறாரு. கூடவே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, நம்ம நாட்டுக்காக உயிர் போகிறதுல நான் சந்தோஷம்தான் படுறேன், அதுவும் என் பையன் கூட இருக்கும் போது வந்துட்டு நான் இறந்து போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ இந்த நாட்டை பார்த்துக்கணும், நான் எடுத்து ஆரம்பித்த இந்த மிஷனை நீ நல்லபடியாக முடிக்கணும், நம்ம நாட்டுக்கு எது நல்லதோ அதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோவுடைய மடியிலே இறந்தும் போயிடுறாரு. ஹீரோ ஹாஸ்பிட்டலில் தான் கண் விழிக்கிறான். அதுக்கப்புறமா தான் அவங்க அப்பாவுக்கு ஃபியூனரலும் நடக்குது. ஃபியூனரலில் கூட அப்பா பையன் பொண்டாட்டி ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு சொல்லிக்க முடியாத ஒரு நிலமையில இவங்க இருக்காங்களா. ஹீரோ அதுக்காக வருத்தப்படுறான். நான் சோல்ஜர்ஸாக தான் இருக்கேன், ஆனால் எனக்கு என்ன லாபம் கிடைச்சிது, அப்பா இப்போ இறந்து போனாரே அவருக்கு என்ன கிடைச்சிது, ஒரு நல்ல பேர் கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து கன் ஷாட்டோடு வந்து அவங்கள அடக்கம் பண்ணாங்க. ஆனால் எந்த ஒரு ஃபேமிலியுமே இல்லைங்கிற மாதிரி தானே அவர் போய் சேர்ந்தார். இதில் என்னமா இருக்குது, நாட்டுக்காகன்னு சொல்லிட்டு வீட்டுக்காக ஒன்றும் இல்லாமல் இருக்கே, அவரை வந்து நம்ம சொந்தம் கொண்டாட முடியாமல் இருக்கே, எனக்கு இப்படி ஒரு வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் கோவமாக. வயசில் ஹோப் இறந்ததுக்கப்புறம் ஒரு வீட்டில் வந்து இருப்பான்ல, அந்த வீட்டுக்கு அப்போ அவன் திருப்பி வரானா. அவன் வர நியூஸை ஹீரோவுடைய அம்மா ஆல்ரெடி வந்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி வைக்க, அந்த ஆர்கனைசர் லேடியும் இப்போ நம்ம ஹீரோ கூட இருந்தவங்க எல்லாரையுமே லீவ் போட்டுட்டு அவனை சமாதானப்படுத்துறதுக்காக வர வைக்கிறாங்க. ஸோ யார் பேசுமே வந்துட்டு ஹீரோ வந்து வேலைக்கு போகிறதுக்கு ஒத்துக்கலை, நார்மல் ஆகிறதுக்கும் வரமாட்டேங்கிறான், எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விடுறான், இல்லை அவாய்ட் பண்ணுறானா. இப்போ ஹீரோயின் அவனை தேடி வந்துட்டு இப்போ அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஆனால் இப்போ அவளையும் அவன் அப்படி தான் சட்டை செஞ்சிடுறான். ஸோ எங்கள் அம்மாவை மாதிரி நீ ஆகாமல் இருக்கணும்னா என்கிட்ட இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, என் வேலையில் எவ்வளோ ரிஸ்க்குன்னு எனக்கு தான் தெரியும், எங்கள் அப்பாவை வந்துட்டு என்னோட ஹீரோவை பார்த்துருக்கேன், ஆனால் என் மடியில் இப்படி இறந்து போவார், ஒன்றும் இல்லாமல் போவாருன்னு பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டி அனுப்பிச்சிடுறான். ஸோ அதுக்கப்புறமா இங்கே திட்டு நம்ம ஹீரோயினை சந்திச்சு ஹீரோக்கும் அந்த கமாண்டருக்கும் என்ன சம்மந்தம், அவங்க 2 பேரும் அப்பா பையனா அப்படின்னு கேள்வி கேட்க ஹீரோயின் ஷாக் ஆகிட்றா. அப்போ தான் திட்டு சொல்கிறான், அந்த இடத்துல ஜென்ரலில் வந்துட்டு தப்பிச்சிட்டாங்கல்ல, அந்த வேர் ஹவுஸ்க்கு நானும் ஒரு மெம்பராக தான் வந்திருந்தேன். அப்போ தான் பார்த்தேன் அவன் அழுதது வந்துட்டு அங்கே போலி கிடையாது, அவங்க 2 பேருக்குள்ளே என்ன வரவுன்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினும் ஆமாம் அவங்க 2 பேரும் அப்பா பையன்தான், இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, அதனால தான் ஹீரோக்கு இப்போ ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்கு, அவன் இனிமேல் இந்த ஃபியோர்ஸ்க்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் விளக்குறான். அவங்க அப்பாவும் அங்கே அவங்க ஊர்லேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்கல்ல. ஸோ அப்போ தான் இங்கே வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறா இவ. அங்கே போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடும் போது கரெக்டாக அந்த டாக்டர் வந்து கண்டுபிடிச்சிடுறான். ஸோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு, ஏன்னா இப்போ அவள் வேறு நாட்டு பிரஜை தானே, ஸோ இங்கே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான். அதனால் அவன் தன்னோட ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுற மாதிரி சும்மாச்சுக்கும் அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும் போது போலீஸ் சந்தேகப்பட்டு நின்று கவனிச்சிட்டே இருக்காங்களா. அதனால் டக்குன்னு அவளை இழுத்து கிஸ் பண்ணிடுறான். ஸோ
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் சண்டை போட்டு வந்துட்டு பேச்சப் பண்ணிக்கிறாங்க போல் அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து விலகி போகிட இவனும் வந்துட்டு உன்னை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறான். ஆனால் நிலாவும் ஷாக்கில் இருந்து மீளாமல் அவனை அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்கான். இவன் தான் அப்புறம் நிலாவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அப்பா எங்கன்னு சொல்லிட்டு தேடி சுற்றிட்டு இருக்கானா. அவங்க அப்பா பார்த்த உடனே இவனை பார்த்து ரொம்ப கோவப்படுறாரு. இவன் நம்ம நாட்டு கைதி தானே, இவன் ஒரு தாய் சோல்ஜர் தானே, இவன் கூட நீ எதுக்கு சுற்றிட்டு இருக்க, ஏற்கனவே இந்த மக்களால் தான் நம்மளுக்கு பிரச்சனை இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது அவனும் நான் வந்து உங்களுக்கு எந்த ஆபத்தும் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது அவர் நிலாவை திட்டுறாரு. இவன் மூலமாக தான் நீ அந்த ஆர்மிக்கு தகவல் கொடுத்தியா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ நிலாவும் ஆமாம் நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டிலேயே நல்ல மக்கள் இருக்காங்க பாங்கிறா. ஆனால் அவர் கேட்காம நிலாவை வந்துட்டு இங்கேயே விட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ இங்கே நம்ம ஹீரோ அப்புறம் மற்றவங்க எல்லாரையுமே அந்த லேடி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்களா. ஸோ அந்த ஆன்ட்டி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்துட்டு இது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்தப்ப எனக்காக எழுதுனது, இந்த லெட்டரை இப்போ நீ வாசி அப்படிங்கிறாங்க. அது ஒரு எஸ்ஸேவாக இருக்குது. மை ஹீரோ அப்படிங்கிறது தான் டாபிக். அதில் நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை பற்றி ரொம்ப எலாபரேட்டாக ரொம்ப ரசித்து அட்மையர் பண்ணி எழுதியிருக்கான். இதை வாசித்த உடனே நம்ம ஹீரோக்கு அவனோட மைண்டு அவங்க அப்பாவுடைய வேர்ட்ஸ், அவங்க அப்பா கூட இத்தனை வருஷம் ஸ்பெண்ட் பண்ணினது, ஒர்க் பிளேஸில் அவங்களுக்கு இருந்திருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வந்து யோசித்து பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்க அப்பா சொன்ன ப்ராமிஸை வந்து கீப்பப் பண்ணணும், திரும்ப மிலிட்ரியில் சேர்றதா வந்துட்டு முடிவு பண்ணிடுறான். இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்டேயும் சொல்ல அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உங்கள் அப்பாவோட ப்ராமிஸ் எங்கே நிறைவேறாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு நான் பயந்தேன். உங்கள் அப்பா இந்த மிஷனை முடிக்கணும் தானே உங்ககிட்ட சத்தியம் வாங்கினாரு, அதை உங்கள் அப்பாக்காக செய், நான் சந்தியமாக வந்துட்டு உனக்காக காத்துட்ருப்பேன், எவ்வளோ நாளும் சரி என்கிட்ட திரும்பி வந்துடு அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. முதற்கொண்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த ஆன்டின்னு எல்லாருமே நம்ம ஹீரோக்காக ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸோ இங்கே ஹீரோயினை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஹீரோ தனியாக வர சொல்கிறான்னா அவளுடைய அக்காவும் மச்சானும் தான் அவளை கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணுறாங்க. அப்பா அவங்க அக்காவும் கூட வரேன், என்ன விஷயம்னு நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் அதெல்லாம் வேண்டாம், நானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ண போகிறேன், போங்க போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு போகிறா. ஆனால் அவங்க அக்காவும் அம்மா வந்துட்டு என்னை அவளை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டு வாங்க நான் போகிறேன் அப்படின்னு அவங்க மச்சான் கிட்ட சொல்லிவிட்டு இவங்களும் ஹீரோயினை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் இவங்க லிஃப்ட்டில் நிற்கும் போது அங்கே ஹீரோயின் போகும்போது வேறு யாரும் அவளை வெறிச்சு பார்க்குறத பார்க்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை, டீன் தான். ஆனால் இங்கே ஹீரோயினோட அக்காவுக்கு அது டீனு தெரியாது இல்லையா. ஸோ இப்போ என்ன டேட்டூ போட்டுட்டு இந்த மாதிரி வித்தியாசமானவன் என் தங்கச்சியை வெறிச்சு பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அங்கே போயிட்டு அவங்களும் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டீனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரொம்ப வந்து அப்நார்மலாக இருக்குங்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஹீரோயினும் அந்த பில்டிங்கோடைய ரூஃப் டாப்பில் மீட் பண்ணிக்கிறாங்களா. ஸோ அப்போ ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நான் திரும்ப மிலிட்ரியில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அவனுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கா. ஸோ இது எல்லாத்தையுமே இவங்க பேசிகிட்டு இருக்கிறத அவங்க அக்கா ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது கூடவே டீனும் ஒளிஞ்சிருந்து இவங்களை பார்க்குறத பார்க்குறான். ஸோ எங்கள் ஹீரோயினை தான் ஃபாலோ பண்ணி வரான்னு நினச்சிக்கிட்டு அவங்க அவனை வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து நம்ம ஹீரோன்னு பேசிகிட்ருக்காங்கல்ல. அப்போ ஹீரோவும் நான் உங்ககிட்ட சொன்னல அந்த ரிங்கை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ அதை உங்ககிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து அந்த ரிங்கை எடுத்து கொடுக்க ஹீரோயினும் ஆசையாக கையை நீட்டுறா, அவன் அவனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. பட் அவன் அவளுடைய கையை திருப்பி உள்ளங்கையில் அந்த ரிங்கை வைக்கிறான். ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த ரிங்கை உங்ககிட்ட திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னல, அதை தான் கொடுக்குறேன், இது ரொம்ப ரேரான டைமண்ட், அதுக்காக உங்ககிட்ட கொடுக்குறேன். நான் உன்னை என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாவோ லவராகவோ ஏற்றுக்க முடியாது, ஏன்னா என் மனசில் இன்னும் ஹோப் மட்டும்தான் இருக்கா, நான் ஹோப்பை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா, கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு, அப்போ இத்தனை நாள் நம்ம டேட் பண்ணது, ஒன்றா சுற்றுனது, கிஸ் பண்ணது அதெல்லாம் அப்படின்னு உடனே அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபிலிங் மாதிரி எடுத்துக்கோ, எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸே வரல, என் மனசு முழுக்க ஹோப் மட்டும்தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாடா. அக்கா டீனை ஃபோட்டோ எடுத்துட்டதை டீன் பார்த்துட்றானா, அதனால் என்ன எதுக்காக ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போது தான் அங்கே அவளுடைய மச்சான் வந்துடுறாங்க. ஸோ அவங்களும் வந்து டீன் கிட்டே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது டீன் கோவப்பட்டு ஹீரோயினுடைய மச்சானை போட்டு செமையாக அடிச்சிடுறான். ஸோ அவர் அன்கான்ஷியஸ் ஆகிடுறாரா. இவன் உடனே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இங்கே உடனே இவங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லி இவங்களை ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போயிட்டுருக்கும் போது தான் ஹீரோயின் லெஃப்ட்லேருந்து அழுதுகிட்டே வெளியில் வரவ அவங்க அக்காவை பார்க்குறா. ஸோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன்னை ஒருத்தர் ஸ்டாக் பண்ணிகிட்டு இருந்தான், அவனை ஃபோட்டோ எடுத்தனா அதனால் ஏன்னு சொல்லி கேட்டு இங்கே உன் மச்சானை அடித்து போட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, யார் அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கேட்க, இரு ஃபோட்டோ காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க டீனுடைய ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகிடுறா. இவனுடைய பேர் டீன், இவன் தான் வெப்பன்ஸ் எல்லாம் வந்துட்டு கடத்துறவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இவன் எதுக்காக இங்கே வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிக்கும் போது கொலை பண்ணணும்னு பேசிகிட்டு இருந்தான், உன்னை எதுக்கு அவன் கொலை பண்ண போகிறான் அப்படின்னோடனே, ஐயோ என்ன இல்லை இவன் கொலை பண்ண வந்தது ஹீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பலமுறை கால் பண்ணுறான். ஆனால் ஹீரோ வந்து இவன் பேச்சப் பண்ணுறதுக்கு தான் கால் பண்ணுறான்னு நினச்சிட்டு எடுக்காமல் விட்டுடுறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோவை வந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவட்டு கார் எடுத்துக்கிட்டு
எப்படியோ கண்ணா பின்னான்னு வந்துட்டு கிளம்பிட்டு இருக்காள். அவளோட அம்மாவும் அப்புறம் திட்டும் சேர்ந்து இவளுக்கு கான்ஃபரன்ஸ் கால் பண்ணுறாங்க. அவங்க அம்மா நீ எங்கே இருக்க என்ன ஏது நோயின்ட்டு இருக்காங்களா. அவள் அவங்க அம்மாவை காலை வைக்க சொல்லிட்டு இந்த பக்கம் திட்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஹீரோ பிரச்சனையில் இருக்கான். இந்த மாதிரி டீன் வந்து அவனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். ஸோ கொலை பண்ண போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா அங்கே வந்து வாய்ஸ் கேட்குது. ஸோ இவன் நீ இன்னும் காலை கட் பண்ணலையான்னு சொல்லி கேட்க, நானும் திட்டும் இப்போ ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணிக்கிட்டோம். நீ என்ன சொல்லிட்டு இருக்க, ஹீரோ ஒரு சோல்ஜரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவளும் வேறு வழியே இல்லாமல் வந்துட்டு ஆமாம் அவள் சோல்ஜர் தான், அவங்க அப்பா சோல்ஜர் தான், அவங்க அப்பா தான் இப்போ இறந்து போயிட்டாரு, இப்போ ஹீரோ ஆபத்தில் இருக்கான், நான் போயிட்டுருக்கேன் ஃபோனை வைன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டு தன்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கிற விஷயம் ஹீரோக்கு முன்னாடியே தெரியுது. அதனால் டீனுக்கு முன்னாடி அவன் வந்து முந்திக்கிட்டு போயிட்டு டீனை அட்டாக் பண்ணி விட்டுடுறான். ஸோ இவங்க 2 பேரும் மழையில் நல்லா சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களா. ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கான். அந்த சமயத்தில் இங்கே டீன் வந்துட்டு அவனுடைய வயிற்றில் குத்திட்டு அவனை அட்டாக் பண்ணி அந்த இடத்துல ரத்த வெள்ளத்தில் போட்டுட்டு போயிடுறான். ஹீரோயின் ஹீரோவை தேடி வந்துட்டே இருக்காளா. அப்போ அங்கே கிடக்கக்கூடிய ஹீரோவை பார்த்துட்டு அவனை உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டுட்டு வந்து சேர்க்குறான். ஹீரோக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. அவனை ஹாஸ்பிட்டலில் நார்மல் வார்டுக்கும் கொஞ்சம் அப்சர்வேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் தான் நோனும் இந்த பக்கமாக ஜென்ரல் வந்து தூக்கிட்டு வந்தார்ல அவளுக்கு வந்து காப்பாற்றிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தா பிரின்ஸும் வந்துட்டு இந்த மாதிரி காணாமல் போயிட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. கூடவே ஜென்ரல் வந்து கொஞ்சம் நாளையில் காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. இந்த மாதிரி பிரின்ஸுக்கு வந்து அடிபட்டது அதுக்கான காரணம் வந்து ஜென்ரல் தான் அப்படிங்கிற மாதிரி சென்புரா மக்கள் வந்து இப்போ நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜென்ரல் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. ஜென்ரலை பார்த்தா கொன்னிடுவாங்க போல் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அதுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். பிரின்ஸ் வந்துட்டு இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லைன்னா அவன் சேஃபாக தான் இருப்பான்னு அர்த்தம். ஜென்ரலுமே அது மாதிரி தான். ஏதாவது ஆகியிருந்தா எனக்கு கண்டிப்பாக நியூஸ் வந்திருக்கும். ஜென்ரல் வந்து எனக்கு நியூஸ் கொடுக்காம போக மாட்டார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி கத்திட்டுருக்கா. ஸோ அதுக்கப்புறம் இவளுடைய முகத்தை மூடி அங்கேருந்து யாரோ கடத்திட்டு வந்துடுறாங்க. பார்த்தா அது அந்த ஜென்ரல் தான். ஸோ இப்போ ஜென்ரலை பார்த்த உடனே இவ டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அழுகிறா. ஸோ இந்த மாதிரி எங்கள் அண்ணனை தான் காணாமல் போயிட்டான், நீயாவது வந்துட்டு சேஃபாக இருக்கியே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்லாம் சொல்லிட்டு பார்க்குறதுக்காக திட் ஹாஸ்பிட்டலுக்கு வரானா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அவன் கொஷின் பண்ணும்போது இவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண வருவான்னு நினச்சேன், ஆனால் இவன் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை தான் இன்னும் மனசில் இருக்கா, அவளை தான் விரும்புகிறேன்னு சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்க. திட்டுக்கோ மனசே உடஞ்சி போயிடுது. தான் விரும்புகிற பொண்ணாவது சந்தோஷமாக இருக்கட்டும்னு அவன் முன்னாடி யோசிச்சுருந்துருப்பான். இப்போ அவளுக்கும் அவளோட லவ் கிடைக்கலையேங்கிறதுனால ரொம்ப வந்துட்டு ஆதங்கத்தோடு இருந்துட்டுருக்கான். ஹீரோ வந்துட்டு இங்கே படுத்த படுக்கையில் இருக்கான்ல, இவனை வந்து நினைவில்லைன்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் எவ்வளோ தூரம் அவளுக்கு மனசு வலிக்குதுங்கிறதெல்லாம் திட்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்க. ஹீரோ அது எல்லாத்தையுமே கேட்டும் கேட்காத மாதிரி படுத்து கிடக்கிறான். இங்கே திட்டுக்கு அவளை எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியலை. ஸோ இதெல்லாம் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக பழகிடும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உனக்கு பழகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திட்டுக்கிட்ட கேட்குறா. சத்தியமாக கிடையாது, எல்லோரும் சொல்கிறது தான் உனக்கும் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நைட்டு முழுக்க ஹீரோவை கண்விழிச்சு பார்த்துக்கிறாளா. ஹீரோ அதை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அவன் வந்து உட்காந்துக்கிட்டே தூங்கி போக நம்ம ஹீரோவும் அவளுக்கு குளிருமேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிளாங்கெட் எடுத்து கவர் பண்ண ஹீரோயின் டக்குன்னு சாஞ்சுக்கிட்டு அவனோட கையை இழுத்து பிடிச்சிக்கிட்டு கை மேலே தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோக்கும் வந்துட்டு அங்கே டீன் வந்து அடிச்ச இடம்லாம் வலிக்கிறதுக்காக ஆரம்பிக்க அவன் பெயினில் முணுங்க. நம்ம ஹீரோயின் அப்போ தான் எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சிட்டு உன்னுடைய நடிப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியாதா என்ன, நானும் அதுக்கு தான் கொஞ்சம் நடித்தேன், இந்த மாதிரியெல்லாம் நான் தூங்குற மாதிரி நடித்தா தானே உன்னுடைய கேரிங் எல்லாம் நான் பார்க்க முடியும், சும்மா லவ் இல்லைன்னு நடிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்தது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஹீரோக்கு ஒரு கால் வருது ஆர்மியிலேருந்து. ஸோ அவன் வந்து உடனே ட்ரெஸ் போட்டுட்டு ஹீரோயின் கிட்ட கூட சொல்லாமல் அங்கேருந்து அவசரமாக கிளம்ப ஹீரோயினும் நீ ரெஸ்ட்டில் இருக்கணும் என்ன பண்ணிகிட்ருக்கன்னு உடனே அவன் பயங்கரமாக கத்துறான். அந்த பக்கமாக வரக்கூடிய திட்டுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு நீ இவளை லவ் பண்ணிக்கிட்டு தானே இருக்க, நான் இவளோட பிரேக்கப் பண்ணிட்டேன், இவள் ரொம்ப என் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கா, இவளை கண்ட்ரோலில் வை, இதான் உனக்கான சான்ஸ், அவளை எப்படியாவது உன் பக்கம் இழுத்துக்கோ, உன் பக்கத்துலேயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல திட்டு நீ என்ன பேசுகிறேன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்துறான். நம்ம ஹீரோயினை பார்த்து எங்கள் அம்மாவை மாதிரி நீ ஒரு நிலைமைக்கு வரக்கூடாதுன்னா மரியாதையாக இவனை லவ் பண்ணிவிடு, இவன் என்னையை விட நல்லா பார்த்துப்பான், ரிஸ்க் இல்லாத லைஃப்பில் இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இவன் என்னையை விட உன்னையை அதிகமாக லவ் பண்ணுறான், அதனால் இவனை கூட நீ வந்து செட்டில் ஆக பாரு அப்படின்ன உடனே திட்டு கோவப்பட்டு நம்ம ஹீரோவை திட்டிகிட்டு இருக்க. ஹீரோயினும் அந்த மொமெண்ட்டில் டக்குன்னு சிரிக்கிறா. எதுக்கு நீ சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்க அதுக்கு ஹீரோயினும் இல்லை நீ எதுக்காக என்னை வேலை வேக போகிறேன்னு எனக்கு இத்தனை நாள் புரியல, இப்போ தான் புரியுது, நான் வந்து ரெடியாக இருக்கேன், நீ வேணா என் கூட பிரேக்கப் பண்ணிக்கோ, நான்லாம் கூட பிரேக்கப் பண்ண மாட்டேப்பா, நீ தான் எனக்கு என்னைக்குனாலும் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு ரொம்ப கூலாக நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கோட. அப்பா இருக்கார் இல்லையா, அவர் இப்போ நோனுவையோ இல்லை பிரின்ஸையோ வந்துட்டு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு தேடி வந்துட்டுருக்காரா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து இவர் தான் வந்துட்டு ஒரு ட்ரைட்டரு, இவர் தான் அந்த ட்ரக்கோடைய பேஸை வந்து போலீஸ்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவரோ இல்லை என் பொண்ணு தெரியாமல் சொல்லிட்டா, நானே உங்கள்கிட்ட வந்துட்டு சொல்லணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் போது நோனுவும் நீ ஒரு தேச துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேசுறது கூட வாய்ப்பு கொடுக்காம கன் எடுத்து அவரை ஷூட் பண்ணி கொன்னுடுறா. ஃப்ரெண்ட்ஸு கன் அடிப்பட்டு கிடந்தான்ல அவனை இப்போ தாய்லாந்து மக்கள் தான் கொண்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணி
பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது இவன் சென்புரா நாட்டை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே வந்து இருக்கானா, இப்போ இவங்க ஆர்மிக்கு எல்லாருக்கும் ஒரு க்ளூ கிடைக்க அவங்க அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அவன் தங்கியிருந்த இடத்துக்கு போகிறாங்க. பட் இவங்கள ஆல்ரெடி வந்துட்டு அங்கேருந்து அவன் தப்பிச்சு போயிடுறான். இவங்க வர நியூஸ் தெரிஞ்சுட்டு இருந்து ஓடும்போது அவன் திரும்ப நம்ம இப்போ ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறான். பட் அப்பயும் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடியவங்க மற்றவங்களெல்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். ஹீரோ வந்துட்டு அங்கே பதுங்கி இருக்கானா. ஸோ இப்போ நூனு வந்துட்டு இங்கே பிரின்ஸை தேடி வந்துடுறான். ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒன்றா மீட் பண்ணிக்க நூனு ரொம்ப சந்தோஷப்படுறான் அவனை கடைசியாக பார்த்துறதுக்காக. அவனும் நீ எதுக்காக சேஃப்டியாக இல்லாமல் இங்கே வந்துட்டு என்னைய தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு இப்போ நூனு கையில் இருக்கக்கூடிய கன்னை பார்த்துட்டு அவளை அட்டாக் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பிரின்ஸை வந்து ஷூட் பண்ணிடுறான். ஸோ பெருசாக உயிருக்கு பாதிப்பு வராத மாதிரி. அதனால் அவன் அடிப்பட்டு கீழே விழுகும் போது அவனுடைய கன்னையும் எடுத்துக்கிட்டு இப்போ நூனுவை மிரட்டுறான். ஸோ நீ வந்துட்டு நான் சொல்கிறத கேட்கலன்னா உங்கள் அண்ணனை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நூனுவும் அவகிட்ட இருக்கக்கூடிய கன்னை கீழே போட்டுட்டு இப்போ அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுடைய டீம் சுற்றி வளைச்சிடுறாங்க. இவங்க 2 பேரையும் அவருடைய அப்பா அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட வர சொல்கிறாரு. ஸோ அவன் போயிட்டு இப்போ அவர்கிட்ட கேட்குறான். ஸோ நீங்கள் அந்த ஜென்ரல் கூட தான் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஆரம்பத்துலேருந்தே நிறைய சந்தேகம் இருந்திருக்கும். இப்போ அவர்கிட்ட டைரெக்டாக கேட்க அவரும் ஆமாம், சென்புரா நாட்டில் எனக்கு நிறைய வளங்கள் கிடைக்கிது. ஆனால் இங்கே நான் நேர்மையான போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் ஒரு மண்ணும் கிடைக்காது. அதனால தான் எப்பயோ அந்த பக்கம் போயிட்டேன். ஸோ ஜென்ரலுக்கு நான் தான் எல்லா துப்பும் கொடுத்துட்ருக்கேன். அவங்களுடைய ட்ரக்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வர்றதுக்கு போகிறதுக்கெல்லாம் நான் தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. இதனால் திட் ரொம்ப கோவப்படுறான். அதிலே பேசாமல் உண்மையெல்லாம் சொல்லிட்டு சரண்டர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கான தண்டனை குறையும். தயவு செஞ்சு ஒரு ட்ரைட்டராக மட்டும் இருக்காதீங்க. என்னுடைய அப்பா ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர்னு நம்பிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, எனக்கு இதுதான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. கூடவே டக்குன்னு வந்துட்டு இவன் அங்கே மிரட்டுற மாதிரி நம்ம ஹீரோயினை கன் பாயிண்டில் வச்சு இங்கே கூட்டிகிட்டு வர அதை பார்த்து திட்டு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வீடியோவை எடுத்து அதாவது நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஸ்லேவாக வச்சுருக்கிற மாதிரி வீடியோவாக எடுத்து இப்போ நம்ம ஹீரோக்கு அனுப்பி விட்டுட்டு அந்த ஜென்ரல் பேசுகிறான். இந்த மாதிரி நூனுவையும் பிரின்ஸையும் வெளியில் விடலைன்னா ஹீரோயினை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு. ரெண்டுக்கும் சென்புராக்கும் நடுவில் ஒரே ஒரு நதி தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த நதி மூலமாக இவங்களை அனுப்பிவிட சொல்லி அந்த ஜென்ரல் இன்னொரு பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். நம்ம ஹீரோ இங்கே வந்து அனுப்பும் போது இந்த நூனு ஓவராக வாய் கிழிஞ்சிட்டுலாம் போயிட்டுருக்காளா நம்ம ஹீரோவை நக்கல் பேசிட்டு. ஸோ இவங்க போக ஆரம்பிக்கும் போதே ஹீரோ வந்துட்டு அந்த பக்கமாக காலில் கேட்டுட்ருக்கான், ஹீரோயின் சேஃபா அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இப்போ இவங்க போக ஆரம்பித்த உடனே ஹீரோயின் சேஃப் ஆகலை அப்படின்னா இவங்களை நான் சுட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு இவன் ஜென்ரல் கிட்ட சொல்லும் போது ஜென்ரலும் அது நம்ம டீலே கிடையாது, முதல்ல இவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் இவங்க இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பா அடித்து போட்டுடுறாரு ஒரு ரூமில். அதுக்கப்புறம் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வந்துடுறாரு. போலீஸ் வந்து அந்த பிளேஸை சரவுண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் வந்துட்டு பணக்கேத்தியாக வச்சுக்கிட்டு இவர் தப்பிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரா. அப்போ திட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறான். ஸோ இப்போ ஹீரோயின் அந்த பக்கமாக வந்துட்டு அவங்க அப்பா கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி போயிட இந்த பக்கம் திட்டும் அவங்க அப்பாவும் மாற்றி மாற்றி வந்து கன்னை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க. ஸோ திட்டம் வந்துட்டு அப்பா தப்பு பண்ணுறீங்கப்பா, இப்படி பண்ணாதீங்கப்பான்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அப்பாவும் இல்லை நான் சரியாக தான் இருக்கேன், நீங்கள் எல்லோரும் தான் தப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் திட்டு வந்து தன்னை கொன்றுவானோ அப்படிங்கிறதுனால அவர் முந்திக்கிட்டு திட்டை வந்து ஷூட் பண்ணிடுறாரு அவனுடைய வயிற்றில். ஸோ அவன் அப்படியே பெயின் தாங்காமல் வந்துட்டு கீழே விழுக இவர் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாரு தன்னோட பையனையவே வந்துட்டு சுட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்துட்டு தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நியூஸ் போயிடுதா. உடனே தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டு நோனோவையும் அவனையே வந்து ஸ்டாப் பண்ணணும்னு பார்க்குறான். பட் ஆனால் அதுக்குள்ளே ஜென்ரல் தண்ணிக்குள்ளே வந்துட்டு நோனுவை காப்பாற்றுறதுக்காக வந்துடுறானா. ஸோ ஹீரோவும் ஜென்ரலும் தண்ணிக்குள்ளவே சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு அந்த ஜென்ரல் நம்ம ஹீரோவை போட்டு மிரட்டிடுறான். இந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டு அதில் பின்வாங்கிறதுலலாம் எனக்கு வந்துட்டு இஷ்டமே கிடையாது. ஸோ இந்த சென்புரா நாட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணியே தீர்வேன், அதுக்காக நான் ஒரு ட்ரேட்டடாக இருக்கணும்னா இருந்துட்டு போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரின்ஸை வந்துட்டு நம்ம ஹீரோ சைடில் வந்து பிடிச்சு வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக எய்ம் பண்ணிகிட்ருக்கான் ஜென்ரலை காப்பாற்றுறதுக்காக. அப்போ பிரின்ஸ் வந்துட்டு கத்துறாரு, நம்மளுடைய நோக்கம் மக்களோட உயிரை எடுக்கிறதுக்கு கிடையாது, மக்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு தான். அது நம்ம மக்களாக இருந்தால் என்ன, அந்த மக்களாக இருந்தால் என்ன, இப்போ நீ ஹீரோவை கொண்டுட்டா அவனுடைய பதவிக்கு இன்னொருத்தன் வருவான், அவனால் நம்மளுக்கு இடைஞ்சல் வரதான் செய்யும். ஸோ அடுத்தவங்களை கொல்லாத, நம்ம இங்கேருந்து போனால் போதுன்னு பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நூனுவும் இவனை போட்டு தள்ளனா எனக்கு வந்துட்டு வெறி அடங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நான் ஒன்று இப்படி இருக்கிறதுக்கு வளர்க்கலை அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோக்காகன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ அவங்க எல்லோரும் தப்பிச்சு போயிடுறாங்க. ஹீரோவும் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு திட்ட பார்க்குறதுக்கு வரானா. ஹீரோயின் திட்ட பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோ டைட்டாக அவளை ஹக் பண்ணிக்கிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், இனிமேல் வந்துட்டு இப்படி ஒரு ஸ்டெப் எடுக்கவே மாட்டேன், இனிமேல் நான் பொய்யா இருந்ததெல்லாம் போதும், நான் உன்னை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட ப்ரொப்போஸும் பண்ணிடுறான். ஸோ இதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் கொஞ்சம் டேட்டிங் போயிட்டு அப்படிங்கெல்லாம்
எல்லாம் போயிட்டு நல்லா பாண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த ரிங்கை உங்ககிட்ட கொடுக்குறேன், ஆனால் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டாகவும் என்னுடைய லவ்வராகவும் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோயினும் நான்லாம் சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன்ப்பா, இந்தா நீயே போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்ட நம்ம ஹீரோவும் அதை அவளுக்கு திரும்ப போட்டு விடுறான். ஸோ இவங்க இந்த மாதிரி இந்த இடத்துல ஜெல் ஆகிட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் திட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோவும் திட்டோடைய அப்பாவை சந்திச்சு அவரை வந்து இந்த மாதிரி உண்மையெல்லாம் ஒத்துக்க சொல்லி வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ இங்கே ஜென்ரலும் அப்புறம் இந்த பிரின்ஸும் அங்கே வந்துடுறாங்க அவங்களுடைய சென்புரா நாட்டுக்கு. ஸோ இப்போ அந்த பிரின்சஸ் வந்துட்டு ஜென்ரலை மீட் பண்ணி சொல்கிறா, இந்த மாதிரி என்னுடைய மக்களுக்கு உன் மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு, அவங்க யாரும் உன்னை ஏற்றுக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ என்னை ஏற்றுக்கிட்டா போதும், என்னுடைய 20 வருஷ வாழ்க்கையில் நான் கெட்ட பேர் சம்பாதிச்சு உனக்காகத்தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன், ஸோ நீ அதை புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளும் எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ இப்போ தான் அங்கே டீன் உள்ள வரா. டீல் மறந்து போச்சா, என்னுடைய வெப்பன்ஸ்க்கு எனக்கு நூனு வேணும்னு சொன்ன இல்லையா, ஸோ இப்போ அவன் என்கிட்ட வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நூனுவும் அங்கே ஜென்ரல் வந்துட்டு தடுத்துமே கேட்காம நாம் போட்ட டீலுக்கு நான் ஓகே சொல்கிறேன், நான் உன்னோட ஸ்லீப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறா. ஸோ அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேர் தனியாக ஒரு ரூமுக்கு போகிறாங்களா. ஜென்ரல் அங்கே பிரின்ஸ் கிட்ட பயங்கரமாக கோவமாக கத்திட்டு இருக்கான். இங்கே வரக்கூடிய நூனு கிட்ட வந்துட்டு டீன் வந்து ரொம்ப நெருங்குறதுக்காக முயற்சி பண்ணும்போது அவனுடைய காதை கடிச்சிடுறா. ஸோ இப்போ அவன் வலி தாங்காமல் கத்திக்கிட்டு இருக்கானா, ஒன்று அவ்வளோ சீக்கிரம் என் பக்கத்தில் வர விட்டுருவானா, நான் இந்த நாட்டோடைய பிரின்சஸ், என்னை வந்து குறைச்சி மதிப்பிட்டுட்டல நீனு அப்படிங்கிற மாதிரி அவன் நக்கலாக சிரிக்க, டீன் வந்துட்டு இருக்கிற வழியிலையும் பேசுகிற பேச்சுலையும் அவளை போட்டு செம மிதிச்சு எடுத்துடுறான். அதுக்கப்புறம் அவளுடைய கழுத்து நெரிச்சு அவளை கொல்றதுக்கு கூட முயற்சி பண்ணுறான். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு நீ மோசமானவளாக இருப்பியா, விஷண்டி நீனு, எனக்கும் மேலே நீனு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது தான் அவள் தலையில் ஒரு ஹேர் பின் வச்சுருந்துருப்பாளா, அதை எடுத்து அவனுடைய கழுத்தில் சொருகிட்றான். ஸோ இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி இதில் வந்து ஏதோ ஒரு ஹர்ப் வந்து தடவிருக்கேன், ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு பிரெயின் ஃப்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் பிளட் லீக் ஆகிட்டே இருக்கும், ஆர்டரி லங்ஸ்னு ஒன்று ஒன்றா வந்துட்டு வீணாக போயிட்டே இருக்கும், பிறகு உடம்புல உசுறு இருக்காது, இது கொஞ்ச நேரத்தில் நடக்கும், இது ரொம்ப பெயின்ஃபுல்லான சாவு தான் அப்படிங்கிற மாதிரி டீன் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது டீன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். இங்கே அடிபட்டு கிடக்கக்கூடிய இவளை அந்த ஜென்ரலும் அவளுடைய அண்ணனும் வந்து காப்பாற்ற அவள் ஹீரோவுடைய டாக்டர் ஃப்ரெண்டு தனியாக கூட்டிகிட்டு வரான். ஸோ அதுக்கப்புறம் அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருந்துட்டு தான் அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, இந்த மாதிரி நூனு தான் அவரை கொண்டுட்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். ஸோ நாங்கள் வந்து ஒரு மிஷனுக்காகன்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தப்போ தான் கன்ஷாட் கேட்டு போனோம், அப்போ தான் நாங்கள் வந்து பார்த்தோம், ஆனால் எங்களால் அப்போ எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்க. நீலா ரொம்பவே உடஞ்சி போயிடுறா. நான் உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டுருக்கோட அப்பா உண்மையெல்லாம் சொல்லி அப்ரூவராக மாறிடுறேன்னு போலீஸ்கிட்ட ஒத்துக்கிறாரு. ஸோ கடைசியாக அவர் பையனை ஒரு தடவை பார்க்கணும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அங்கே கிடைக்கக்கூடிய திட்கிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்டு அவர் வந்து அவன் ரொம்ப நல்ல லாயலான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வரணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காரா. ஸோ திட்டப்போ தான் கண்விழிக்கிறான், அவன் பேசணும்னு விருப்பப்படுறான். ஆனால் அங்கே இருக்கவங்களும் டைம் ஆயிடுச்சின்னு சொல்லி இவரை இழுத்துட்டு போயிடுறாங்க. அங்கே இவர் வெளியில் வந்த உடனே அங்கே கொஞ்சம் பேர் வந்து வீடியோஸ் கேமராஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்ருக்காங்க. இவரும் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காரா. அப்போ நம்ம ஹீரோ அவர் மேலே ஒரு கண்ணு வச்சுட்டே தான் இருந்துட்டுருக்கான். அந்த சமயத்தில் அவருடைய நெத்தியில் அவன் வந்து ஒரு சைன் விழுகிறத பார்க்குறான். ஸோ அந்த லேசர் வந்து விழுகிறத பார்த்த உடனே அவனுக்கு டவுட் வந்துடுது. அங்கேருந்து ஓட்டம் எடுக்க ஆரம்பிக்கும் போதே கரெக்டாக வந்துட்டு அவரை அங்கே ஷூட் பண்ணி போட்டுடுறாங்க. ஸோ அவர் வந்து காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் வந்துட்டு கால் பண்ணுறாங்க, இவருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டு. அவங்க எல்லாரும் ஓடி வரவதை பார்த்துட்டு திட்டும் நம்ம ஹீரோயினும் கூட அங்கே ஓடி வராங்க. இறந்து போனது திட்டோட அப்பான்னு தெரிஞ்சுட்டு ரொம்பவே பிரேக் ஆகிடுறாங்க. இப்போ ஹீரோவும் ஜென்ரலோட ஒய்ஃபை வந்து மீட் பண்ணுறான்னா அவங்க ஹீரோக்கு வந்துட்டு கடைசியாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட நான் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணிட்டேன், நோனோவையும் என்னோட ஹஸ்பண்டையும் ஒரே விக்கெட்டில் வந்துட்டு வீழ்த்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ ட்ரக்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே கொண்டு போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் இல்லையா, எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி வந்துட்டு ஹீரோவுடைய டீம் கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க பயங்கரமாக விழுந்து சிரிக்க, உன்னுடைய புத்தியும் அப்புறம் ஹீரோடைய புத்தியும் தெரிஞ்ச எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவர் சிரிக்கிறாரு. இவங்க சொன்ன லொக்கேஷனில் போய் பார்த்தாக்கா அங்கே ட்ரக்ஸ் எல்லாம் இல்லை, சும்மா வந்துட்டு இவங்கள தசை திருப்பியிருக்காங்கங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ நோனோவும் அப்புறம் அந்த ஜென்ரலும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ தான் இங்கே ஜென்ரலோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, உங்ககிட்ட 20 வருஷம் ஏமாந்துருக்கேன், அப்படி இருக்கிறப்போ நான் டக்குன்னு வந்துட்டு பாயிண்ட்டை பிடிச்சிட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு, நிஜத்தில் எங்கே ட்ரக் அனுப்பினியோ அந்த இடத்த கொஞ்சம் பாரு, அங்கே கொஞ்சம் விசாரித்து பார்த்தா உனக்கு தெரியும் உன் ஒய்ஃப் வந்துட்டு எவ்வளோ அறிவாளி, ஆனால் வந்துட்டு உன்னால்
ஏமாற்றப்பட்டிருக்கா லவ்லன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்து பைனாகுலர் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பக்கமாக இங்கே பிரின்ஸு அப்புறம் அவங்க பெரிய லெவலில் ட்ரகெல்லாம் கொண்டு போகிறத ஏற்கனவே ஆர்மி வந்துட்டு சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தோன்னே வந்துட்டு நூனுக்கு பொறுத்துக்க முடியல. பேய் மாதிரி கத்திக்கிட்டு அவங்க அண்ணனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஓடுறா. ஸோ ஜென்ரல் அவளை வந்துட்டு தடுத்து நிறுத்திடுறாரு. இப்போ அவங்களும் ஜென்ரலுக்கும் நூனுக்கும் முன்னாடியே வந்து நிற்கிறாங்க. ஏன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க, நான் தான் அப்பவே சொன்னல உங்கள் 2 பேரையும் சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்னுடைய ஆட்டத்தை நீங்கள் கவனிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வரக்கூடிய ஹீரோவுமே நீங்கள் 2 பேரும் சரண்டர் ஆகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்துட்ருக்கான். அப்போ அந்த நூனு போயிட்டு இங்கே ஜென்ரலுடைய ஒய்ஃபை பார்த்து நான் ஒன்றும் வேலைக்காரி இல்லை, இந்த சென்புரா நாட்டுடைய பிரின்சஸ், ஒழுங்காக மரியாதை படு, என்கிட்ட பவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. அதை இவங்க மறுத்த உடனே அந்த ஜென்ரலுடைய ஒய்ஃபை வந்துட்டு இவள் பல்லார்னு அரைஞ்சிடுறா. ஸோ இதனாலே இவங்களுக்கு கோவம் ஆகுது. எம்எல்ஏ கை வச்சிட்டல்ல, நான் பார்க்குறேன் உன்னுடைய நாடு வந்துட்டு எப்படி முன்னேறுதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் ப்ரொவோக் பண்ணுறாங்க. கூடவே வந்துட்டு அவங்கள ஜென்ரலை பார்த்துட்டு நீயும் தான் இவளை என்னைக்கு நீ லவ் பண்ணியோ அன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட, கூடிய சீக்கிரத்தில் நீ அழிஞ்சிருவ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க டக்குன்னு கோவப்பட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட தயங்காமல் அவரோட ஒய்ஃபையே வந்துட்டு ஷூட் பண்ணிடுறாரு. ஹீரோ இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஓ என்னை சுட்டுட்டல்ல, எங்கேருந்தோ வந்த இந்த இவளுக்காக வந்துட்டு நீ என்னை சுட்டுட்டல்ல, சரி பார்ப்போம், நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு உனக்கே தெரியும், நீயும் அவ்வளோ என்றைக்கும் சந்தோஷமாக வாழ முடியாது, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எந்த நாட்டுக்காக எவ்வளோ வேலை செய்கிறீங்களோ அந்த நாட்டோடவே சேர்ந்து நாசமாக போவீங்க பாரு அப்படின்ன உடனே அவர் இன்னொரு முறை ஷூட் பண்ணி மொத்தமாக அவங்கள கொன்னுடுறாரு. அந்த நூனுவும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உன்னோட அம்மாவும் உன்னோடைய கேர்ள் ஃப்ரெண்டும் எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சமாவது வந்துட்டு யோசிச்சு பார்த்தியா, இந்த டீலிங் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுற வரைக்கும் நான் சும்மா இருப்பேன்னு நினச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கா. அதுபடி இவங்களுடைய வீட்டில் ஒருத்தன் வந்து உட்காந்துட்ருக்கானா அவங்க இவங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஹீரோயினும் வந்துட்டு ரொம்ப எல்லாத்துக்கும் தயாராக இருக்க மாதிரி இருக்கா. இங்கே அந்த நூனு வந்துட்டு நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண சமயத்தில் தான் அந்த பக்கமாக வீட்டில் தப்பிக்க போகிற நம்ம ஹீரோயினை அந்த ஆள் வந்து ஷூட் பண்ணிடுறான். ஸோ ஹீரோ அனுப்பி வச்சிருக்கக்கூடிய அவனுடைய ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு அவங்க அம்மாவையும் ஹீரோயினையும் வந்து காப்பாற்றிடுறாங்க. இந்த ஜென்ரல் வந்து ஹீரோ ஷூட் பண்ணதுனால மறைச்சிருக்கக்கூடிய மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஜென்ரலை ஷூட் பண்ணிடுறாங்க. ஆனாலும் அவர் நூனுவை காப்பாற்றுறதுக்காக அங்கே வண்டி எடுத்துகிட்டு ஓடி வந்துடுறாரா. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் வந்து தாக்குப்பிடிக்க முடியாமல் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்த போலீஸும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ நூனும் அவருக்காக அழுதுட்ருக்கா. எங்கள் அண்ணன் தான் வந்துட்டு என்ன ஆனான்னு தெரியல, ஆனால் நீங்களும் ஏன் இப்படி இருந்துட்டுருக்கீங்க, நான் உங்களை தான் விரும்புகிறேன், உங்கள் கூட வாழணும் தான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நான் 20 வருஷமாக எங்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நீ கேட்குறத என்னால் கொடுக்க முடியாது, என்னை மன்னிச்சிரு, நான் இருக்க போகிறது ரொம்ப சில நொடிகள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு அவளுடைய மேலே வந்துட்டு சாஞ்சி இறந்து போயிடுறாரு. இதனால் நூனு பித்து பிடிச்சி போன மாதிரி ஆயிடுறா. அவர் கையில் இருக்கக்கூடிய கன்னை எடுத்துக்கிட்டு ஹீரோவை பார்த்து நான் கேட்டதெல்லாம் நான் ஆசைப்பட்டதெல்லாம் என்னுடைய நாட்டுக்கான சுதந்திரம் தானே, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி சுட்டு தள்ளுறா. அந்த கன்னில் வந்து புல்லட்ஸ் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறமா அவள் அப்படியே கீழே மண்டி போட்டு உட்கார ஆர்மியில் இருக்கவங்க எல்லாருமே போயிட்டு அவளை கைது பண்ணி வண்டியில் ஏற்றுறாங்க. அந்த வண்டியிலே தான் ஆல்ரெடி வந்துட்டு அவளுடைய அண்ணனான பிரின்ஸும் உள்ளே உட்காந்துட்ருக்கானா. அவன் அவளுக்கு ஆறுதல் சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நமக்கு ஒரு காலம் வரும், அந்த சமயத்தில் நம்மளுடைய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் வந்துட்டு எனக்கு நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கல, நான் ஆசைப்பட்டவன் கிடைக்கல, என்னுடைய நாட்டுக்கான சுதந்திரம் எல்லாத்துக்கும் மேலே நான் ஆசைப்பட்டது அதுவும் கிடைக்காம போயிடுச்சு, இப்படியெல்லாம் நான் வாழ்கிறதுக்கு பதிலாக நான் சாகத்தே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சாகிறத பற்றி பேசாத, நான் இருக்கும்போது உனக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி முடிக்கவும் அவளும் ஏற்கனவே விஷம் சாப்பிட்ருக்கா போல், அதனால் அப்படியே ரத்தமெல்லாம் வந்து அங்கேயே வந்துட்டு அவன் மடியில் இறந்து போயிடுறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு அடிபட்டுருச்சுங்கிற விஷயம் கேள்விப்பட்டுட்டு மிஷன் முடிஞ்ச உடனே வந்துட்டு அவளை பார்க்குறான். ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். அவங்க அம்மாவும் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கு நீ காரணம் கிடையாது, அவள் ரொம்ப பிரேவாக இருந்தா, அந்த ஆளை எதிர்த்து சண்டை போட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாமும் சொல்லிட்டுருக்காங்க. நிலாவும் டாக்டரும் ஒரு கேம்பில் இருக்காங்க. அப்போ நிலாவும் டாக்டரை பார்த்து எனக்கு எழுத படிக்க சொல்லித்தரீங்களா, என்னுடைய சென்புரா மக்களுக்கு நான் சொல்லித்தருவேன், அவங்களுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்சம் மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ல அவரும் நான் நல்லா சொல்லித்தரேன், ஆனால் வந்து லைஃப் டைம் நீ என் கூடவே இருக்கணும் பரவாயில்லையா அப்படின்னு க்யூட்டாக ஒரு ப்ரொப்போசல் கொடுக்க நிலா அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு லைட்டாக தலையாட்டும். இறந்து போன ஜென்ரலுடைய மனைவிக்காகன்னு சொல்லிட்டு ஒரு சமாதி செய்கிறான். அதில் பூவெல்லாம் வச்சு அவங்க ஆசைப்பட்ட காதல் வந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு வருத்தமாக பேசிகிட்டு இருக்கான். அங்கே திட்டு வரானா. அதுக்கப்புறமா அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோயினும் வரா. ஸோ திட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு சரியானவன் ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே வந்த உடனே இவங்க 2 பேரும் ரொம்ப வந்துட்டு கிரிஞ்சியாக பேசிகிட்டு இருக்க திட்டு அங்கேருந்து சத்தம் போடாமல் அப்படியே கிளம்பி ஓடிடுறான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோயினை பயங்கரமாக டீஸ் பண்ணி ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு சிம்பிளாக ஒரு ப்ரொப்போசலும் கொடுக்குறானா. ஸோ ஹீரோயின் உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதுக்கு பிறகு சொல்கிறா, என் லைஃப்பில் எப்போவுமே ஃபேரி டைல் மாதிரி இருக்கும் ப்ரொப்போசல்னு நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி மொக்கையாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல, இருந்தாலும் என்ன பண்ணுறது, நான் உன்னை தானே லவ் பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற
மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சீனெல்லாம் போட்டுட்ருக்க ஹீரோவும் அதெல்லாம் ரசிச்சிட்ருக்கான். அப்போ அங்கே ஹீரோயினோட அம்மா உள்ளே வராங்க. ஸோ இதை நான் வந்துட்டு எதுக்கும் ஏற்றுக்க மாட்டேன், ஹீரோவுடைய லைஃப் வந்து அதிக ரிஸ்க்கானது, ஸோ ஹீரோயினை வந்துட்டு நம்பி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லும் போது கூட இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோ உட்பட வந்துட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. சரின்ட்டு இவங்க எல்லாரும் ஜாலியாக இருந்துட்டுருக்காங்களா, அப்போ தான் அங்கே கரெக்டாக டீன் வரான். ஸோ நீ வந்துட்டு நான் இல்லாமல் சந்தோஷமாக இருந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அப்படியே இழுத்துட்டு போயிட்டு அவனுடைய பிடியில் வச்சுக்கிட்டு ஹீரோவை இங்கே வந்துட்டு தாக்குறான். ஸோ இந்த மாதிரி உன் லைஃப்பில் என்றைக்குமே வந்துட்டு பெண்களால் தான் பிரச்சனை வந்திருக்கு. முதல்ல ஹோப் வந்தா நீ என்னைய விட்டுட்டு போன, அடுத்தது இவ வந்தா, இப்போ அந்த ஒரு நாட்டுக்கே பிரச்சனை வந்துருச்சு. ஸோ நீ எப்போல்லாம் எந்த பொண்ணெல்லாம் மீட் பண்ணி சந்தோஷமாக இருக்கியோ அப்போல்லாம் வந்து அந்தந்த பொண்ணையும் நான் போட்டு தள்ளிட்டே இருப்பேன். சத்தியமாக எனக்கு துரோகம் பண்ண உடனே நான் சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே டீன் வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கும்போது தான் அவனுடைய முகத்தை இவன் பார்க்குறான். ஆக்சுவலாக அந்த நூனு வந்து இவனை அட்டாக் பண்ணால, அது மூலம் இவனுக்கு வந்துட்டு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இவன் இந்த மாதிரிலாம் ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னை காட்டுறான். கீழே வந்து விழுந்து கிடக்க ஹீரோவுடைய கன்று. ஸோ அதை காட்டின உடனே அந்த ஃப்ரெண்டு அதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட தூக்கி போட ஹீரோ கரெக்டாக டீனை ஷூட் பண்ணிடுறான். ஸோ ஹீரோவுடைய ஆட்கள் அதுக்கப்புறம் டீனை அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போக ஹீரோவும் ஹீரோயினை வந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஹீரோனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்ருக்காங்க. ஹீரோயினும் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கவும் ஹீரோவுடைய அம்மா உட்பட அத்தனை பேருமே வந்துட்டு ஹீரோ இருக்கிற வரைக்கும் ஹீரோனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்லாம் சொல்லி பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஃபேமிலி பெர்மிஷனோடவும் ஹீரோவும் ஹீரோயினும் அதுக்கப்புறமா ஜாலியாக டேட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த ட்ராமா முடியுது. பாய்.